ஓகே. சார் ஆடிபிளா இருக்கா? செக் பண்ணுங்க. ஸ்க்ரீன்லாம் தெளிவா தெரியுதான்னு பாருங்க. கிளியர்? ஓகே சார். நீங்க ஃபுல் டெஸ்ட்ல வந்து நம்ம செக்சுவல் அனாலிசிஸ் ஆர் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இதான் பார்க்க போறோம். அதாவது கிட்டத்தட்ட 300 கொஸ்டின் இருக்கும்னு நெனைக்கிறேன். பார்ப்போம். ஓகே. ஸ்டார்ட் பண்ணிறலாம். இன் பிக்ஸ்டு பீம் நல்லா பாருங்க அப்படியே. இன் பிக்ஸ்டு பீம், பிக்ஸ்டு சப்போர்ட் போத் எண்ட்னு குடுத்துட்டோம். அப்ப 2 புறமும் வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, பிக்ஸ்டு சப்போர்ட் இருக்கு. ஓகே. அடுத்து கன்டின்யூ பண்ணுங்க. ஹேவிங் எல் ஸ்பேன் குடுத்துட்டான். ஓகே. WS யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடுன்னு குடுத்துட்டான். அப்ப வந்து Wங்கிற யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஆக்ட் ஆகுது. வேற எது குடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஆக்டிங் இன் டவுன்வர்ட் டைரக்ஷன். ஓகே. த பிக்ஸ்ட் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் அட் சப்போர்ட்ல கேட்டிருக்காங்க. அப்ப யூடிஎல் ஆக்ட் ஆகுது. W/M அளவுக்கு பிக்ஸ்ட் அண்ட் மொமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். உங்களுக்கே தெரியும். அப்ப இதுக்கு பிக்ஸ்ட் அண்ட் மொமெண்ட் என்ன சார் வரும்? அதாவது நமக்கு இந்த சைடு சப்போஸ் இது ஏன்னு வச்சோம். இது பின்னு வச்சோம் அப்படின்னா, இங்க எம்ஏங்கிறது கிடைக்கும் பிக்ஸ்ட் அண்ட் மொமெண்ட்டா. இங்க எம்பிங்கிறது கிடைக்கும். அப்ப இந்த சைடு வரும்போது மைனஸ் எழுதுவோம். இந்த சைடு வந்து பிளஸ்ல எழுதுவோம். அப்ப இங்க என்ன வரும் நமக்கு பிக்ஸ்ட் அண்ட் மொமெண்ட்? WL² 12. அதே இங்க வந்து பிளஸ் WL² 12. பொதுவா தான் கேட்டிருக்கான். அப்ப என்ன வரும்? சைன தான் மென்ஷன் பண்ணல. அப்ப WL² 12. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? இதே எம் மேக்ஸ் வந்து WL² 24ன்னு குடுத்திருப்பேன். இதே பிக்ஸ்ட் மியூக்கு வந்து ஸ்டார்டிங் இனிஷியல் மினிட்ஸ் வந்து 2ன்னு குடுத்திருப்பேன். இதெல்லாம் பார்த்திருப்பீங்க தானே? கிளியர்? அதே ஷியர் போர்ஸ் ரியாக்ஷன்ஸ் வந்து WL/2 WL/2ன்னு குடுத்திருப்பேன். இதே பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளெக்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 பிக்ஸ்ட் எண்ட்லேருந்து 0.211 எல் அப்படின்னு குடுத்திருப்பேன். அதே வந்து உங்களுக்கு சென்டர்லேருந்து L/2√3 அப்படின்னு குடுத்திருப்பேன். பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளெக்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வரையும் சென்டர்லேருந்து. அது டோட்டலா L/√3 அப்படின்னு குடுத்திருப்பேன். ஞாபகம் இருக்கா சார்? கிளியர்? அடுத்து மூவ் பண்ணலாமா? ஓகே. 2வது கொஸ்டின் பாருங்க. எ ப்ராப்பர்ட்டி கேன்டிலீவர் பீம். ஓகே. ப்ராப்பர்ட்டி கேன்டிலீவர் பீம் குடுத்துட்டான். படம் வரைஞ்சர்றேன். ஓகே. அடுத்து என்ன குடுத்துருக்கான்னா, ஏ ஏபின்னு குடுத்துட்டான். ஏபி. அதுக்கடுத்து பிக்ஸ்டு அட் பி அப்படின்னு குடுத்துட்டான். அப்ப நான் என்ன செய்யணும்? பி வந்து பிக்ஸ்டு. அப்ப இந்த சைடு நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் பிக்ஸ்டு குடுத்துருக்கேன். இப்ப இது பிங்கிறது பிக்ஸ்டு. இது ஏ. ஓகே. சப்ஜெக்ட் பிக்ஸ் அதாவது பிக்ஸ்டு அட் பி இஸ் சப்ஜெக்ட் டு அன் ஆக்ஷன் ஆஃப் எ கப்ள் ஆஃப் மொமெண்ட் எம்.ஏ. அதாவது எம் சஃபிக்ஸ்ல ஏ போட்டிருக்கணும். அட் த எண்ட் ஏ அப்படிங்கிறது. அப்ப கப்பல் மொமெண்ட் வந்து இங்க ஆக்ட் ஆகுது. இது ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். யூனிட் டெஸ்ட்லே. ஓகே. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த ரியாக்டிவ் மொமெண்ட் எம்பி வந்து என்ன? இன்டியூஸ் அட் த பில்டிங் எண்ட் பி அப்படின்னு குடுத்துருக்கான். பில்டிங்னா என்ன அர்த்தம்? பிக்ஸ்டு. பிக்ஸ்டு சப்போர்ட்ல அந்த பிங்கிற பொசிஷன்ல டெவலப் ஆகக்கூடிய எம்பி என்ன அப்படின்னு தெரியும். அப்ப உங்களுக்கு வந்து இங்கேருந்து போகக்கூடிய மொமெண்ட் எம்ஏ. அப்ப கேரி ஓவர் எவ்வளவு சார் ஆகும்? பிக்ஸ்டு எண்ட்ல எந்த அளவுக்கு ரியாக்ஷன்ஸ் கேரி ஓவர் ஆகணும்? உங்களுக்கே தெரியுமே கேரி ஓவர் ஃபேக்டர் வந்து ஃபார் பிக்ஸ்னா என்ன? ஃபார் பிக்ஸ்னா என்ன? 1/2. ஃபார் கிஞ்சுன்னா கேரி ஓவர் ஃபேக்டர் எவ்வளவு குடுத்துருக்கேன்? 0. அப்ப எம்ஏங்கிற லோடு வந்து இங்க டிராவல் ஆகுது. அப்ப ஃபார் வந்து பிக்ஸ்டா இருக்கு. அப்ப 1/2. அப்ப என்ன எழுதலாம்? MA/2 எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் அதிகமா ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின். யூனிட் டெஸ்ட்ல சொன்னேன்ல. அமைதியா இருக்கீங்க. ஓகே. அடுத்து 3. த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் இஸ் ஃபார்முலேட்டட் பைன்னு குடுத்துருக்கான். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதையும் கேட்டிருக்காங்க. ஹார்டி கிராஸ் தான் கொண்டு வந்திருப்பாரு. எந்த வருஷத்துல அப்படின்னா 1930. இத தவிர்த்து அவர் பைப்லைன் நெட்வொர்க்குக்கும் அவர் வந்து என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா, ஈக்வேஷன்ஸ் குடுத்திருப்பாரு. டெரைவ் பண்ணியிருப்பாரு. அது என்விரான்மென்ட் இன்ஜினியரிங்ல படிப்போம். அதுக்கடுத்து இந்த ஹார்டி கிராஸ் வந்து இது என்ன மெத்தட்ன்னு சொல்லியிருப்பாருன்னா, இட்டரேட்டிவ் மெத்தட்ன்னு சொல்லுவாரு. பர்ட்டிகுலரா பேசணும்னா செகண்ட் ஆர்டர் இட்டரேட்டிவ் மெத்தட்ன்னு குடுத்திருப்பாரு. ஓகே. அப்ப இந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் எந்த கேட்டகரில வரும் அப்டின்னா, நம்ம செக்சுவல் அனாலிசிஸ்ல 2 கேட்டகரி இருக்கும். ஒண்ணு ஃபோர்ஸ் மெத்தட்ன்னு சொல்லுவோம். இன்னொன்னு டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட்ன்னு சொல்லுவோம். அந்த டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட் கீழ வரக்கூடியது தான் இந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். இந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்ல நம்ம என்ன செய்வோம் அப்டின்னா, மொமெண்ட் கண்டுபிடிச்சு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். அன்பேலன்ஸ்டா இருக்கக்கூடிய இடங்கள்ல. அதுதான் இதுல ஃபாலோ பண்ணுவோம். சார் கிளியர்? அடுத்து மூவ் பண்ணலாமா? ஓகே. அதுக்கடுத்து மோர். ஓட்டோ மோர்ங்கிறவர் என்ன சொல்லியிருப்பாரு? நமக்கு மொமெண்ட் ஏரியா மெத்தட பத்தி பேசியிருப்பாரு. தியரம் 1, தியரம் 2ன்னு. அதுக்கடுத்து தாமஸ் இது யங்ஸ் மாடுலஸ் இஎம்ல படிச்சிருப்பீங்க அவரு. கேனிஸ் மெத்தட் வந்து நம்ம எந்த கேட்டகரில வரும்னு எக்ஸாம்ல படிச்சிருப்போம் அப்டின்னா, நம்மள டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட் கீழ வரும் அப்டின்னு படிச்சிருக்கோம். அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடியது. அடுத்து 4வது கொஸ்டின் போறேன். அடுத்து எ ப்ராப்பர்ட்டி கேன்டிலீவர் ஆஃப் ஸ்பான் எல். ஓகே. ப்ராப்பர்ட்டி கேன்டிலீவர் போட்டுக்கோங்க.
ஓகே. ஸ்பான் எல். பிக்ஸ்ட் அட் ஏஎன். பிக்ஸ்ட் அட் ஏஎன். சிம்ப்ளி செப்பரேட் அட் பி. சிம்ப்ளி செப்பரேட் வந்து பி. இஸ் சப்ஜெக்டட் டு கான்ஸ்டன்ட் லோட் டபிள்யூ அட் சென்டர். டபிள்யூ அட் சென்டர். அப்ப இங்க L/2, இங்க L/2. ஓகே. ரியாக்ஷன் அட் பி. அப்ப இந்த இடத்துல ஆர்பி என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். உங்களுக்கே தெரியும். நடத்தியாச்சு. அப்ப ஆர்பிக்கு இடத்துல என்ன சார் வரும்? ஆர்பிக்கு இடத்துல என்ன வரும்? 5 இன்டு டபிள்யூ டோட்டல் பை 14 ஆர்பி. அதே ஆர்ஏங்கிற இடத்துல பிக்சல் அதிகமா வரும். 11 இன்டு டபிள்யூ டோட்டல் பை 16 வரும். கிளியர்? யாருக்கு புரியுதா? ஓகே தானே சார்? சார் ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர்ல மிட் பாயிண்ட் லோட ஆக்ட் ஆகுதான். அந்த மிட் பாயிண்ட் லோட ஆக்ட் ஆகும்போது ரியாக்ஷன்ஸ் வந்து பிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டி எண்ட்ல எவ்வளவு வரும்னு அவன் கேட்கறான். இது உங்களுக்கு நான் நடத்தலையா? 4 கேஸ் எழுதி குடுத்து 84 கொஸ்டின் வந்து ஓனா மேக் பண்ணி குடுத்தோமே. அதுதான் அவன் கேட்டிருக்கான். கிளியர்? ஓகே. அப்ப இந்த ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர்ல வேற எப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, இப்ப ரியாக்ஷன் சியர் போர்ஸ் சொல்லியாச்சு. இந்த சைடு என்ன வரும்? இந்த சைடு என்ன வரும்? இதே வந்து பெண்டிங் மொமெண்ட் வந்து உங்களுக்கு டயகிராம் எப்படி வரும் அப்படின்னா, இப்படி வரும் உங்களுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயகிராம். இப்படி வரும். அப்ப இந்த பெண்டிங் மொமெண்ட் டயகிராம் நமக்கு இப்படி வருது. இதோட நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். அப்ப மேக்ஸிமம் நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு சொல்லிக் குடுத்திருப்பேன். 6 இன்டு W இன்டு L வகுத்தல் 32 சொல்லிக் குடுத்திருப்பேன். எடுத்து நோட்ஸ் எல்லாம் பாருங்க. அதே மேக்ஸிமம் எவ்வளவு வரும்னு சொல்லிக் குடுத்திருப்பேன். ஞாபகம் இருக்கா? இங்க. இங்க 6ன்னா இங்க 1 குறையும் சார் அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பேனே. 5 WL வகுத்தல் 32. ஓகே சார். கரெக்ட். இப்ப பாயிண்ட் ஆஃப் கான்டபிள் டிஸ்டன்ஸ் என்னோட பிக்ஸ்ட் ரேட்ல இருந்து எவ்வளவுன்னு சொல்லியிருப்பேன். 3 L வகுத்தல் 11 சொல்லி கொடுத்திருப்பேன். அதே வந்து மீதி இருக்கக்கூடிய போர்ஷன் இந்த எண்ட்ல இருந்து ப்ராப்பர் எண்ட்ல இருந்து எவ்வளவு சொல்லி கொடுத்திருப்பேன். 8 L வகுத்தல் 11 சொல்லி கொடுத்திருப்பேன். ஓகே. இது எல்லாமே நீ தெரிஞ்சுக்கணும்னா அப்ப நம்பர் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் கான்டபிள் 1 இருக்கும். ஸ்டார்டிங் இன்டர்மீடியேட்டோட வேல்யூ 1 இருக்கும். இது எல்லாமே இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின் ஏரியா வெரி 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 இம்பார்ட்டன்ட் சொல்லி கொடுத்திருப்பேன். சார் கிளியர்? எல்லாரும் புரியுது தானே? ஓகே. அடுத்து. அப்ப இதுக்கு என்ன சார் ஆன்சர் அப்படின்னா 5 W டிவைடட் பை 16. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து. அடுத்து பாருங்க. A simply supported beam. Simply supported beam span L carries uniformly distributed load. Okay. Towley per unit length. Towley per unit length meter. Okay. நான் ஹோல் ஸ்பேன் கொடுத்துட்டான். வரைஞ்சாச்சு ஃபுல்லாவே. ஃப்ளெக்ஸரல் ரிஜிடிட்டி வந்து EI அப்படின்னு கொடுத்துருக்கான். இந்த மேக்ஸிமம் இவ்வளவுதானா? சார் மேக்ஸிமம் டிப்ளெக்ஷன் கேட்டிருக்கான் சார். ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் டிப்ளெக்ஷன் எங்க வரும்? எங்க வரும்? சென்டர்ல வரும். அப்ப Y வந்து சென்டர்ல மேக்ஸ். அந்த இடத்துல தீட்டாங்கிறது என்னவா இருக்கும்? ஸ்லோப் 0வா இருக்கும். இந்த Y மேக்ஸ் சிம்பிளி சப்போர்ட்டுக்கு என்ன வரும்? 5 இன்டு ஸ்மால் w L பவர் 4 வகுத்தல் 384 EI. நான் ஸ்மால் w போட்டிருக்கேன். கேபிட்டல் Wனா L பவர் கியூப்னு போட்டிருப்பேன். அப்ப ஸ்மால் w L பவர் 4 டிவைடட் பை 384 EI. எங்க இருக்கு? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான் சார். இதே சிம்பிளி சப்போர்ட்ல எனக்கு சென்டர் பாயிண்ட் லோட் வந்துச்சுன்னா என்ன ட்ரிப்ளெக்ஷன் பார்ல வரும். அதை ரிவிஷன் பண்ணுங்க. WL பவர் 4ஆ WL பவர் கியூபா? கியூப் வகுத்தல் 48 EI. ஓகே. இதே வந்து சென்டர் பாயிண்ட் லோட்ல உங்களுக்கு கேன்டிலீவர்ல குடுத்தா ஒண்ணு தான் ஆட் பண்ணணும். என்ன சொல்லி குடுத்திருப்பேன்? சிம்பிளி சப்போர்ட்க்கு அதுக்கு. மேல என்ன செய்வோம்? 5 ஆட் பண்ணிக்கிறோம். WL³ வகுத்தல் 48 EA. சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுது தானே சார்? ஓகே. அப்ப அடுத்து. ஆ 6வது பாருங்க. யாரோ வர்றாங்க. அப்படி இருங்க அட்மிட் குடுத்துக்கிறேன். ரைட். ஓகே. இப்ப அடுத்து பாருங்க. எ பிக்ஸ்ட் பீம் இஸ் சப்ஜெக்டட் டூ யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட்னு குடுத்துட்டான். இப்போ ஒரு பிக்ஸ்ட் பீம் 2 பக்கம் பிக்ஸ்டு என்று குடுங்க. பிக்ஸ்டுன்னு சொல்லலாம், பில்டப்னு சொல்லலாம், இல்லாட்டி என்கேஸ்ட்ன்னு சொல்லலாம்னு சொல்லி குடுத்துருக்கேன். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். அப்ப த்ரூ அவுட் தி ஸ்பானுக்கு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஆக்ட் ஆகுற மாரி W/M. ஓகே. என்டையர் ஸ்பான் ஃபுல்லா. The point of contraflexure will occur on either side of the center at a distance of from the center அப்படின்னு குடுத்திருக்கான். அதாவது ஒண்ணும் இல்ல சார். இதுக்கான படம் எப்படி சார் பெண்டிங் மோட் டயகிராம் வரும் அப்படின்னா இப்படி வரும். இப்படி வரும். பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் வந்து
எய்தர் சைட்லேருந்து உங்களுக்கு கேட்டிருக்கான். அப்ப எய்தர் சைட்லேருந்து என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, சென்டர்லேருந்து கேட்டிருக்கான். வார்த்தைய பாருங்க. The point of contraplexer will occur on either side of the center at a distance of from the center. அப்ப சென்டர்லேருந்து இந்த 2 சைடு எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கான். உங்களுக்கே தெரியும்ல சார். சென்டர்லேருந்து ஒரு பக்கம் எவ்வளவு இருக்கும்? அதேதான் இந்த சைடும் வரும். L by 2 into root 3. இங்கேயும் L by 2 into root 3. டோட்டலா 2 பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளெக்ஸ் இருக்கு பிட்வீன் த டிஸ்டன்ஸ். இதுல ஆரம்பிச்சு இதுவரை உள்ள டிஸ்டன்ஸ் வந்து L by root 3. அது சென்டர்ல இருந்து பார்த்தோம்னா L by 2 root 3, L by 2 root 3. அப்ப என்ன சார் வரும்னா L by 2 root 3ங்கிறது வரும். இதே பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளெக்ஸ் வந்து எய்தர் சப்போர்ட்லயே எந்த கேட்டிருக்கான் சென்டர்னு கொடுக்காம அப்படின்னா என்ன வரும் 0.211 எல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். சார் கிளியர்? எல்லாரும் புரியுதா? ஓகே. இதே பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளெக்ஸர் கொடுத்துருக்கோம்ல, இதுக்கே பக்கத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் பெண்டிங் மோமெண்ட் 2 சப்போர்ட்லயும் எவ்வளவு இருக்குன்னு கேட்டா என்ன எழுதுவீங்க? WL2/12. இப்பதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா பார்த்தோம். அதே மேக்ஸிமம் கேட்டா WL2/24 அப்படின்னு எழுதுவீங்க. சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அதுக்கு அடுத்து நம்மளுடைய இந்த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளெக்ஸர் வந்து இப்படியும் கேட்கலாம். அதுக்கு அடுத்து எத்தனை நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். படமே வரைஞ்சிட்டேன். பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளெக்ஸருக்கான மீனிங் என்னன்னா பெண்டிங் மோட் தன்னோட சைனை சேஞ்ச் பண்றது. அப்ப எத்தனை இடத்துல சேஞ்ச் பண்ணுனா 2 இடத்துல சேஞ்ச் பண்ணுது. அவ்வளவுதான் இத கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். நம்பர் ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினேட்ஸ் இந்த கேஸ்க்கு எத்தனை வரும்னா பிக்ஸ்டு பீம்ங்கிறதுனால 2 வரும். QDL போட்டிருக்கிறதுனால. அவ்வளவுதான். அப்ப ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். இதே எல் பை ரூட் 3 எங்க சார் வரும் அப்படின்னா சென்டர்ல இருந்து எடுக்காம ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளெக்ஸருக்கும் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளெக்ஸருக்கும் இடைப்பட்ட அந்த மிட் டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கேட்டதானா எல் பை ரூட் 3 அப்படிங்கிறது வந்திருக்கும். அப்ப எல்லாத்துக்கும் நீங்க ரெடி ஆகிக்கணும். இது எந்த கேஸ்னா இந்த இந்த இதுக்கு இந்த கேஸுக்கு இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எல் பை ரூட் 3 வந்துடும். அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மல்டி ஸ்பேன் கொடுத்தாச்சு. உங்களுக்கே தெரியும். மோர் தென் 2 சப்போர்ட். இப்படி 2 சப்போர்ட் இருந்துச்சுன்னா சிம்பிளி. அப்ப இது எவ்வளவு? இதான் 2 சப்போர்ட் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் ஸ்பேன். இது மல்டி ஸ்பேன்னா அது 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம். ஒன்றுக்கும் மேற்பட்ட ஸ்பேன். அப்ப இன்னொரு சப்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஸ்பேன் 1, இது வந்து 2வது ஸ்பேன் ஆயிரும். அதுக்கடுத்து இன்னொரு சப்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா 3வது ஸ்பேன் ஆயிரும். அப்ப ஒன்றுக்கு மேற்பட்டது 1 பிளஸ்ங்கிற ஸ்பேன் எப்போ வருது? மோர் தென் 2 சப்போர்ட்க்கு மேல போகும்போது. மோர் தென் 2 சப்போர்ட்னாவே என்ன டைப் ஆஃப் பீம் வரும்? டக்குனு சொல்லுங்க. கன்டினியூஸ் பீம் வரும். அதான். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வர்றீங்க? வந்தா அந்த ஆன் டைத்துக்கு வர பாருங்க. வெயிட். வரேன். ஓகே. கன்டினியூஸ் பீம். ஓகே. அதுக்கடுத்து a column may be called as a short column if the slenderness ratio is ன்னு குடுக்குறாங்க. சிம்பிள். உங்களுக்கே தெரியும். அப்ப ஷார்ட் காலம்னா என்ன சார் அர்த்தம்? நம்ம ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோட வேல்யூ எப்படி இருக்கணும்? லெஸ் தேன் 12 இருக்கணும். அதே லாங் காலம்னா கிரேட்டர் தேன் 12 இருக்கணும். அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து இதே நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்திருப்பேன். நல்லா பாருங்க. நம்ப இதுலயே எழுதியிருக்கோம். ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன்லே. அதாவது ஆஃப் ஒன் ஆஃப் த சப்போர்ட் ஆஃப் எ கன்டினியூஸ் பீம் சிங்க் பை டெல்டா. டெல்டாவ தான் என்ன குடுத்துருக்காங்க. த இன்டியூஸ்டு மொமெண்ட் வில் பீன்னு குடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும். ஒரு சிம்ப்ளி சப்போர்ட்ல வந்து தான் சப்போர்ட் வந்து சிங்க் ஆகுற மாரி பார்த்திருப்போம். ஒரு கன்டினியூஸ் பீம் பார்ப்போம். அதிகமா மோர் சூட்டபிள்னா பிக்ஸ்டு ஸ்வே, நான் ஸ்வே அந்த கேட்டகரி பிரேம்டு செக்ஸ் இருக்கு. சூட்டபிள்னு சொல்றேன். ரிஜிட் பிரேம்டு செக்சர், ஸ்வே, நான் ஸ்வே டைப் இருக்கு. கன்னிஸ் பீமுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து கன்னிஸ் பீம் இருக்க மாரி தான் எடுத்துக்குருவோம். ஸ்வேக்கு சொல்லியிருக்க மாட்டேன். ஓகே. அப்ப இதுல ஃபார்முலா வந்து டெல்டா ஒருவேளை சிங்க் ஆயிருந்தால் அதை ஒண்ணு சேர்க்கணும்னு சொல்லியிருப்பேன். என்ன சேர்க்கணும்னு சொல்லியிருப்பேன்? காமன் ஃபார்முலா இப்ப ஒரு ஏபிங்கிற மெம்பருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, எம்ஏபி ஈக்குவல் டு என்ன சொல்லியிருப்பேன்? எம் பிக்ஸ்டு இன்டு ஏ டு பி பிளஸ் 4EI தீட்டா பி சாரி ஃபர்ஸ்ட் ஏவா? தீட்டா ஏ வகுத்தல் எல் 2EI தீட்டா பி வகுத்தல் எல் சிங் நடந்துருந்துச்சுன்னா டெல்டா வந்து சப்போர்ட் சிங் ஆயிருக்கு கீழே இறங்கியிருக்கு அப்படின்னா அப்ப 6EI டெல்டா பை எல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஞாபகம் இருக்கா சார்? ஓகே தானே? ஓகே. இப்போ என்ன கொடுத்துருக்கான்? ஆஃப் ஒன் ஆஃப் த சப்போர்ட் ஆஃப் ஏ கன்டினியூஸ் பீம் சிங்க் பை டெல்டா. அந்த சப்போர்ட் வந்து கன்டினியூஸ் பீம்ல என்ன ஆகுது அப்படின்னா இந்த சப்போர்ட் வந்து என்ன செய்யுது அப்படின்னா இந்த அளவுக்கு சிங்க் ஆகுதான். இந்த இது டெல்டாங்கிற அளவுக்கு சிங்க் ஆகுதான் கீழே இறங்குதான். அப்ப இதோட இது என்ன அப்படின்னு கேட்கறான். உங்களுக்கே தெரியும். எதை சேர்க்கணும்?
இதுல எதை சேர்க்கணும்? டெல்டா இருக்கக்கூடிய சிங்க் போர்ஷன் உள்ளுக்குள்ள போட்டுட்டு 6a டெல்டா வகுத்தல் எல் ஸ்கொயர் அப்படிங்கிறத கொண்டு வரணும். இது எங்க இருக்கு ஆப்ஷன்ல? ரொம்ப டைரக்ட் கொஸ்டின் சார். இந்த ஃபார்முலா தெரிஞ்சே போட்டுறலாம். எங்க இருக்கு? 6a டெல்டா பை எல் ஸ்கொயர். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அங்க டெல்டாங்கிறத இவன் எப்படி குடுத்துருக்கான்னா, இப்படி குடுத்துருக்கான். அதுதான் அவங்க எட்டுன்னு போட்டுருக்காங்க போல. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் புரியுதா? அடுத்து. ஓகே சார். அடுத்து 10. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூ எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினன்ட் பீம்னு குடுத்துருக்கான். இப்ப கீழ்கண்டவற்றில் டிட்டர்மினன்ட் பீம் எதுன்னு கேட்டிருக்கான். உங்களுக்கு தெரியும். என்னென்ன பீம்னா டிட்டர்மினன்ட் கேட்டகரியில வரும்? டிட்டர்மினன்ட் செக்ஷன்ல இஎம்ல தான் அத பார்ப்போம். ஐ மீன் எஸ்ஓஎம்ல பார்ப்போம். என்னென்ன? கேன்டிலீவர் பீமு, சிம்ப்ளி சப்போர்ட்டட் பீமு, ஓவர்ஹேங் பீம். ஓகே. இதெல்லாம் டிட்டர்மினன்ட் பீமா வரும். அதே இன்டிட்டர்மினன்ட் என்னென்ன குடுத்திருப்பேன்? கன்டினியூயஸ், ஃபிக்ஸ்டு, இன்னொன்னு என்ன இருக்கு? ப்ராப்ட் கேன்டிலீவர். இதெல்லாம் குடுத்திருப்பேன். அவன் என்ன கேட்டிருக்கான்? விச் ஆஃப் த ஃபாலோவிங் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினன்ட் பீம்னு குடுத்திருக்கான். ஆப்ஷன் எப்படி குடுத்திருக்கான்னு நம்ம தான் பார்க்கணும். இப்ப ஒன் எண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு அண்ட் அதர் எண்ட் இஸ் சிம்ப்ளி சப்போர்ட்டட். இது என்ன டைப்? ப்ராப்டு கேன்டிலீவர். அப்ப இது டிட்டர்மினன்ட் செக்ஷன் இல்ல. இன்டிட்டர்மினன்ட். போத் எண்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு. இது என்ன பீம்? ஃபிக்ஸ்டு பீம். அப்ப இது இன்டிட்டர்மினன்ட் செக்ஷன் இது வராது. இந்த பீம் ஓவர்ஹேங் ஓவர் டூ சப்போர்ட் முடிஞ்சிருச்சு. அப்ப 2 புறமும் பீம்ல ஓவர்ஹேங் ஆகுது. 2 சப்போர்ட்க்கு அப்புறம். இது என்ன பீம் சார்? ஓவர்ஹேங் பீம் தான் இப்படி வார்த்தை குடுத்துருக்காங்க. ஓவர்ஹேங் பீம் வந்து டிட்டர்மினன்ட் செக்ஷன்ல குடுத்திருப்பேனா? இன்டிட்டர்மினன்ட் செக்ஷன்ல குடுத்திருப்பேனா? அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆ? டிட்டர்மினன்ட் செக்ஷன் இது கரெக்ட் தான். இருந்தாலும் டிங்கிற ஆப்ஷன பார்ப்போம். The beam is supported on 3 support. More than 2 support ஆயிருச்சு. அப்ப more than 2 support என்ன வரும்? Greater than 2 support ஆ இருக்கு. அப்ப என்ன சார் வரும்? ஓகே. ஓகே. அப்ப என்ன சார் வரும்? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எவ்வளவு பேருக்கு புரியுது? சார் சிம்பிள் கொஸ்டின் தான். புரியுதா? ஓகே. அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மோர் தென் 2 சப்போர்ட்னாவே நமக்கு இன்டிடெர்மினேட் செக்ஷன்ல வந்துரும். அதனால டி வந்து விட்டுட்டேன். அடுத்து. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். அது ஸ்பீடா போவோம். 100க்கு மேல கொஸ்டின்ஸ் பார்க்கணும் இன்னைக்கு இந்த செஷன்லயே. இன்னைக்கு ஈவினிங் கூட நெருக்கி முடிக்கணும். ஓகே. The proper reaction of the proper cantilever beam with UDL வந்து W கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஆன் என்டையர் ஸ்பேன் குடுத்துட்டான். உங்களுக்கே தெரியும். ப்ராப்பர்டி கேன்டிலீவர்ல UDL ஆக்ட் ஆகுதாம். அதுவும் த்ரூ அவுட் த ஸ்பேன் குடுத்துட்டான். அப்ப என்ன சார் வரும்? என்டையர் ஸ்பேன் குடுத்துட்டு, அ எந்த இடத்துல கேட்டிருக்கான்? ப்ராப்பர்டி ரியாக்ஷன் தான் கேட்டிருக்கான். ப்ராப்பர்டினா இந்த இடம். இந்த இடத்துல ஏன்னு வச்சுக்கிறோம். இந்த இடத்துல பின்னு வச்சுக்கிறோம். அப்ப இந்த இடத்துல RAங்கிறது கிடைக்கும். இந்த இடத்துல RBங்கிறது கிடைக்கும். இந்த RB தான் கேட்டிருக்கான். உங்களுக்கே தெரியும். அப்ப இந்த இடத்துல கம்மியா இருக்குன்னா, ஃபிக்ஸ்ட்ல கூட இருக்கணும். ஃபிக்ஸ்ட்ல கூடன்னா 5 இன்டு WL வகுத்தல் 8 குடுப்பீங்க. இங்க கம்மியா இருக்குன்னா 3 தான் இங்க கொண்டு வரணும். அப்ப என்ன வருது? 3WL/8 எங்க இருக்கு? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எவ்வளவு பேருக்கு புரியுது நான் சொன்னது இப்ப? இதெல்லாம் புரியணுங்கிற அவசியம் இல்ல. ஆல்ரெடி நடத்தி டெஸ்ட் எழுதி எல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டீங்க. கிளியர்? ஓகே. இதே ப்ராப்பர்ட்டி கேன்டிலீவர்ல வேற கொஸ்டின்ஸ் எப்படி சார் கேட்கலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து இதுக்கு படம் எப்படி கிடைக்கும்னா, இப்படி கிடைக்கும். கொஞ்சம் மேல வரையிறேன். இதுக்கு வந்து நம்ம வந்து பெட்டி மொமெண்ட் டயக்ராம் வரைஞ்சோம்னா இப்படி வரையும். இப்படி கிடைக்கும். இங்க நெகட்டிவ், இங்க பாசிட்டிவ். இந்த நெகட்டிவ்ல வந்து எவ்வளவு சார் இருக்கும்? மேக்ஸிமம் W எல் ஸ்கொயர் வகுத்தல் 8. அதே பாசிட்டிவ்ல 9 W எல் ஸ்கொயர் வகுத்தல் என்ன வரும் உங்களுக்கு? 128. ஓகே. இப்ப பாயிண்ட் ஆஃப் கான்டம்ப்ளஸ் டிஸ்டன்ஸ் எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னா 1. அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டம்ப்ளஸ் டிஸ்டன்ஸ் வந்து பிக்ஸ்ட்ல இருந்து கேட்டா எவ்வளவு வரும்? L/4. அதே இங்க இருந்து கேட்டா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஒண்ணு படிச்சா இன்னொன்னு எழுதிட வேண்டியதுதானே. அடுத்து இதுக்கு ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினேஷன் வெளிய ப்ராப்பர் கேன்டிலீவருக்கு யூனியல் வந்துருக்கு. 1. சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? இதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வெட்டுது. பாயிண்ட் ஆஃப் 0 சியர் வந்து இங்க வந்து டயகிராம் மாறும். பாயிண்ட் ஆஃப் 0 சியர் வந்து உங்களுக்கு டயகிராம் எப்படி கிடைக்கும்னா, இப்படி கிடைக்கும். இப்படி கிடைக்கும்னு வச்சுக்கிருங்க. அப்ப நமக்கு இந்த இந்த 0 சியர் ஃபோர்ஸ் வந்து 1. அந்த 0 சியர் ஃபோர்ஸ் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? நமக்கு இந்த சைடுல இருந்து 5L வகுத்தல் 8. அதே இந்த சைடுல இருந்து 3L வகுத்தல் 8. இது எல்லாம் இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அவ்வளவுதான். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அடுத்து சார். இதுக்கு வந்து நோட் பண்ணிட்டேனா? B நோட் பண்ணியிருக்கேன். அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்க. A fixed beam subjected to UDL over entire span. ஓகே.
இந்த ஜாயிண்ட் ஆஃப் the point ன்னு குடுத்திருக்காங்க. The point of contraplexer will occur on either side of the center at a distance of dash from the center ன்னு குடுத்திருக்காங்க. இப்பதான் பார்த்தோம். அதே கொஸ்டின் தான் குடுத்திருக்கான். இப்ப சென்டர்ல இருந்து பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளெக்ஸர் எவ்வளவு சார் வரும்? அவ்வளவுதான் சார். இது வந்து ஒரு ரிப்பீட் பண்ற மாரி வச்சுக்கிருங்க. அப்ப சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். முதல்லே சொல்லியாச்சு. இந்த பிக்ஸ்டு பீம் அடுத்த பிக்ஸ்டு எண்ட் அப்படின்னு குடுத்துட்டான். இப்போ ஒரு பிக்ஸ்டு பீம்ல பிக்ஸ்டு எண்ட். பிக்ஸ்டு பீம்ல இதே பிக்ஸ்டு எண்ட்ல என்ன இருக்குன்னு கேட்டிருக்கான். ஆப்ஷன் வச்சு தான் பார்க்கணும். என்ன கேட்டிருக்கான்? ஸ்லோப் டிப்ளெக்ஸன பத்தி பேசியிருக்கான். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. கொஸ்டினே முடிஞ்சிருச்சு. டயகிராம் இப்படி வரும். அப்ப பிக்ஸ்டு எண்ட்ல ஸ்லோப் என்ன வரும்? டிப்ளெக்ஸன் என்ன வரும்? 2ம் 0 தான். இப்ப எங்க இருக்கு ஆப்ஷன்? ஸ்லோப் இங்க ஸ்லோப் இஸ் 0 டிப்ளெக்ஸன் மேக்ஸிமமா? வராது. ஸ்லோப் இஸ் மேக்ஸிமமா? வராது. போத் ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஸன் மேக்ஸிமமா? வராது. ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஸன் 0. அப்ப டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? அடுத்து மூவ் பண்ணலாமா? ஓகே. அடுத்து. Which of the following assumption is not made while analyzing a perfect frame குடுத்திருக்கான். இதெல்லாம் உங்களுக்கு அசம்ப்ஷன்ல நான் யூனிட் டெஸ்ட்லயே சொல்லியிருப்பேன். யூனிட் டெஸ்ட்ல கேட்ட கொஸ்டின் அப்படியே காப்பி பண்ணி விட்டுருக்காங்க. நன் ஆஃப் திஸ்ங்கிற ஆப்ஷன விட்டுட்டாங்க. டிக்கு நன் ஆஃப் திஸ்ல இருந்திருக்கும். சரி ஓகே. இதுக்கு 3 வச்சு நான் சொல்றேன். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன குடுத்திருக்கான்னா, ஆல் மெம்பர் ஆர் பின் ஜாயிண்ட்ன்னு குடுத்திருக்கான். நீங்க ஒரு பிரேம்டு ட்ரெஸ்ஸஸ் உருவாக்குறீங்க. பிரேம்டு ட்ரெஸ்ஸஸ் உருவாக்குறீங்கன்னா, அது ட்ரெஸ்ஸஸ்ல எப்படி இருக்கணும்? ட்ரெஸ் மெம்பர்ல எல்லா ஜாயிண்ட்டும் பின் ஜாயிண்ட்டா இருக்கணும். ரிஜிட் ஜாயிண்ட் இருக்கக்கூடாது. அப்ப 1 கரெக்ட். ஏ கரெக்ட். அதுக்கடுத்து ஆல் மெம்பர் ஆர் லோடட் அட் சென்டர்ன்னு குடுத்திருக்கான். அப்படி இல்ல. எல்லா லோடும் ஒரு ட்ரெஸ்ஸஸ்ல எதுல சார் ஆக்ட் ஆகணும்? எந்த இடத்துல ஆக்ட் ஆகணும்? சென்டர தூக்கிட்டு என்ன போடணும்? ஜாயிண்ட்ன்னு போடணும். ஜாயிண்ட்ல தான் லோட் ஆக்ட் ஆகும். உங்கள் மெம்பர்ல ஃபோர்ஸ தான் கடத்தும். அப்ப இது கண்டிப்பா தப்பு. இதுதான் ஆன்சர். இருந்தாலும் சி படிச்சு பார்ப்போம். செல்ஃப் வெயிட் ஆஃப் த மெம்பர் இஸ் நெக்லெக்டட். கரெக்ட். செல்ஃப் வெயிட் ஆஃப் த மெம்பர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். அப்ப என்ன வரும்? இதுவும் கரெக்ட் தான். அவன் என்ன கேட்டிருக்கான்? விச் ஆஃப் த ஃபாலோவிங் அசம்ப்ஷன் இஸ் நாட் மேட்ன்னு குடுத்துட்டான். ஒயிலா அனாலிசிசிங் பிரேம் சார் அனாலிசிசிங் பெர்ஃபெக்ட் ட்ரெஸ்ஸஸ் பிரேம் 2க்கும் 1 தானே குடுத்துருப்பேன் அசம்ப்ஷன். நடத்தும்போது குடுக்கல. ஆனா யூனிட் டெஸ்ட்ல ட்ரெஸ்ஸஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கஷன் பண்ணும்போது, இதெல்லாம் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்ப என்ன சார் வரும் அப்படின்னா, ஆப்ஷன் பி தான் நாட் மேட். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்ல சார். ஒரு ட்ரெஸ்ஸஸ்ல மெம்பர்ல எப்படி உங்களுக்கு லோடு வரும்? ஜாயிண்ட்ல தானே லோடு வரும். கிளியர்? ஓகே. இப்ப இது ஜாயிண்ட், இது ஜாயிண்ட், இது ஜாயிண்ட். நல்லா கவனிக்கணும். இப்ப இது ஏ, இது பி, இது சி. இந்த ஏபிங்கிறது மெம்பர், ஏசிங்கிற மெம்பர், பிசிங்கிற மெம்பர். நமக்கு ஜாயிண்ட்டா வரக்கூடிய லோடு தான் இந்த மெம்பருக்குள்ள ஃபோர்ஸா டிராவல் ஆகும். லோடு மெம்பர்ல வந்து இப்படி பெர்பெண்டிகுலராவே இதுவா வராது. ஃபோர்ஸா அதுல டிராவல் ஆகும். அது எப்படின்னா ஆக்சியல் ஃபோர்ஸா டிராவல் ஆகும். 2 டைமென்ஷன்னா சம்மேஷனா ஃபோர்ஸ் செட் எக்ஸ் ஈக்குவல் 0 வச்சு, ஃபோர்ஸ் செட் ஒய் ஈக்குவல் 0 வச்சு ஈக்விலிபிரியம் பண்ணணும். அதே 3 டைமென்ஷன்னா எக்ஸ்ட்ரா ஒருத்தன சேர்க்கணும். ஃபோர்ஸ் செட் இஸ் ஈக்குவல் 0. எந்த ஒரு காரணத்த கொண்டும் இங்க மொமெண்ட்ட கன்சிடர் பண்ண மாட்டோம். அலோவ் பண்ணாதுங்கிறதுனால. கிளியர்? ஓகே தானே? ஓகே. அடுத்து 15. The moment required to rotate the near end of the prismatic beam of length L ன்னு குடுத்துட்டோம். ஓகே. த்ரோ த்ரோ a unit angle without translation. வித்தவுட் டிரான்ஸ்லேஷன் வந்துட்டாவே அந்த இடத்த என்ன செஞ்சிடறோம் நம்ம? வார்த்தையில. சார் அவன் வந்து நார்மலா வந்து ஒரு பீம் குடுத்துட்டு, ஒரு எண்ட வந்து வித்தவுட் டிரான்ஸ்லேஷன் குடுத்துட்டான். எப்படின்னா ஃபிக்ஸ்டுன்னு அர்த்தம். இது எங்கே குடுத்திருப்பேன்னா, ஆர்சிசி ஆர் ஸ்டீல்ல இந்த காலம் நடத்தும்போது, கம்ப்ரஷன் மெம்பர் நடத்தும்போது ஸ்டீல்ல உங்களுக்கு அதாவது நம்ம ஆர்சிசில குடுத்திருப்பேனே ஞாபகம் இருக்கா? போத் எண்ட் ஃபிக்ஸ்டுன்னு ஈஸியா வந்து இஎம்ல குடுத்திருப்பான். ஸ்ட்ரென்த்தமென்ட்ல குடுத்திருப்பான். ஆனா இங்க எப்படி குடுப்பான்? ஆ உங்களுக்கு கிஞ்சி இருக்கு. டிரான்ஸ்லேஷன் ஆகுது. ரெஸ்ட்ரெயின் ஆயிருக்கு. இல்ல ரெஸ்ட்ரெயின் ஆகல. டிரான்ஸ்லேஷன் ஆகுது, டிரான்ஸ்லேஷன் ஆகல அப்படிங்கிற மீனிங்ல குடுத்திருப்பேன். அப்படி வார்த்தை குடுத்தா பிக்ஸ்டுன்னு. அதுதான் குடுத்திருக்கான். வித்தவுட் டிரான்ஸ்லேஷன் த ஃபார் எண்ட். அப்படின்னு என்ன குடுத்திருக்கான்? ஃபார் எண்ட் பிக்ஸ்டுன்னு குடுத்திருக்கான். பீயிங் சிம்ப்ளி செப்பரேட். அப்ப ஒரு எண்ட் சிம்ப்ளி செப்பரேட் இருக்கான். ஃபார் எண்ட் பிக்ஸ்டா இருக்கான். இஸ் கிவன் பை என்னன்னு கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான்? மொமெண்ட் ரிக்வயர்மென்ட் தான் குடுத்திருக்கான். டூ ரொட்டேட் த நியர் எண்ட். அப்ப எம் பை தீட்டானா கேட்டிருக்கான். அப்ப அதுக்கு மீனிங் என்னன்னா ஸ்டிஃப்னஸ் தான் மீனிங். அப்ப ஃபார் எண்ட் பிக்ஸ்டா இருக்கு. அப்ப ஸ்டிஃப்னஸ்க்கான ஃபார்முலா என்ன? டக்குன்னு சொல்லுங்க. 4EI வகுத்தல் L. அதே ஃபார் எண்ட் பிக்ஸ்டு இல்லாம சிம்ப்ளி செப்பரேட்ன்னு குடுத்திருந்தானா, K ஈக்குவல் டூ 3EI பை Lன்னு குடுத்திருப்பேன். அப்ப என்ன வரும்? சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? ஓகே. 16.
விச் ஆஃப் த ஃபாலோவிங் மெத்தட் ஆஃப் செக்ஷன் அனாலிசிஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட்னு குடுத்துருக்கான். அப்படியே சொல்றேன் கேட்டுக்கிடுங்க. ஓகே. கரெக்ட். மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடு. இதுல வந்து நமக்கு என்னென்ன வரும் அப்படின்னா, மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷனு, ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனு, கேனிஸ் மெத்தடு, ஆ மேட்ரிக்ஸ் மெத்தட், ஸ்டிப்னஸ் மேட்ரிக்ஸ் மெத்தடு இவங்க 4 பேரும் யாருல வருவாங்க? நம்மளுடைய டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட்ல வருவாங்க. டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தடுக்கு வேற நேம் என்ன இருக்கு? ஸ்டிப்னஸ் மெத்தட்ன்னு இருக்கு. இன்னொன்னு என்ன இருக்கு? ஈக்விலிபிரியம் மெத்தட்ங்கிற வார்த்தை இருக்கு. இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய யாரு? ஃபோர்ஸ் மெத்தட். அவனுக்கு என்னென்ன நேம் இருக்கு? காம்பேட்டிபிலிட்டி மெத்தட்ன்னு இருக்கு. இன்னொன்னு என்ன? ஃப்ளெக்ஸிபிலிட்டி மெத்தட்ன்னு இருக்கு. இப்ப இவனுக்கு கீழ யார் யார் வருவாங்க? இருக்கக்கூடிய மத்த எல்லா மெத்தடும் இவனுக்கு கீழ தான் வருவாய்ங்க. தியரம் ஆஃப் 3 மொமெண்ட்ஸ், மொமெண்ட் ஏரியா மெத்தடு, மோஸ்ட் தியரம் தான் மொமெண்ட் ஏரியா மெத்தட்ன்னு சொன்னேன். அதுக்கடுத்து காலம் அண்ட் லாக் மெத்தடு, மேக்ஸ்வெல் தியரம், பெட்டிஸ் தியரம், ஆ அதுக்கடுத்து கன்சிஸ்டன்சி பெர்மிஷன் மெத்தடு அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா கிட்டையும் இவனுக்கு கீழ தான் வருவாய்ங்க. கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அப்ப மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் தான் வரும். என்ன டிஸ்பிளேஸ்மென்ட் தானே கேட்டிருக்கான். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 17வது கொஸ்டின். இஃப் த ஷியர் போர்ஸ் டயகிராம் ஆஃப் சிம்ப்ளி செப்பரேட்டட் பீம் இஸ் பாராபோலிக். நல்லா கவனிக்கணும். எஸ்எஃப்டியே எனக்கு பாராபோலிக்கா. ஓகே. அது எப்படி வேணுமாலும் வரட்டும். வென் த லோட் ஆஃப் த பீம் இஸ் என்னன்னு கேட்டிருக்கான். அப்ப ரிவர்ஸ்ல வந்திருக்கு. அப்ப எஸ்எஃப்டி வந்து எனக்கு பாராபோலிக்கா வந்திருக்குன்னா, லோட் என்னவா இருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா கண்ண மூடிட்டு அடிக்கலாம் நீங்க. லோட் என்னவா இருக்கும்? ஆ யூவிஎல் யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட். அப்ப யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடுன்னு குடுக்கலாம். இல்ல லீனியரா அந்த லோட் வந்து வேரி ஆயிருக்கு அப்படின்னு குடுக்கலாம். ஆப்ஷன் தகுந்த மாரி தான் முடிவு பண்ணணும். ஆப்ஷன பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு யூடிஎல்னு குடுத்துருக்கான். எப்படி வரும்? யூவிஎல் தானே வரணும். ஓகே. காசு பாயிண்ட்ல விடும். அதான் கான்ஸ்டன்ட் லோட் அட் மிட் ஸ்பேன் குடுத்துருக்கான். வராது. எக்ஸ்டர்னல் மொமெண்ட் ஆக்டிங் அட் த மிட் ஸ்பேன் குடுத்துருக்கான். ஜஸ்ட் கப்புள் வந்து மிட் பாயிண்ட்ல ஆக்டாங்க. வராது. லீனியர்லி வேரியிங் டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். அதாவது யூவிஎல் தான் அப்படி குடுத்துருக்கான். அப்ப டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? சரி ஓகேவா? அப்ப லோடு வந்து யூவிஎல் அப்படின்னா, எனக்கு எஸ்எஃப்டி வந்து எந்த ஆர்டர் பேரபோலா வந்திருக்கும்? செகண்ட் ஆர்டர் பேரபோலா. இத ஸ்கொயர் பேரபோலான்னு நம்ம சொல்லுவோம். இதே வந்து இதுக்கு பெண்டிங் மோட் டயகிராம் எப்படி வரும்? அவ்வளதான். இல்ல வந்து அதுக்கு என்ன சொல்லுவோம்? கியூபிக் பேரபோலா. அவ்வளதான் முடிஞ்சுச்சு. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 18வது கொஸ்டின். தி சிலிண்டர்ஸ் ரேஷியோ ஆஃப் எ காலம் இஸ் 0 வென்னு குடுத்திருக்கான். ஓகே. அப்ப இந்த ஆப்ஷன வச்சு தான் முடிவு பண்ணணும். அவன் எப்படி கேட்டிருக்கான்னா, the length is exactly equal to the radius of gyration குடுத்திருக்கான். அதுக்கு இந்த length is half the radius of gyration குடுத்திருக்கான். அதுக்கடுத்து டோட்டல் கேரிட் லோட் இஸ் லெஸ் தன் த ஹாஃப் டெட் வெயிட் அப்படின்னு குடுத்திருக்கான். நான் லாஸ்ட் ஆப்ஷனையும் பார்த்துருவோம். அடுத்து லாஸ்ட் ஆப்ஷன் என்ன குடுத்திருக்கான் அப்படின்னா, இஃப் த காலிங் இஸ் சப்போர்ட் ஆன் ஆல் த சைட் த்ரோ இட்ஸ் லென்த் அப்படின்னு குடுத்துட்டான். கொஸ்டின் எது இத மாத்தி குடுத்திருக்கான். வெயிட் சார். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இந்த கொஸ்டின் வந்து எப்படி எங்க ஆப்ஷன்ல எதுக்கு எப்படி குடுத்திருக்கான்னு பார்த்துக்கிறேன். வெயிட். ஓகே. கரெக்ட். அவன் என்ன மீனிங்ல குடுத்திருக்கான்னா, ஆப்ஷன் டி தான் குடுத்திருக்கான். இஃப் த காலையும் சப்போர்ட்டட் ஆன் ஆல் சைடு த்ரோ இட்ஸ் லென்த் அப்படின்னு குடுத்திருக்கான். அதாவது சிலிண்டர் ரேஷியோனா நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, இது வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு. நான் சொல்றேன் பார்த்துக்கிடுங்க. ஜஸ்ட் நம்ம இதுவரையும் படிச்சது லாம்பிடானா என்ன? லாம்பிடாவோட வேல்யூ எந்த லிமிட்டுக்குள்ள இருக்குன்னா, லாம்பிடாவுக்கு 2 ஃபார்முலா. அதாவது எல் எஃபெக்டிவ் டைப் ஆர் மினிமம் வச்சும், அதே நமக்கு எல் எஃபெக்டிவ் வச்சு லீஸ்ட் லேட்டரல் டைமென்ஷன் லீஸ்ட் லேட்டரல் டைமென்ஷன் வச்சும் இப்படிதான் நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கு சிலிண்டர் விளக்கம் குடுத்திருப்பேன். அப்ப இந்த மாதிரியான கேள்விகள் தான் பார்த்திருப்பீங்க. ஆனா இவன் என்ன செஞ்சுட்டான்னா, இந்த லாம்பிடாங்கிறதே 0 அப்படின்னு சொல்லிட்டான். அவன் லாம்பிடாவோட இது வந்து 0 அப்படின்னா, உங்களுடைய காலத்தோட எல்லா சப்போர்ட்டும் எப்படி இருக்கு அப்படின்னா, சாரி காலத்தோட எல்லா சைடும் எப்படி இருக்குன்னா, சப்போர்ட்டடா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலயுமே வந்து எப்படின்னா, வளையவே விடாத அளவுக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு அர்த்தம். நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது எந்த மீனிங்ல இத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப வந்து நான் உங்களுக்கு புரியறதுக்காண்டி இத சொல்றேன். இந்த விளக்கமாறு குச்சி எடுத்து மேல வந்து ஒரு கைய வச்சு அழுத்துறீங்க. கீழயும் ஒரு கைய வச்சு அழுத்துறீங்க. இப்ப சைட்லயும் இங்கிட்டு ஒரு ஃபோர்ஸ் குடுக்குறீங்க. இந்த சைடும் ஃபோர்ஸ் குடுக்குறீங்க. அப்ப இந்த இடத்துல வளைவுன்னு ஒண்ணு ஏற்பட்டா, ஒண்ணு மேல, கீழ இல்ல ஹரிசாண்டலா லெஃப்ட் சைடு, ரைட் சைடு இப்படிதான். இப்ப எல்லா ஆல் சைடும் ஒரு சப்போர்ட்ட குடுத்துட்டோம் அப்படின்னா,
இதுல லாமிடா ஆக வாய்ப்பு இருக்கா? சிலிண்டர் ஆக வாய்ப்பு இருக்கா? சொல்லுங்க சார். எல்லா டைரக்ஷன்லயும் சப்போர்ட் குடுத்தா வாய்ப்பு இருக்கா சார்? ஆப்ஷன் டி பாருங்க. என்ன குடுத்திருக்கான்? இஃப் த காலம் இஸ் சப்போர்ட்டட் ஆன் ஆல் சைட் த்ரூ இட்ஸ் லெந்த். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் இந்த வார்த்தையில. த்ரூ இட்ஸ் லெந்த். டோட்டல் லெந்த்ல த்ரூ இட்ஸ் லெந்த் ஃபுல்லாவே எல்லா சைடும் நம்ம என்ன செய்யணும்? சப்போர்ட் குடுக்கணும். எல்லா டைரக்ஷன்லயும். அப்ப இது வந்து எங்கேயாச்சும் நகர வாய்ப்பு இருக்கா? சிலிண்டர் ஆக வாய்ப்பு இருக்கா? லாம்பிடா. சார் என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? த்ரோ இட்ஸ் லென்த் 4 மீட்டர்னா 4 மீட்டர் ஃபுல்லாவே எல்லா திசையிலும் ஒருத்தவங்க வந்து சப்போர்ட் குடுக்குறாங்க. எல்லா திசையிலயும். அப்படிங்கும்போது, இது வந்து வளையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல கிரஸ்ஸிங் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறேன். பக்லிங் ஃபெயிலியர் நடக்கிறதுக்கோ, கிரஸ்ஸிங் ஃபெயிலியர் நடக்கவோ வாய்ப்புகள் இருக்கா? இல்ல. அப்ப லாமிடா ஈக்குவல் என்ன ஆயிரும்? சிலிண்டரே ஆகாது. அப்ப 0. அதுதான் குடுத்திருக்காங்க. அப்ப சிலிண்டர் ரேஷியோ ஆஃப் காலம் இஸ் 0 வென் எப்ப அப்படின்னா, இப்ப காலம் வந்து அந்த காலம் வந்து சப்போர்ட்டட் சப்போர்ட் குடுக்குறோம். எங்க? ஆன் ஆல் சைடு. எல்லா திசையிலயும். எங்க? த்ரோ இயர்ஸ்ல இது. அந்த காலத்தோட டோட்டல் ஸ்பான் ஃபுல்லாவே எல்லா திசையிலயும் சப்போர்ட் குடுக்குறோம். அப்படிங்கிறப்ப அது நகரவே வாய்ப்பு இல்ல. அப்புறம் எங்க கிரஸ்ஸிங் நடக்கிறது, இல்ல பக்லிங் நடக்கிறது. இப்ப லாம்பிடா ஈக்குவல் டூ 0. சார் கிளியர்? சார் ஓகே தானே? ஓகே. அடுத்து. அப்ப சொல்லுங்க சார். டவுட்டா? ஓகே. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 10வது கொஸ்டின் பாருங்க. ஓகே. படம் தான் குடுத்திருக்காங்க. என்ன குடுத்திருக்காங்க? ஒரு சைடு சிம்ப்ளி செப்பரேட்டட் பீம் குடுத்திருக்காங்க. இன்னொன்னு பெண்டிங் மொமென்ட் டயகிராம் குடுத்திருக்காங்க. சரி ஓகே. பாருங்க. அதாவது இதுல மிட் பாயிண்ட்ல கரெக்ட்டா குடுத்துட்டான். எப்படி கண்டுபிடிச்சன்னா எல்/டி எல்/டிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கான். மினிமம் டயகிராம் என்ன வரும்னா, கரெக்ட்டா மிட் பாயிண்ட்ல வரணும்னா, உங்களுக்கே தெரியும். மேக்ஸிமம் மினிமமோட வேல்யூ என்ன வரும்னா, டிவிஷன் பண்ணுங்க டக்குனு. WL/4 அப்ப இதுக்கு எதுக்கு வரும்? இந்தா இருக்கா? 3 இருக்கு. 1 இப்ப ஏக்கு 3 ஸ்பீடா வாங்க. அடுத்து யூடிஎல் மேக்ஸிமம் WL/8 வரணும். அப்ப வந்து நம்ம லோட் டயகிராம் எப்படி வந்திருக்கு? ரெக்டாங்கிள். இப்ப அடுத்து எஸ்எஃப்டி வந்து ட்ரையாங்கிள். பெண்டிங் மோட் வந்து பேரபோலா. 2 டிகிரி பேரபோலா. எங்க இருக்கு? இந்தா இருக்கு. இது 2. இங்க ஏன் இவன் போட்டிருக்கிறது கரெக்ட்டா தப்பா? கேபிட்டல் W இன்டு L வகுத்தல் 8ன்னு போட்டிருக்கான். இது கரெக்ட்டா தப்பா? யாராச்சும் சொல்லுங்க எனக்கு. சொல்லிக் குடுத்துருக்கேனே. கரெக்ட்டா தப்பா சார்? கரெக்ட் தான். அவன் என்ன செஞ்சிருக்கான்? கேபிட்டல் W போட்டிருக்கான். நம்ம ஸ்மால் w இன்டு L ஸ்கொயர் வகுத்தல் 8ன்னு படிச்சிருப்பீங்க. கேபிட்டல் W ஈக்குவல் டு என்ன வரும்? ஸ்மால் w இன்டு Lன்னு வரும். அததான் என்ன செஞ்சிருக்கான்? அந்த ஒரு WL ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? ஸ்மால் w இன்டு L இன்டு L வகுத்தல் 8ன்னு எழுதலாம். இந்த ஸ்மால் w இன்டு Lக்கு பதிலா என்ன குடுத்துட்டான்? கேபிட்டல் W குடுத்துட்டான். அப்ப என்ன வந்துரும்? கேபிட்டல் WL வகுத்தல் 8ன்னு வரும். எப்படி போட்டாலும் கரெக்ட் தான். அடுத்து பாருங்க. அடுத்து வந்து என்ன குடுத்திருக்கான்? எக்ஸென்ட்ரிசிட்டி லோடு குடுத்திருக்கான். இங்கேருந்து A டிஸ்டன்ஸ்ல ஒரு லோடும், இங்கேருந்து B டிஸ்டன்ஸ்ல ஒரு லோடும் குடுத்திருக்கான். அப்ப இப்ப டயகிராம் என்ன வரும்? கரெக்ட்டா இப்படி அந்த இடத்துக்கு வந்து இப்படி வரணும். கரெக்ட்டா சென்டர்ல இல்லாம அந்த இடத்துக்கு வந்து வரணும். இப்ப வந்து கீழ வந்து AB குடுத்திருக்கிறதுனால WAB/Lங்கிறது இருக்கணும். அப்ப எங்க இருக்கு? ட WAB/L சூப்பர். 1ல இருக்கு. அப்படியே இங்க இது பண்ணுங்க. இது 3. அப்ப Cக்கு எங்க சார் ஆன்ஸர் இருக்குன்னா 1ல இருக்கு. அடுத்து D பாருங்க. அதே சிம்பிளி சப்போர்ட்ல 2 இதுல லோடு குடுத்துருக்கான். உங்களுக்கு நான் அத்துப்படியா இருக்கணும். இதெல்லாம் சொல்லிக் குடுத்துருக்கேன் உங்களுக்கு. இத இந்த ஓர் கேங்கிங்கோட சேர்த்து சொல்லிக் குடுத்துருப்பேன். இப்ப சியர் ஃபோர்ஸ் வரும்போது என்ன வரும்? இங்க தான் சப்போர்ட் ஆரம்பிக்குது. பாக்ஸ மேல போடணும். இங்க கீழ வரணும். இப்ப என்ன லோட் ஆக்ட் ஆகுதோ, அந்த லோட் அளவுக்கு இங்க சியர் ஃபோர்ஸ் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது பெண்டிங் மோட் வரையும்போது, உங்களுக்கு சிம்பிளி சப்போர்ட்னா மேல 2மே பாசிட்டிவ்ல வரும். அப்ப வந்து இங்க பிளஸ்ல இருக்கும். அப்ப வந்து இந்த லோடிங் இன்டு இந்த டிஸ்டன்ஸ் பெருக்கணும். அந்த டிஸ்டன்ஸ் இங்க L/3 குடுத்துருக்கான்னா, அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? W இன்டு L/3 இருக்கும். அதே மாரி இந்த எண்ட்லயும் W இன்டு L/3 இருக்குன்னு சொல்லிக் குடுத்துருப்பேன். ஞாபகம் இருக்கா? அப்ப இது எஸ்எஃப்டி, இது லோ டயகிராம், இது பெண்டிங் மோட் டயகிராம். நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கிறது பெண்டிங் மோட் டயகிராம் தான். இது எங்க இருக்குன்னு பாருங்க. எங்க இருக்கு? இந்தா இருக்கா? இதுக்கு நேரா என்ன குடுத்துருக்கான்? WL/3 குடுத்துருக்கானா? அதே மாரி இங்கேயும் WL/3 தான் வரும். அப்ப 4க்கு 2ல ஆன்ஸர் இருக்கு. அப்ப Dக்கு இங்க ஏன் Bக்கு 2ன்னு குடுத்துருக்கேன்? Bக்கு எங்க குடுத்துருக்கணும்? 4ன்னு குடுத்துருக்கணும். சாரி. இங்க 2. அப்ப 3, 4, 1, 2. நான் எடுத்து எழுதுறது கரெக்ட்டா எழுதுறேனான்னு பாத்துக்கிடுங்க. நான் சொல்லியிருக்கேன் ஆன்ஸர்னா கரெக்ட் தான். மார்க் பண்றது மாத்தி எழுதிட்டேனான்னு பாத்துக்கிடுங்க. 3, 4, 1, 2. எங்க இருக்குன்னு பாருங்க. 3, 4, 1 எங்க இல்ல? ஓகே வெயிட். 3, 4, 1, 2. 3, 4, 1, 2. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்ஸர். சார் புரியுதா? ஓகே. அடுத்தது. இந்த ட்ரஸ் சோன் இன் ஃபிகர் குடுத்துட்டு ஈஸியா என்ன கேட்டிருக்கான்? கீழ பெர்ஃபெக்ட் ட்ரஸா?
ரிடண்டன்டா, இன்சஃபிசியன்ட்டா, ஈக்லிபிரியமான்னு கேட்டிருக்கான். ஈக்லிபிரியம் ட்ரெஸ்ஸ பார்த்தோம்னா தான் பெர்ஃபெக்ட்ன்னு தெரிஞ்சு போயிருமே. ஓகே. அப்ப பெர்ஃபெக்ட்டா, ரிடண்டன்ட்டா இருக்கா? இல்ல இன்சஃபிசியன்ட் அதாவது அன்ஸ்டேபிளா இருக்கான்னு கேட்டிருக்கான். அப்ப முடிவு பண்ணணும் நம்ப. ஃபார்முலா நமக்கு தெரியும். எம்இ ஈக்குவல் டு ட்ரெஸ்ஸஸ்க்கு 2j மைனஸ் 3. அப்ப இங்க ஜாயிண்ட் எத்தன இருக்கு? 1, 2, 3, 4. அப்ப ஜாயிண்ட் 4. அப்ப 2 இன்டு 4 மைனஸ் 3. அப்ப 4 2 8 மைனஸ் 3. 8ல 3 போச்சுன்னா 5 வருது. அப்ப இந்த சைடு மெம்பர் போட்டு பார்த்தா தெரிஞ்சு போயிரும்ல. அப்ப 1, 2, 3, 4, 5, 6. மெம்பர் 6 இருக்கு. இப்ப அன்ஈக்குவல். இப்ப யார் அதிகமா இருக்குன்னா, எம் தான் அதிகமா இருக்கு. 2j மைனஸ் 3 யோட. இப்ப நீங்களே முடிவு பண்ணிறலாமே. இது என்ன ஸ்ட்ரக்சர்? ரிடண்டன்ட் ஸ்ட்ரக்சர். அதாவது இன்டிடெர்மினட் ஸ்ட்ரக்சர்ல ஸ்டேபிளா இருக்கு. கிளியர்? எல்லாரும் புரியுதா? அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் ஓகே தானே சார்? அடுத்து மூவ் பண்ணலாமா? ஓகே அடுத்து. அடுத்து பாருங்க. 21வது கொஸ்டின். A pin joint is taken for analysis only when there are not more than unknown forces acting at the அவ்வளவுதான் சார் முடிஞ்சு போச்சு சார். ஒரு பின் ஜாயிண்ட்னு குடுத்துட்டான். பின் ஜாயிண்ட் வந்தாவே உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ பத்தி தான் பேசுறான். எத்தன நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் சார் இருக்கணும்? எதுக்கு மேல ஃபோர்ஸஸ் போயிறக்கூடாது. அவன் 2 டைமென்ஷன்ல குடுத்துருக்கான்னு வச்சுக்கிறோம். எதுவுமே ஸ்பேஸ்லாம் குடுக்கல. அப்பன்னா பிளெயினாவே எடுத்துக்கிறோம் நம்ப. அப்ப எத்தன சார் இருக்கணும்? எத்தன ஃபோர்ஸ்க்கு மேல போயிறக்கூடாது? நம்பர் 3யா? இப்ப தானே சொன்னேன். அவன் இந்த ஸ்பேஸ்ங்கிற வார்த்தை தானே யூஸ் பண்ணலாட்டி, நீங்க 2 டைமென்ஷனலா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க. ஒரு பின் ஜாயிண்ட்ல என்ன எவ்வளவு அன்னோன் ஃபோர்ஸஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு? 2 தானே இருக்க வாய்ப்பு இருக்கு. அவன் ரிஜிட் ஜாயின்ட்ன்னு குடுத்தாலோட நீங்க கொஞ்சம் யோசிக்கலாம். ஆ ஆ அவன் பின் ஜாயிண்ட் தான் குடுத்துருக்கான். ரிஜிட் ஜாயின்ட்டா குடுத்தாலும் நீங்க யோசிக்க வேண்டியது இல்ல. அப்ப என்ன ஒரு ஆக்சியல் ஃபோர்ஸஸும் வரும் ட்ரெஸ்ஸஸ்ல ஜாயிண்ட்ல. அது ஆக்சியல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? கோசெட் எக்ஸ் ஆவும், கோசெட் ஒய் ஆவும் இருக்கும். எக்ஸ் டைரக்ஷன்ல, ஒய் டைரக்ஷன்லயும் போகும். 2 நம்பர்ஸ் வரும். அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்ப 2க்கு மேல போயிறக்கூடாது. அப்ப நாட் மோர் தென் 2 அன்னோன் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் த பாயிண்ட். அவ்வளதான் முடிஞ்சுச்சு. ஓகே மாத்திக்கிடுங்க. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 23 பாருங்க. The difference between number of unknown reactions, components and the number of available equilibrium equation is அப்படின்னு குடுத்திருக்கான். அப்ப unknown மைனஸ் equilibrium equationக்கு இன்டர்பிரட்ட டிஃபரன்ஸ் தான் மைனஸ் போட சொல்லியிருக்கான். இது என்ன அப்படின்னு சொல்லியிருக்கான். உங்களுக்கே தெரியும். டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி. அப்ப டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் எப்படின்னா கேட்கறான்னு பாருங்க. ஓகே அடுத்து. The effect length of chimney of 20 மீட்டர் ஹைட் இஸ் டேக்கன் அஸ் யூனிட் டெஸ்ட்லயே குடுத்திருக்கோம். ஒரு சிம்னி எப்படி இருக்கும்? கீழ பிக்ஸ்டா இருக்கும். மேல வந்து புகை போகக்கூடிய அந்த நுழைவாயு வந்து ஃப்ரீயா இருக்கு. அப்ப கீழ பிக்ஸ்டு, மேல ஃப்ரீ. அப்ப இந்த கண்டிஷனுக்கு அவன் எஃபெக்ட் லென்த்த பத்தி பேசியிருக்கான். எப்படி எஃபெக்ட் லென்த் இருக்கும்? டபுள் மடங்கு இப்படி போகும். ஃபார்முலா சொல்லிக் குடுத்திருப்பேன். அப்ப எல் எஃபெக்ட் ஈக்குவல் என்ன கண்டிஷன்? சென்டமென்ட்ல சொல்லிக் குடுத்திருப்போமே. 2 இன்டு எல். அவன் எல் என்ன குடுத்திருக்கான்? அது ஹைட் தான் எல் இங்க. என்ன குடுத்திருக்கான்? 20 மீட்டர். அப்ப 2 இன்டு 20. அப்ப எவ்வளவு வரும்? 40 மீட்டர். எங்க இருக்கு? டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகே. யூனிட்ல குடுத்த அதே கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஃபுல் டெஸ்ட்லயும். அடுத்து 25 பாருங்க. A cantilever AB is subjected to constant load at a free end. Okay. The slope and deflection at free end level இருக்குன்னா ஸ்லோப் வந்து W square by 2A கரெக்ட். டிஃப்ளெக்ஷன் W வகுத்தல் 3A கரெக்ட். ஏன் அப்ப இது என்ன குடுத்துட்டான் ஓகே. என்ன கேட்டிருக்கான்? இஃப் த சேம் லோட கொண்டு வந்து அப்ளைடு மிட்ஸ்பேன் அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. முதல்ல தான் பார்த்தோமே. மிட்ஸ்பேன்ல இருக்கும்போது லோடு டிஃப்ளெக்ஷன் அட் ஃப்ரீ எண்ட்ல எவ்வளவு இருக்கும்? டக்குன்னு சொல்லுங்க. என்ன? 5 இன்டு WL3 வகுத்தல் 48 EA. கேன்டிலிவர்ல பார்த்தோமே பாத்தீங்களா? சிம்லி சப்போர்ட்டுக்கு மேல 5 வராது. கேன்டிலிவருக்கு 5 வரும்னு சொன்னேனே. ஞாபகம் இருக்கா சார்? ஓகே. அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எவ்வளவு பேருக்கு புரியுது? அடுத்து மூவ் பண்ணலாமா? அடுத்து பவுண்டரி கண்டிஷனா காலம். இங்க ஆயில் பக்கிங் லோடு குடுத்திருக்கான். பவுண்டரி கண்டிஷன் போத் எண்ட் பின்னடு. இப்ப என்ன சார் வரும்? 5 ஸ்கொயர்ட் EI வகுத்தல் L ஸ்கொயர்ட். ஏன்னா எல் எஃபெக்ட்ங்கிறது உங்களுக்கு எல் தான். அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்? இது. நாட் கரெக்ட்லி மென்ஷன் குடுத்திருக்கானோ? சாரி. அப்ப ஃபர்ஸ்ட் கரெக்ட். போத் எண்ட் பிக்ஸ்டு. அப்ப எல் எஃபெக்ட் ஈக்குவல் டு எல் பை 2ன்னு போடலாம். அப்ப எல் பை 2 ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வந்துரும் நமக்கு? மேல 4 பை ஸ்கொயர் EI வந்துரும். கீழ எல் ஸ்கொயர் இருக்கும். இது எங்க இருக்கு? இங்க கரெக்ட்டா இருக்கா? கரெக்ட்டா இருக்கு. ஓகே. 1 எண்ட் பிக்ஸ்டு 1 எண்ட் பெரிய. இப்பதான் பார்த்தோம். எல் எஃபெக்ட் ஈக்குவல் டு 2 இன்டு எல். அப்ப ஸ்கொயர் பண்ணும்போது கீழ 4 ஸ்கொயர்ன்னு இருக்கும்.
அப்ப எப்படி இருக்கணும்? 5 ஸ்கொயர்ட் EI வகுத்தல் கீழ 4 L ஸ்கொயர்ன்னு இருக்கணும். எப்படி இருந்தாலும் கரெக்ட் தான். 4 வகுத்தா எப்படி வரும்? 1/4 0.25 வரும். அப்ப 5 ஸ்கொயர்ட் EI வகுத்தல் L ஸ்கொயர் இருந்தாலும் கரெக்ட் தான். இப்ப என்ன இருக்கு? நம்ம 1/4 வகுத்து 1 இருந்திருக்கு. அப்படி பார்த்தாலும் கரெக்ட் தான். 1 எண்ட் பிக்ஸ்டு 1 எண்ட் பின்னெண்டு. அப்ப எல் எஃபெக்டிவ்ங்கிறது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா L/√2ன்னு இருக்கும். அப்ப போட்டா என்ன வரும்னா I ஸ்கொயர் EI அந்த L/√2 L ஸ்கொயர் வந்துரும். √2க்கு வந்து ஸ்கொயர் பண்ணா 2 வந்துரும். மேல வந்து வெறும் 2 இருக்கும். ஆனா இங்க வந்து எப்படி இருக்கு? √2ன்னு இருக்கு. அப்ப இதான் நாட் கரெக்ட்லி மேட்ச். அப்ப ஆப்ஷன் டி தான் ராங்கா இருக்கக்கூடியது. அதான் ஆன்சர். கிளியர்? அடுத்து டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி ஆஃப் ரிஜிட் ஜாயிண்ட் பிளேன் ஃப்ரேம் ஹேவிங் 15 மெம்பர்ஸ். ரியாக்ஷன்ஸ் வந்து 3. காம்போனன்ட் ஆர் ஜாயிண்ட் வந்து 14. என்ன கொடுத்துருக்கான்? டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி ஐஎஸ் தான் கேட்டிருக்கான். ரிஜிட் பிரேமுக்கு கேட்டிருக்கான். பார்லாம் உங்களுக்கே தெரியும். 2 டைமென்ஷனலுக்கு. என்ன சார் வரும்? 3m பிளஸ் ஆர் மைனஸ் 3 இன்டு ஜே. அப்ப 3m என் மெம்பர் என்ன கொடுத்துருக்கான்? 15 கொடுத்துருக்கான். பிளஸ் ஆர் என்ன கொடுத்துருக்கான்? ஆர் என்ன? 3 கொடுத்துருக்கான். ஜே என்ன கொடுத்துருக்கான்? 3 இன்டு 14. அப்ப 3 இன்டு 15 5 3 45 பிளஸ் 3 மைனஸ் 12க்கு 2 மீதி 1 3 42. 45 3 கூட்டினா 48 மைனஸ் 42. அப்ப 48 மைனஸ் 42. அப்ப 6. ஸ்டார்டிங் இன்டிடெர்மினஸோட வேல்யூ 6. அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? எல்லாரும் புரியுதா? ஓகே. அடுத்து 28 பாருங்க சார். இப்ப இ இஸ் கரெக்ட்டா டிக் பண்ணிட்டேனா? வெயிட். 6 ஓகே. அடுத்து. இப்ப இ இஸ் யங்ஸ் மாடுலஸ் and I is moment of inertia, then the expressed EA T power 4 y divided by Tx power 4 at any section for a beam is equal to கொடுத்திருக்கான். உங்களுக்கே தெரியும். ஓகே. அப்ப என்ன சார் வரும்? இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சார் நீங்க இஎம்ல பிரிச்சு பாதி நடத்துனீங்களே, செக்ஷன் அனாலிசிஸ்லாம் பாதி வருதே சார்ன்னு. உங்களுக்கு அவன் எப்படி வேணுமானாலும் கம்பைன் பண்ணி கேட்கலாம். இதுல பாதியா, அதுல பாதியா கம்பைன் பண்ணி எப்படி வேணுமானாலும் கேட்கலாம். அதனால தான் உங்களுக்கு டோட்டலா 2 சப்ஜெக்ட்டையும் ஒரே ஸ்லாட்ல நடத்தியிருப்பேன். ஓகே. இப்ப இது வந்து உங்களுக்கே தெரியும். T பவர் 4 இருக்கு சார். டிஃபரன்ஷியேட் பண்றதுல மேல 4 இருக்கு. 4த் ஆர்டர்ல இருக்கு. அப்ப என்ன வரும் உங்களுக்கு ஸ்ட்ரெய்ட்டா லோட் அப்படின்னு வரும். இதே செகண்ட் ஆர்டர்னா பெண்டிங் மோட் வரும். ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா dy/dx என்னது? ஸ்லோப். ஒய்னா டிப்ளெக்சன். இதே தேர்ட் ஆர்டர்னா ஷியர் ஃபோர்ஸ். அப்ப என்ன வரும் உங்களுக்கு? ஈக்குவல் டுன்னு குடுத்திருக்கான். எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? லோடு. அதாவது இன்டென்சிட்டி ஆஃப் லோடுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப லோடு இன்டென்சிட்டி அட் த செக்ஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? ஓகே. அடுத்து கேரி ஓவர் ஃபேக்டர் இன் எ பிரிஸ்மடிக் மெம்பர் வித் பிக்ஸ்டு ஃபார் எண்ட் இஸ் அப்படின்னு குடுத்திருக்கான். ஃபார் எண்ட்ல பிக்ஸ்டு இருக்கு அப்படின்னா கேரி ஓவர் ஃபேக்டர் என்னன்னு கேட்கறான். இப்பதான் மேல பார்த்தோம். அந்த m/2 வந்தத சொன்னேன். என்ன வரும்? 1/2 பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே சிம்பிளிஸ்ட் போட்டு குடுத்தா ஐ மீன் கிஞ்சிட்ன்னு குடுத்தா ஃபார் எண்ட் 0 அவ்வளவுதான். அடுத்து த ராங்கின் கான்ஸ்டன்ட் ஆல்பா இன் ராங்கின் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு குடுத்திருக்கான். அப்ப ராங்கின் ஃபார்முலாக்கான இது என்ன சார் வரும்? நான் அதிகமா எக்ஸாம்ல கேட்பான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எஃப்சிசின்னு நம்ம குடுத்திருப்போம். சிக்மா சினோட குடுத்துருக்கலாம் வாய்ப்பு இருக்கு. பாத்துக்கிறேன். இப்ப என்ன வரும்? சிக்மா சி ஆர் எஃப்சிசி வகுத்தல் 5 ஸ்கொயர்ட் இ. நிறைய பேர் மாத்தி மேல 5 ஸ்கொயர்ட் இ போட்டு கீழ சிக்மா சி போட்டுருவான்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு ராங்கின் கான்ஸ்டன்ட் வந்து டிம்பரு, மைல்டு ஸ்டீலு, அதுக்கடுத்து காஸ்ட் அயனு, ரவுட் அயனுக்குலாம் குடுத்திருப்பேன் பாத்துக்கிடுங்க. கிளியர்? அப்ப இங்க என்ன குடுத்திருக்கான்? ஜஸ்ட் கான்ஸ்டன்ட் தான் கேட்டிருக்கான். அப்ப என்ன வரும்னா? மேல சிக்மா சி இருக்குன்னா, கீழ 5 ஸ்கொயர் இ இருக்கணும். அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே தானே? அடுத்து அடுத்து பாருங்க. A cantilever subjected to uniformly distributed load of intensity is propped by rigid W by M prop to the span level of the fixed support. The reaction in the prop is ன்னு கேட்டிருக்கான். அதாவது என்ன கேட்டிருக்கான்னா, கேன்டிலிவர்ல யூரியல் ஆக்ட் ஆகும்போது ரியாக்ஷன் வந்து ப்ராப் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். சொல்லுங்க. ப்ராப்ல என்ன வரும்? இப்பதான் மேல பார்த்துட்டு வந்தோம்னு நினைக்கிறேன். 3WL/8. அதே பிக்ஸ்ல பிக்ஸ்ல 5WL/8 வரணும். அப்ப அவன் ப்ராப் தான் கேட்டிருக்கான். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? சாரி சாரி. கரெக்ட்டா தானே போட்டுருக்கோம்? கரெக்ட்டா. ஓகே, ஓகே. ஓகே. ப்ராப் தானே கேட்டிருக்கான்? ரியாக்ஷன். ஓகே சார். ப்ராப் தான் கேட்டிருக்கான். ஓகே. அடுத்து 32. A beam of length L is fixed at its both end. பிக்ஸ்ட் பீம் தான் குடுத்திருக்கான். And carrying 2 constant loaded of W. எவ்வளவு? அப்ப படத்த வரைஞ்சு தான் ஆகணும். ஒரு பீம்ல 2 பக்கம் பிக்ஸ்ட் இருக்கு. இதுல 2 கேரிங் லோட் ஆக்ட் ஆகுது. 2 கேரிங் லோடும் எவ்வளவு இருக்குன்னா, L/3 டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்ப இது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இந்த கேஸ் தான் நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கிறங்க.
என்ன கேட்டிருக்கான்னா, பிக்ஸ்டு மொமெண்ட் கேட்டிருக்கான். இந்த கொஸ்டின பிக்ஸ்டு மொமெண்ட்க்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு எத்தன கேஸ் குடுத்திருப்பேன்னா, 8 கேஸ் குடுத்திருப்பேன். அந்த 8 கேஸ்ல இது வந்து 3வது கேஸாவோ, 4வது கேஸாவோ எழுதியிருப்பேன்னு நெனைக்கிறேன். எடுத்து பார்த்துக்கங்க. கரெக்ட்டா தெரியல. என்ன குடுத்திருப்பேன்னா, W/A போட்டா உங்களுக்கு ஆன்ஸர் கிடைச்சுருன்னு சொல்லியிருப்பேன். இங்க பிக்ஸ்டுக்கு மைனஸ் W/A. அதே இங்க வந்து பிளஸ் W/A அப்படின்னு போடணும்னு சொல்லியிருப்பேன். இங்க ஆப்ஷன் வந்து கரெக்ட்டா இருக்காதுன்னு நெனைக்கிறேன். பார்த்துக்கலாம். அப்ப இங்க Wங்கிறது அவன் குடுத்திருக்க லோடு. Aங்கிறது இந்த L/3 டிஸ்டன்ஸ். அப்ப WA பை சரி WL/3 அப்படின்னு போட்டாவே கரெக்ட். இதெல்லாம் இங்க ஆப்ஷன் வந்து அவங்க குடுத்திருக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். பார்ப்போம் என்ன வருதுன்னு. ஓகே. இருக்கு. ஆப்ஷன் இருக்கு. இருக்கு இல்லாதவன்னு நெனச்சோம். WL/3 இருக்கு. அவன் எங்க கேட்டிருக்கான்? ப்ராப்பர்ட்டி எதுல கேட்டிருக்கான்? லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல கேட்டிருக்கானான்னு பாருங்க. எது மென்ஷன் பண்ணியிருக்கானான்னு. எங்க கேட்டிருக்கான்? இந்த பிக்ஸ்டு எண்ட் அட் மொமெண்ட் ஏல கேட்டிருக்கான். அப்ப என்ன கேட்டிருக்கான்னா, இங்கே தான் கேட்டிருக்கான். அப்ப இங்க என்ன சார் வரும்? மைனஸ் W/A. அப்ப மைனஸ் W ஏக்கு பதிலா என்ன போடுவீங்க? L/3ங்கிறத போடுவீங்க. அப்ப மைனஸ் WL/3. அப்ப ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? புரியுதா? ஓகே. அடுத்து. இதே இதுல நெறைய கேஸ் இம்பார்ட்டன்ட் கேஸ்லாம் இருக்கு சார். இதே பிக்ஸ்டு வியூல ஒரு வேள எசென்ட்ரிசிட்டி லோடு குடுக்குறான். இங்கேருந்து ஒரு A டிஸ்டன்ஸ், இங்க வந்து ஒரு B டிஸ்டன்ஸ். அப்ப இதுக்கு வந்து பிக்ஸ்டு மொமெண்ட் என்ன வரும்? எழுதி குடுத்திருப்பேனே. என்ன வரும்? அதாவது இங்க WA ஃபார் எண்ட வந்து ஸ்கொயர் பண்ணுங்க. வகுத்தல் L ஸ்கொயர். இங்க வரும்போது மைனஸ். அதே இங்க பார்க்கும்போது WB ஃபார் எண்ட் என்ன இருக்கு? A இருக்கு. அத ஸ்கொயர் பண்ணுங்க. வகுத்தல் L ஸ்கொயர். கிளியர்? இதே வந்து என்ன குடுத்திருப்பேன்? பிக்ஸல்ல வந்து இப்படி வந்து உங்களுக்கு யுவில வந்து மிட்ல வந்து மேக்ஸிமம் லோடும், 2 பிக்சல்ல வந்து 0 டென்சிட்டி லோடு இருக்க மாரி குடுத்து, இதுக்கு என்ன குடுத்திருப்பேன்னா, 5 WL ஸ்கொயர் பை 96. அது இங்க தான் மைனஸ், இங்க நான் பிளஸ்ன்னு குடுத்திருப்பேன். கிளியர்? ஓகே. வேற என்ன கேஸ் இதுல குடுத்திருப்பான்? அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. வேற என்ன குடுத்திருப்பான்? இதே யுவில இப்படி குடுத்திருப்பான். ஒரு எண்ட்ல மேக்ஸிமமா இருக்க மாரி, இன்னொரு எண்ட்ல மினிமமா இருக்க மாரி. பிக்ஸ்டு குடுத்து. அப்ப மேக்ஸிமம் இருக்கக்கூடிய இடத்துல தான் அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு WL ஸ்கொயர் டிவைடட் பை 20 அப்படின்னு குடுத்திருப்போம். இங்க WL ஸ்கொயர் டிவைடட் பை 30ன்னு குடுத்திருப்போம். 0 டென்சிட்டி லோடு இருக்கக்கூடிய இடத்துல. கிளியர்? சார் இந்த இதெல்லாம் ஞாபகம் வருதா இல்லையா? அதுக்காக தான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். கிளியர்? ஓகே. அடுத்த கொஸ்டின் போயிருவோம். 33 பாருங்க. இன் கேஸ் ஆஃப் எசென்ட்ரிக்கலி லோடட் ஸ்ட்ரட். ஓகே. அதாவது எசென்ட்ரிக்கலி லோடட் ஸ்ட்ரட்ன்னு குடுத்துட்டு, இந்த செக்ஷன் பிரிப்பேர் டூ அப்படின்னு குடுத்துட்டு. அப்ப ஒரு எசென்ட்ரிக்கல் லோடட் செக்ஷன் இருக்கு அப்படின்னா, அதுல அது ஸ்ட்ரட்ன்னு சொல்லிட்டான். இப்ப ஹாலோ செக்ஷன் தான் நமக்கு பிரிப்பேர்டா இருக்குன்னா, யூனிட் டெஸ்ட்ல குடுத்தது தான். அது வெயிட்ட கம்பேர் பண்ணி குடுத்திருப்பேன். சாலிடோட ஹாலோவ. ஹாலோங்கிறது வெயிட்லெஸ்ஸா இருக்கும். அதே சேம் டைம் மோர் ரேடியஸ் ஆஃப் ஏரியேஷன் இருக்கும். மோர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். அப்ப ஹாலோ தான் பிரிப்பேர் பண்ணுவோம். பிரிப்பேரிட்டி இஸ் ஹாலோ செக்ஷன். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து இந்த எலாஸ்டிக் கர்வ் ஆஃப் எ பீம் மீன் அப்படின்னு குடுத்திருக்கான். அப்ப எலாஸ்டிக் கர்வ்ங்கிறது என்ன சொல்லுவோம் நம்ம? பாராபோலிக்ங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க எலாஸ்டிக் கர்வ்ங்கிறது எங்க மென்ஷன் பண்ணுவோம்? டிஃப்ளெக்ஷன பத்தி பேசும்போது மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஞாபகம் இருக்கா? கிளியர்? அப்ப என்ன வரும்? எலாஸ்டிக் கர்வ்ங்கிறது எத பீம்ல மென்ஷன் பண்ணுது? டிஃப்ளெக்ஷன் கர்வ் வந்து மென்ஷன் பண்ணுது. அப்ப சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? சார் புரியுதா சார்? இந்த பாயிண்டோட எழுதி போட்டிருப்பேன் சார் எலாஸ்டிக் கர்வ்ங்கன்னு. நீங்க எங்கன்னா இஎம்ல சுலபம் டிஃப்ளெக்ஷன் நடத்தியிருப்பேன். அங்க எழுதி போட்டிருப்பேன் பாருங்க. அதே அனாலிசிஸ்லயும் வருங்கிறதுனால குடுத்துருக்கேன். அடுத்து P இஸ் த ஈக்குவேஷன் ஃபார் ஆய்லர் கிரிப்ளிங் லோட். அதான் நான் P எப்படி எழுதிருப்பேன்? பிசிசின்னு குடுத்திருப்போம். ஓகே. லோடு ஃபார் காலம் ஈட்ஸ் அப்படின்னு குடுத்துட்டு ஆப்ஷன் வச்சு கண்டுபிடிப்போம். அதாவது P இஸ் த ஈக்குவேஷன் ஃபார் ஆய்லர் கிரிப்ளிங் லோட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். சார் அதாவது என்ன மீனிங்ல கேட்கலாம் அப்படின்னா, இது ஈக்குவலா இருக்க மாரி கேட்டிருக்கலாம். இல்லாட்டி ஆய்லர் கிரிப்ளிங் லோடுக்கான ஃபார்முலா என்ன? ஜெனரல் ஃபார்முலா. ஏன்னா அவன் வந்து கண்டிஷன் தான் குடுத்திருக்கான். ஜெனரல் ஃபார்முலா என்ன வரும்? பை ஸ்கொயர்ட் இஐ வகுத்தல் எல் எஃபெக்டிவ் ஸ்கொயர். இதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடியது என்னது? ஃபார்முலால எந்த ஒரு சேஞ்சஸ் 4ஆல வகுக்கிற மாரியோ, 2ஆல பெருக்குற மாரியோ, இல்ல வந்து உங்களுக்கு கீழ மேலேயும் 4ஆல பெருக்குற மாரியோ, எதுவுமே இல்லாம அப்படியே இதுக்கு ஈக்குவலா இருக்க மாரி வரக்கூடியது என்னது? பை ஸ்கொயர் இஏ பை எல் ஸ்கொயர் வந்து வர மாரி. எது? 4த் என் ஆர்க் இன்ச்டு. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகே. அடுத்து 36. ஈக்விலிபிரியம் மெத்தட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ்ன்னு குடுத்திருக்கான். இப்பதான் மேல சொன்னேன். ஈக்விலிபிரியம் மெத்தட் வந்து எப்படி சொல்லலாம்? டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட்ன்னு சொல்லலாம். ஸ்டிப்னஸ் மெத்தட்ன்னு சொல்லலாம். இல்ல அதுக்கு ஈக்விலிபிரியம் மெத்தட். இது 3ம் ஒரே மாரி சொல்லலாம். அதே ஃபோர்ஸ வந்து எப்படி சொல்லலாம்? காம்பேட்டபிலிட்டி, ஃப்ளெக்ஸிபிலிட்டின்னு சொல்லலாம்னு சொல்லியிருந்தேன். இவன் கேட்டிருக்கிறது ஈக்விலிபிரியம் மெத்தட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் தான் கேட்டிருக்கான். அப்ப டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இல்லாட்டி ஸ்டிப்னஸ் மெத்தட்ன்னு சொல்லலாம். கிளியர்?
37. ஓகே சார். 37 பாருங்க. இந்த ரேஷியோ குடுத்திருக்கான். எது எதுன்னு தான் பார்க்கணும். த ரேஷியோ ஆஃப் லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் பிக்ஸ்டு பீம் டூ நல்லா கவனிக்கணும். பிக்ஸ்டு பீம் டூ தட் ஆஃப் சிம்ப்ளி செப்பரேட் பீம் ஹேவிங் சேம் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் யூடிஎல் ஆக்ட் ஆகுற மாரி. அப்போ ஒரு பிக்ஸ்டு பீமுக்கு யூடிஎல் ஆக்ட் ஆகுது. அதே ஒரு சிம்ப்ளி சப்போர்ட்க்கு யூடிஎல் ஆக்ட் ஆகுது. சிம்ப்ளி சப்போர்ட்க்கு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எம் மேக்ஸ்ங்கிறது என்னது? W²/8. அதே பிக்ஸ்டுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து எப்படி வரும்? அதாவது என்ன கேட்டிருக்கான்னா, சேம் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட்னு குடுத்திருக்கான் 2க்கும். அது 2க்கு தான் ரேஷியோ கேட்டிருக்கான். அவன் வந்து நெகட்டிவா, பாசிட்டிவான்னு குடுக்கல. நான் பாசிட்டிவ் இருக்க மாரி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். W²/24ன்னு எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. வரலாற்றையும் அப்புறம் பார்த்துக்கலாம். வராதுன்னு நெனைக்கிறேன். வெயிட். இல்ல பிக்ஸ்டு மொமெண்ட் தான் சார் எடுக்கணும். சாரி. பிக்ஸ்டு பீம்னே மென்ஷன் பண்ணா பிக்ஸ்டு மொமெண்ட் தான். அப்ப என்ன எழுதுறீங்க? WL²/12 தானே பிக்ஸ்டு எண்ட்ல இருக்கான். ஓகே. இப்ப எது எதுக்கு ரேஷியோ குடுத்திருக்கான்? இந்த ரேஷியோ லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் பிக்ஸ்டு தான் கேட்டிருக்கான். பிக்ஸ்டு பீம் டூ பட் சிம்ப்ளி செப்பரேட் தான். இப்ப மேல WL²/12ல போடுவோம். கீழ WL²/8 போடுவோம். இப்ப W², கேன்சல் ஆயிரும். 8 மேல போயிரும். 12 கீழ வந்துரும். அப்ப 4ஆல அடிச்சா ஈர்னாங்க 8, 3ஆங்க 12. இப்ப 2/3ன்னு இருக்கு. அப்ப என்ன சார் வரும்? 2யும் 3யும் அடிச்சா 0.6666ன்னு போகும். அப்ப இது 5ஓட கூட இருக்கறனால 0. இந்த இடத்துக்கு என்ன குடுக்கலாம்? இங்கேருந்து 1 குடுத்து 0.667 அப்படின்னு குடுக்கலாம். அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? எவ்வளவு பேருக்கு புரியுது? சார் ஓகே தானே? ஜஸ்ட் மேக்ஸிமம் பெண்டிங்னு குடுத்து ரேஷியோ கேட்டிருக்கான். ஒருவேள சார் எனக்கு நெகட்டிவ் அதாவது சிம்ப்ளி சப்போர்ட்க்கு ஒரு மேக்ஸிமம் தான் சார் இருக்கு. நான் வந்து எம்எக்ஸ் WS/8ங்கிறத எடுத்துக்குருவேன். ஆனா பிக்ஸ்டுக்கு எனக்கு 2 இருக்குல்ல சார். சைன் வந்து நெகட்டிவ் வச்சு வந்து WL²/2 வரும். பாசிட்டிவ் வச்சு எனக்கு WL²/24 வரும். அப்ப இத எது சார் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, பிக்ஸ்டு பீம்ங்கிற வார்த்தை குடுத்துட்டாவே பிக்ஸ்டு மொமெண்ட் எடுத்துக்கிருங்க. கிளியர்? ஓகேவா? பிக்ஸ்டு எண்ட்ல நெகட்டிவ் தான் இருக்கும். இப்ப எம்எக்ஸ் எவ்வளவு இருக்கும்? WS/12. சோ அடுத்து மூவ் பண்ணலாமா? ஓகே. அடுத்தது 38. A property cantilever beam of length Lன்னு குடுத்துட்டான். is subjected to moment M at property Nன்னு குடுத்துட்டு சப்போர்ட் மொமெண்ட் அடுத்த பிக்ஸ்ட் எண்ட் உங்களுக்கே தெரியும். அப்ப பிக்ஸ்ட் எண்ட்ல கேரி ஓவர் பண்ண பாரின் பிக்ஸ்டா இருக்கு. கேரி ஓவர் பண்ணும்போது எவ்வளவு போகும்? Mங்கிறது. டக்குனு சொல்லுங்க. எந்த அளவுக்கு போகும்? M/2 அளவுக்கு போகும். சார் ஏன் சார் இப்படியே இருக்கீங்க? ஆன்ஸர் பண்ணுங்க சார். இதுக்கு தான் டிஸ்கஷன் போடாம நான் கிளாஸாவே நான் போடுறது. டிஸ்கஷன் போட்டாவே எனக்கு பிரஷர் ஆயிருது. கேட்டா ஏதாச்சும் ரிப்ளை பண்ணணும். நானே வந்து ஆன்ஸர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து எனக்கு ஒரு மாரி இருக்கு. டிஸ்கஷன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறணும். டிஸ்கஷன்னா உங்களுக்காண்டி குடுக்குறது யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி. நான் கேட்கறதுக்கு நீங்க ஆன்ஸர் சொல்லணும். இப்ப நீங்க ஆன்ஸர் சொல்லல நீங்க ஆன்ஸர் சொல்லணும். நான் எக்ஸ்ட்ரா வந்து என்னோட வேலை வந்து எக்ஸ்ட்ரா மத்த விஷயங்கள டிஸ்கஸ் பண்ணணும். அதுதான் டிஸ்கஷன். ஆன்ஸர நான் சொல்லிக்கிட்டு, எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய விஷயங்கள் நான் சொல்லிக்கிட்டதுனால தான் நான் வந்து டிஸ்கஷன் அவாய்ட் பண்றதுக்கான காரணமே அதான். இப்ப ஈவினிங் டிஸ்கஷன் போடுறோம். அத போட்டுட்டு நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்டின்னா, அதுக்கான காரணமே அதான். ஏன்னா எனக்கு டிஸ்கஷன் இருக்கிறது தான் ஈஸி. எனக்கு வேஸ்ட் ஆனாலும் எனக்கு அதிகமா, எனக்கு டக் டக்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். எந்த டெஸ்ட் நான் குடுத்தாலும் டிஸ்கஷன் பண்ணிருவேன். எனக்கு அதுதான் ஈஸி. ஆனா என்னன்னா எனக்கு எனக்கு அந்த மைண்ட் செட்ட பொறுத்து நான் கிளாஸ போட்டு விட்டுறது. எனக்கு மைண்ட் செட் சரியில்ல அப்டின்னா, எப்படி கேட்டாலும் நீ என்கிட்ட ஆன்ஸர் பண்ண போறதில்ல. உம்முன்னு தான் இருக்க போறீங்க. 2 பேர் 2 கொஸ்டின் சொல்லுவீங்க. மத்த நேரம்லாம் அமைதியா இருந்துருவீங்க. அதுக்காண்டி தான் என்ன செய்றது, நான் வந்து இப்ப இந்த மைண்ட் செட் சரியில்ல. கிளாஸ் எடுத்து விட்டுலாம்ன்னு எடுத்துடுறது. ஆன்ஸர் பண்றதுக்கு என்னன்னு நான் கேட்கிறேன். அதுக்கே இப்ப நான் ஒரு புது கொஸ்டின டிஸ்கஷன் பண்ணாலோட பரவால்ல. சார் சொல்லட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க வெயிட் பண்ணலாம். ஆல்ரெடி யூனிட் டெஸ்ட்ல இந்த கொஸ்டின் சொல்லியிருக்கேன். இப்ப இன்னைக்கு கிளாஸ்ல இது ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன். ப்ராப்பர்ட்டி கேண்டிலேர் பீம் அதுலேருந்து 7 சப்ஜெக்ட் விட்டு மொமெண்ட் எடுத்து ப்ராப்பர்ட்டி குடுத்துட்டான். இந்த சப்போர்ட் மொமெண்ட் எடுத்து பிக்ஸ்டு கேட்டிருக்கான். உங்களுக்கு தெரியும் தானே? மேல தானே சொன்னேன். அதுக்கு கொஸ்டினே வேற மாரி குடுத்திருந்தான். ஏ, பின்னு குடுத்து என்னோட பிக்ஸ்டு எண்ட் பி. எனக்கு ப்ராப்பர்ட்டி எண்ட் ஏ. அந்த ஏங்கிற இடத்துல எம்இங்கிற லோட் ஆக்ட் ஆகுது. அப்ப எம்பிங்கிற அது பிங்கிற இடத்துல எவ்வளோ டெவலப் ஆகும்? அப்ப எம்ஏ இன்டு 1/2 அப்ப எம்ஏ/2 வரும்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா இல்லையா? அப்புறம் எதுக்கு அமைதியா இருக்கீங்க இந்த இடத்துலன்னு கேட்கிறேன். சரி ஓகே. 38க்கு எம்/2 வரும். நோட் பண்ணிக்கிறங்க. பி இஸ் த கரெக்ட் ஆன்ஸர். ஓகே. அடுத்து. எ பிக்ஸ்டு பீம் ஸ்பான் எல்ன்னு குடுத்துட்டான். வித் எ பாயிண்ட் லோட் டபிள்யூ எடுத்த மிட் ஸ்பான் குடுத்துட்டான். நல்லா கவனிங்க. பிக்ஸ்டு பீம்ல எல் ஸ்பான்ல மிட் ஸ்பான்ல டபிள்யூ லோட் ஆக்ட் ஆகுது. வில் ஹேவ் 0 பெண்டிங் மோட்ன்னு குடுத்துட்டான். அப்ப என்னன்னு கேட்டிருக்கான்னா, ஆப்ஷன் வச்சு தான் முடிவு பண்ண முடியும். பிக்ஸ்டு பீம்ல மிட் பாயிண்ட் லோட் கேட்டகரி குடுத்துருக்கான்.
அப்ப 0 பெண்டிங் மூவ்மெண்ட்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பிளஸ் தான் கேட்டிருக்கான். அப்ப பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பிளஸ் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு சார் இருக்கும்? பிக்ஸ்டு பீம்ல மிட் பாயிண்ட் லோடு. அப்புறம் பிக்ஸ்டு பீம்ல யூடிஎல் தான் நான் கொடுத்திருக்கேன். இதுவரை 2 இடத்துல கொடுத்திருப்பேன். மிட் ஸ்பேன்ல இருந்து கரெக்ட்டா சென்டர்ல இருந்து L பை 2 ரூட் சொன்னீங்கல்ல, அது யூடிஎல். அதே வந்து இங்க கேட்டிருக்கிறது மிட் பாயிண்ட் லோடு. அப்ப அது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பிளஸ் வந்து 2 போத் எண்ட் பிக்ஸ்டு எண்ட்ல இருந்து எவ்வளவு இருக்கும்? L பை 4ங்கிற அளவுக்கு இருக்கணும். அப்ப L பை 4 ஃப்ரம் லெஃப்ட் அண்ட் ரைட் சப்போர்ட் அப்படின்னு குடுக்கலாம். இல்ல போத் சப்போர்ட் அப்படின்னு குடுத்தாலும் கரெக்ட் தான். அப்ப இங்க வந்து வெறும் ரைட் சப்போர்ட் தான் குடுத்திருக்கான். ஆனா இங்க போத் சப்போர்ட்னு குடுத்திருக்கான். பெஸ்ட் இதானே. அதனால பெஸ்ட்டா செலக்ட் பண்றேன். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகே. அடுத்து 40வது கொஸ்டின் பாருங்க. இப்ப E is the Young's modulus and I is the moment of inertia. The maximum deflection of cantilever beam of length L carrying a constant load W at free end. cantileverல Wங்கிற லோடு ஃப்ரீ எண்ட்ல ஆக்ட் ஆகுது. அது மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கான். டெல்டா தான் கேட்டிருக்கான். உங்களுக்கே தெரியும். W L பவர் Q வகுத்தல் 3A. அதே ஸ்லோப் வந்து W L ஸ்கொயர் வகுத்தல் 2A. இதே கேன்டிலிவர்ல இது கொடுக்காம யூடிஎல் கொடுத்துருந்தானா W L பவர் Q வகுத்தல் 6A ஸ்லோப். அதே டிப்ளெக்ஷன் வந்து W L பவர் 4 வகுத்தல் 8A. சார் கிளியர்? இதே வந்து மிட் பாயிண்ட்ல ரூட் கொடுத்துருந்தானா ஸ்லோப் வந்து W L ஸ்கொயர் பை 16A. அதே இது வந்து W 5 இன்டு W L பவர் Q வகுத்தல் 48A. அவ்வளவுதான் முடிச்சு. ஜஸ்ட் அவன் வந்து எண்ட் லோடு தான் கொடுத்துருக்கான். அப்ப W L Q வகுத்தல் 3A. A is the correct answer. 41 பாருங்க. If the load on a column is increased to a value that none of its removal of the deflection remain, the load is கொடுத்திருக்கான். ஒரு காலத்துல ரோட் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பத்தி பேசிவிட்டு அது என்ன டைப்பா லோட்ல வரும் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு அவனே ஆப்ஷன் வச்சு எனக்கு இதை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு அதுவே துடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒன்னு கிரிட்டிக்கல் லோடு, இன்னொன்னு கிரிப்ளிங் லோடு, இன்னொன்னு பக்லிங் லோடு. இது 3 வேற வேறயா? இது 3 வேற வேறயா சார்? ஒண்ணுதான். இப்ப ஆல் ஆஃப் திஸ் இருந்து என்ன சொல்லுது? செலக்ட் பண்ணுங்கன்னா அதுவே டைரக்ட்டா சொல்லிருச்சு. அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் ஆப்ஷன பார்த்து கொஸ்டின் ரீட் பண்ணலாட்டி ஆப்ஷன் வச்சு முடிவு பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ். எல்லாமே ஒரே ஆன்சர் தான். ஓகே. இது எல்லாம் எந்த காலத்துக்கு வரும்? லாங் காலத்துக்கு வரும். அவன் தான் புரியுதுதானே? ஓகே. அப்ப டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஃபார் அன்யீல்டிங் சப்போர்ட். அன்யீல்டிங் சப்போர்ட்னா சப்போர்ட் வந்து சிங்க் ஆகலன்னு அர்த்தம். இந்த இடத்துல கவனம். அன்யீல்டிங்னா சப்போர்ட் வந்து சிங்க் நடக்கல. அப்ப டெல்டா வராது. டெல்டா ஈக்குவல் 0. இந்த ஸ்லோப் டிப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் எதுக்கு? பார்ட் பிசிங்கிற மெம்பரை கேட்டிருக்கான். பீம் சோனின் பிகர்னு கொடுத்தனா படங்க நமக்கு இங்க அட்டாச் பண்ணல விட்டுட்டாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பிசிங்கிற மெம்பர்னா உங்களுக்கு என்ன வரும்? பிக்ஸ்ட் மட்டும் காமன் பார்ல ஃபர்ஸ்ட் எழுதுங்க. எம் பிக்ஸ்ட் மொமெண்ட் அதாவது MBC ஈக்குவல் டு பிக்ஸ்ட் மொமெண்ட் BC பிளஸ் 4EI ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? தீட்டா B இருக்கு. வகுத்தல் L 2EI தீட்டா C வகுத்தல் L காமன் ஃபார்முலா எழுதுறேன். மைனஸ் 6EI டெல்டா வகுத்தல் L ஸ்கொயர். எப்படி பார்த்தாலும் டெல்டா ஈக்குவல் டு 0. அன்யீல்டிங் சப்போர்ட்னு கொடுத்தனா டெல்டா ஈக்குவல் 0. அப்ப இது கேன்சல் ஆயிரும். இதை விட்டுருங்க. மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் டைம் என்ன? M பிக்ஸ்ட் மொமெண்ட் B to C 4EI தீட்டா B வகுத்தல் L 2EI தீட்டா C வகுத்தல் L. இது ரெண்டுல எது காமனா இருக்கலாம்? வெளில M பிக்ஸ்ட் மொமெண்ட் இதை வந்து வச்சுக்கிறங்க. இது ரெண்டுல எது காமனா இருக்கலாம்? 2 EI இருக்கலாம், L எடுக்கலாம். அப்ப உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? 2 இன்டு தீட்டா B இருக்கும், ஒரு தீட்டா C இருக்கும். இது எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க சார். அப்ப ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது L ஸ்கொயர்ட்ல L2 I2 அப்படின்னு கொடுத்துருக்கான். அவ்வளவுதான். அப்ப A இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் ஓகே தானே? ஓகே. அடுத்து 43 பாருங்க. A column that fails essential by the direct crossing. அதான் தெரிஞ்சு போச்சு. டைரக்ட் கிரசிங்னு கொடுத்துட்டாங்க. அப்ப அல்டிமேட் லோடு இஸ் கால்டு. என்ன லோடு வருது? கிரசிங் அதுதான் என்ன காலம்? ஷார்ட் காலம். அப்ப சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்படியே உங்களுக்கு கொஸ்டின் புரியலாட்டி விட ஒரே இதுல பாருங்க. ஆயிலர் காலமும் ஆன்சர்ல இருக்கு, லாங் காலமும் இருக்கு. இது கிட்டத்தட்ட வேறயா? ஆயிலர் லாங் காலத்த பத்தி தானே பேசுறாரு. இப்ப ஆயிலர் காலம், லாங் காலம் தானே. இப்ப எப்படி பார்த்தாலும் நீங்க ஆப்ஷன் வச்சோட முடிவு பண்ணிடலாம். அதான் சிம்பிளா தான் கொஸ்டின் இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் சார். அடுத்து இந்த போர்ஸ் ரிக்யூர்ட் டு ஹாஸ் எ ரொட்டேஷன். நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தைய. ரொட்டேஷன் ஓ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரொட்டேஷன் தீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ ஒரு போர்ஸ் வந்து ஒரு ரொட்டேஷனை டெவலப் பண்ணுது. அப்ப எப்பை தீட்டா. அப்ப ஸ்டிப்னஸ் தான் கேட்டிருக்கான். அடுத்த ப்ராப்பர்ட்டி எண்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி கேன்டிலிவர் பீம் ஸ்பான் எல் யங்ஸ் மாடுலஸ் இ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன கேட்டிருக்கு. அப்ப என்ன சார் வரும் அப்படின்னா நமக்கு ஃபார்வர்ட் பிக்ஸ்டு. அப்ப உங்களுக்கு போர்ஸோட போய் தீட்டான்னு கொடுத்தாலும் எம் பை தீட்டான்னு கொடுத்தாலும் கே தான். அப்ப கே ஈக்குவல் டு எம் பை தீட்டா.
ப்ராப்பர்ட்டி கேன்டிலீவர்ல ஒரு ரொட்டேஷன் குடுக்குறோம். அவன் என்ன குடுத்துருக்கான்? "தி ஃபோர்ஸ் ரிக்வயர்ட் டூ ஃபோர்ஸ் ட ட ட ரிக்வயர்ட்னா தேவைப்படுது. எதுக்கு? டூ காஸ் எ ரொட்டேஷன். ரொட்டேஷன் கிரியேட் பண்ண ப்ராப்பர்ட்டி எண்ட்ல குடுக்குறோம். அந்த ஃபோர்ஸ. அப்ப அந்த கேன்டிலீவர் பீம் ஆஃப் ஸ்பான் குடுத்துட்டான் எல்ன்னு. அப்ப நமக்கு பிக்ஸல் எண்ட்ல என்ன டெவலப் ஆகும்? பிக்ஸல் எண்ட்ல என்ன டெவலப் ஆகும் அப்டின்னா, ஸ்டிப்னஸ் பதிலா என்ன போடலாம் அப்டின்னா, இதுக்கு பதிலா 4EI பை எல் அப்டின்னு போடலாம். இங்கிட்ட என்ன இருக்கு? எம் பை தீட்டா ஸ்டிப்னஸ் பதிலா இருக்கு. இந்த தீட்டா இங்கிட்டு வந்துச்சுன்னா என்ன வரும்? மேல போயிரும். அப்ப 4EI மேல தீட்டா இருக்கும். கீழ எல் இருக்கும். எம் இருக்கும். இப்ப எங்க இருக்கு ஆன்சர்? அப்டி செக் பண்ணுங்க. 4EI எல் தீட்டா. இந்த தீட்டாங்கிறது மேல பெருக்கல்ல இருக்க மாரி. அப்ப வி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. இப்ப அடுத்து இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக் குடுத்துர்றேன். இந்த ஃபார்முலா எங்க சார் வரும்? இந்த ஃபார்முலா எப்படி எழுதியிருக்காங்கன்னா, 12 EI தீட்டா பை எல் கியூப்ன்னு எழுதியிருக்காங்க. எதுக்கு வரும்? உங்களுக்கு பிக்ஸ்டு பீம்ல சியர் போர்ஸ்க்கு வரும். ஞாபகம் இருக்கா? ரியாக்ஷன் குடுத்திருப்பேனே ஞாபகம் இருக்கா? சியர் போர்ஸ் ஆர் ரியாக்ஷன் யூஸ் பண்ணா இந்த ஃபார்முலா வரும்னு. கிளியர்? ஓகே. அதுக்கடுத்து இந்த 6EI டெல்டா பை எல் ஸ்கொயர் எங்க வரும்? சப்போர்ட் சிங்க் ஆனா வரும். கிளியர்? ஓகே. அதே வந்து உங்களுக்கு 4EI பை எல் அப்படிங்கிறது எங்க வரும்? ஃபாரின் பிக்ஸ்டு. 3EI பை எல்ங்கிறது ஃபாரின் கிஞ்சுடு. ஒரே மொமெண்டா வச்சு கேட்டுட்டாங்க அப்படின்னா, தீட்டா மேல பெருக்கல்ல வரும். இங்கேயும் தீட்டா பெருக்கல்ல வரும். இப்ப இந்த மாரியான 2 ஜோடிகள் இருக்கு. இங்க வந்து 2 பேர் இருக்கு. இவங்க 2 பேரும் ஜஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ரொட்டேஷன் வந்து ஸ்டிப்னஸ் வச்சு பேஸ் பண்ணி கேட்கிறது. இவங்க 2 பேரும் என்ன கேட்கிறது அப்படின்னா, சப்போர்ட் சிங்க் ஆகுறத பத்தி பேசுறது. அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சியர் ரியாக்ஷன் எவ்வளவு குடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி பேசுறது. கிளியர்? அவ்வளதான் முடிஞ்சுச்சு. அப்ப நீங்க கம்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டாவே எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு அதுல இன்க்ளூட் ஆயிரும். அடுத்து பாருங்க சார் 45. பிக்ஸ்டு பீம் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் என்ன வரும்? அதாவது பீம்னாவே நமக்கு 1 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர். ஸ்லாப்னாவே 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் குறுமியில குடுத்திருக்கக்கூடியது. ஓகே. அப்ப இங்க என்ன வரும்? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஞாபகம் வச்சுக்கிருங்க. அடுத்து எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் தி காலம் ஆஃப் லென்த் எல் வித் ஒன் எண்ட் பிக்ஸ்டு அதர் எண்ட் கிஞ்சுடு. அப்ப ஒரு எண்ட் பிக்ஸ்டு அதர் எண்ட் கிஞ்சுடு. அப்ப எல் எஃபெக்டிவ் எப்படி வரும்னா, இப்படி வந்துட்டு இங்க ஜாயிண்ட் ஆயிரும். அப்ப டோட்டல் எல்லுல எனக்கு இந்த எல் எஃபெக்டிவ் தான் வேணும். அப்ப எனக்கு என்ன வரும்? எல் எஃபெக்டிவ் ஈக்குவல் டு எல் பை ரூட் 2. அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 47வது கொஸ்டின் பாருங்க. A beam simply supported at both end. Okay. Of length L carries two equal என்ன கொடுக்குறோம் unlike couple. ஓகே. Simply supportல ரெண்டு பக்கம் couple act ஆகுது. ஓகே. At two ends கொடுத்துட்டு if the flexural rigidity EI constant the center deflection of the beam அவ்வளவுதான். இது வந்து EMலயே கொடுத்திருப்பேன். அப்ப center deflection எப்படி சார் வரும் உங்களுக்கு? MEL square வகுத்தால் 8EI ன்னு வரும். அப்ப B is the correct answer. போட்டுக்கிறங்க. அடுத்து 48. ஏன்னா டயரக்ட் கொஸ்டின்ஸா EMல உள்ளது வந்திருக்கு. எது மேல உள்ளது. அடுத்து 48 பாருங்க. A fixed beam is subjected to UDL over its entire span குடுத்துட்டான். அப்ப fixed beamல UDL ஆக்ட் ஆகுது. entire span குடுத்துட்டு இந்த ஜாயிண்ட் ஆஃப் இந்த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளெக்ஸ் தான் ஜாயின் குடுத்திருக்காங்க. The point of contraplexer will occur on either side of the center at a distance of from the center ன்னு குடுத்துட்டு, அதே எண்ட்ல இருந்து எவ்வளவு இருக்குன்னா 0.211 L அப்படின்னு இருக்குன்னு குடுத்துட்டான். அவன் கேட்டிருக்கிறது வந்து உங்கள குழப்பறதுக்காண்டி, சென்டர்ல இருந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டுப்புட்டு, அதுக்கடுத்து எண்ட்ல ஒத்தி எவ்வளவு இருக்கு பிக்சல்ல இருந்து இந்த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளெக்ஸ் வந்து 0.211 L ன்னு குடுத்திருக்கான். அவசரப்படக்கூடாது. ஆனா அவன் கேட்டிருக்கிறது சென்டர்ல இருந்து தான் கேட்டிருக்கான். அப்ப என்ன சார் வரும்? என்ன கேட்டிருக்கான்? The point of contraplexer will occur on either side of the center at a distance of from the center. பாருங்க சார். எய்தர் சைட்லேருந்து சென்டர்லேருந்து சென்டர் எப்படி கேட்டிருக்கான். அப்ப இது என்ன வரும்? எல் பை 2√3 எல் பை 2√3 அதுலயே உங்களுக்கு குழப்பறதுக்காண்டி எண்ட்ல எனக்கு 0.211 எல் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்ப ஒண்ணுமே இல்ல. எல் பை 2√3 சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. அடுத்து இந்த டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி ஃபார் எ பிக்ஸ்டு பீம் கேட்டிருக்கான் சார். உங்களுக்கே தெரியும். எத்தனை வரும்? ப்ராப்பர்ட்டி கேன்டிலீவர்னு சொன்னாவே 1. அதே வந்து பிக்ஸ்டு பீம்னு சொன்னாவே 2. அதே இன்க்ளைன் லோட் வந்துச்சுன்னா பிக்ஸ்டு பீம்ல ஸ்லோப் வந்து சாய்வா வந்துச்சுன்னா ஃபோர்ஸ் வந்து இன்க்ளைனா வந்துச்சுன்னா 3. இந்த ஜேடியூல கேட்டு தான் சொல்லியிருந்தேனே. ஞாபகம் இருக்கா? ஒருவேளை வந்து இப்படி ஒரு கேஸ குடுத்து சம் தீட்டாவுல இருந்து இப்படி குடுத்திருந்தானா 3 வரும். கிளியர்? ஓகே. அடுத்து அடுத்து பாருங்க. A beam
பிக்ஸ்டு டு போத் எண்ட் சப்ஜெக்ட் டு லோட் தட் சென்டர் வில் மேக்ஸிமம் டிப்ளெக்ஷன் கேட்டிருக்கான். பிக்ஸ்டு பீம்ல வந்து மேக்ஸிமம் கேட்டிருக்கான் சார். முதல்ல பார்த்தது சிம்பிள் சப்போர்ட்டுக்கு. அதனால தான் 5 பெருக்குற மாரி பார்த்தோம். இது வந்து என்ன கேட்டிருக்கான்? என்ன கேட்டிருக்கான்? யூடிஎல்லா? சப்ஜெக்ட் லோட் அட் த சென்டர். சார் மிட் ஸ்பேன் லோட் தான் குடுத்திருக்கான். கான்ஸ்டன்ட் லோட் தான் குடுத்திருக்கான். யூடிஎல் இல்ல. இப்ப என்ன வரும் நமக்கு? WLQ வகுத்தல் 192 EA. இதே வந்து டிப்ளெக்ஷன் வந்து யூடிஎல் கேட்டிருந்தானா, இது மிட் ஸ்பேனுக்கு. இதே யூடிஎல் கேட்டிருந்தானா என்ன வரும்? அவ்வளதான். WL/4 ஸ்மால் w போட்டிருக்கேன். வகுத்தல் 384 EA. இதே சிம்பிளி சப்போர்ட்டுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் Sன்னு இருக்கு 5 மாரி இருக்கு. அப்ப 5 பெருக்கிக்கணும் இதோட அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே. அப்ப இதுக்கு என்ன ஜஸ்ட் மிட் பாயிண்ட் லோடுனா கான்ஸ்டன்ட் லோடு தான். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 51 பாருங்க. இந்த 51 பொறுத்தவரை இது ஒரு அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் தான் அப்படி கட் பண்ணி குடுத்துருக்காங்க. வெயிட். அதாவது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி குடுத்துருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்கான்? ஃபர்ஸ்ட் பாருங்க ப்ராப்பர் கேண்டிலிவர்ல ஒரு சம் எக்ஸ் டிஸ்டன்ஸ் மிட் பாயிண்ட்ல குடுக்காம ஒரு சம் எக்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு லோட் ஆக்ட் ஆகுற மாரி. இந்த படத்தை எப்படி போடுறேன் உங்களுக்காண்டி. இங்க இது ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு லோட் ஆக்ட் ஆகுது. எனக்கு இந்த பிக்ஸ்டு பி இந்த இடத்துல ப்ராப்பர் குட்டியது ஏன்னு குடுத்துட்டான். இப்படி நான் வரிசையா நான் படிக்கிறேன் பாருங்க. அதாவது பெண்டிங் மொமெண்ட் இஸ் மேக்ஸிமம் அட் பி. இது கரெக்ட்டா தப்பா எனக்கு? மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வந்து மேக்ஸிமம் வந்து ப்ராப்பர் எண்ட்ல இருக்குமா? பிக்ஸ்ட் எண்ட்ல இருக்குமா? பிக்ஸ்ட் எண்ட். டிக் பண்ணிருங்க. ஓகே. 2வது பெண்டிங் மொமெண்ட் இஸ் மேக்ஸிமம் அட் அண்டர் லோட். இதுதான் உங்களுக்கு கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயமே இங்க தான் இருக்கு. இப்ப பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமம் அட் பின்னு இப்ப பார்த்தோம். இப்ப அடுத்து என்ன குடுத்திருக்கான்? பெண்டிங் மொமெண்ட் இஸ் மேக்ஸிமம் அண்டர் லோட்னு குடுத்திருக்கான். இது கரெக்ட்டா? கரெக்ட்டா சார்? தவறு. அதான் பையனே சொல்லிட்டீங்களா ஆன்சர் ஒரு இடத்துல மேக்ஸிமம் இருக்கும்னு. அப்ப இது வருமா? வராதா? வராது. அப்ப 2 வராம ஆப்ஷன் எது எது இருக்கு? 1 கரெக்ட்டா ஆனா 2 வராம. ஆக 2 இருக்கோ? ஆமா. இங்க இருக்குல்ல. 1 கரெக்ட்டா வராம இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்ப 1 தான் நீங்க ரிமூவ் பண்ண முடியும் சார். சாரி. அப்ப நீங்க பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். ஓகே. இருந்தாலும் நமக்கு தான் கான்செப்ட் தெரியுமே. அடுத்து வாங்க. அப்ப இது தப்பு. 3 வாங்க. ட்ரிப்ளெக்ஸன் ட்ரிப்ளெக்ஸன் 0 டி கரெக்ட்டா தப்பா? அதாவது ஏங்கிற இடத்துல ட்ரிப்ளெக்ஸன் வந்து 0ன்னு குடுத்திருக்கான். அப்ப ட்ரிப்ளெக்ஸன் ப்ராப் குடுக்கிறதுக்கான நோக்கமே என்ன? ப்ராப் குடுக்கிறதுக்கான நோக்கமே என்ன சார்? அந்த இடத்துல ட்ரிப்ளெக்ஸன் 0 ஆக்குறது தானே. இப்படி வச்சுட்டு யூனிட் டெஸ்ட்ல கொஸ்டின் குடுத்தனே. ஞாபகம் இருக்கா? ஓகே. அப்ப கரெக்ட். அப்ப 1 கரெக்ட், 3 கரெக்ட். அவசரப்பட்டு ஏ டிக் பண்ணிறக்கூடாது. இதனால பிய படிப்போம். ஏன்னா 1, 3, 4 இருக்க மாரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஓகே. ரிஃப்ளெக்ஷன் 0 அட் பி ஆஃப் திஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் அப்படின்னு குடுத்திருக்கான். ரிஃப்ளெக்ஷன் பி 0ன்னு குடுத்திருக்கான். கரெக்ட்டா தப்பா? என்னோட பிக்சரண்ட்ல ஸ்லோப்பும் 0, ரிஃப்ளெக்ஷனும் 0. கிளியர் தானே? அப்ப என்ன வரும்? 4ம் கரெக்ட். 2 வச்சா தப்பு. அப்ப என்ன வரும்? 1 கரெக்ட், 3 கரெக்ட், 4 கரெக்ட். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அடுத்து 52வது கொஸ்டின் வாங்க சார். சிலிண்டர்னஸ் ரேஷியோ ஆஃப் த காலம். 2 ஃபார்முலா இருக்கும். உங்களுக்கு எது இருக்கோ அத எடுத்துக்கிறணும். அதே லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் எடிசன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுதான் பெஸ்ட். ஓகே. சிலிண்டர்ஸ் ரேஷியோ ஆஃப் த காலம்னு குடுத்துட்டான். ஃபர்ஸ்ட் லென்த் பை மினிமம் சைட் டைமென்ஷன். சார் இது நம்ம எல்லி எஃபெக்டிவ் பை லீஸ்ட் லேட்டரல் டைமென்ஷன் படிச்சிருப்போமே. அப்ப லீஸ்ட்னா மினிமம் தானே. லேட்டரல்னா சைடு தானே. அப்ப டைமென்ஷன் அப்படி போட்டு இத டிக் பண்ணா சார் அப்படின்னா தப்பு. லென்த்ல குடுத்துருக்கான். அவன் எஃபெக்ட் லென்த்ல குடுத்துருக்கான் இந்த இடத்துல. நீங்க சொல்றதுனா யோசிக்கிறது தான் கரெக்ட் தான். லீஸ்ட் லேட்டரல் டைமென்ஷன் தான் மினிமம் சைட் டைமென்ஷன் குடுத்துருக்கான். ஆனா அவன் என்ன குடுத்துருக்கானே எஃபெக்ட் லென்த்ல குடுத்துருக்கானா. அப்ப இத டிக் பண்றது தப்பு. அடுத்து எஃபெக்ட் லென்த் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இப்படி ஒரு பார்முலாவே இல்ல. எஃபெக்ட் லென்த் லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் ஹைரேஷன். இதுதான் கரெக்ட். எல் எஃபெக்டிவ் வகுத்தல் ஆர் மினிமம். சார் கிளியர்? அடுத்து லென்த் பை ஏரியா ஆஃப் த செக்ஷன் குடுத்துருக்கான். இப்படி ஒரு பார்முலாவும் இல்ல. சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்து போலாமா? புரியுதா? ஓகே. 53 இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட் ஆஃப் செக்ஷன் அனாலிசிஸ் த பேசிஸ் அன்னோன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஏஇயோ ஜேடியூல கேட்டிருக்கான். கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க 2025ல. அப்ப டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட்ல செக்ஷன் அனாலிசிஸ்ல அன்னோன்ஸ் என்ன சார்? டெல்டா தானே? டிஸ்பிளேஸ்மென்ட் தானே சார்? அப்ப என்ன வரும்? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளவுதான் முடிச்சு. டேரக்ட் கொஸ்டின். வாட் இஸ் த ப்ராப்பர் ரியாக்ஷன் வேல்யூ அட் பில கேட்டிருக்கேன். சரி கொஸ்டின் ஃபுல்லா படிப்போம். வாட் இஸ் த ப்ராப்பர் ரியாக்ஷன் கேட்டான். ஓகே. வேல்யூ அட் பி அந்த ஃபாலோவிங் கேண்டிடேட் பீம் சப்ஜெக்ட் டு பாயிண்ட் லோட் டபுள் எடுத்து மிஸ் பண்ண உங்களுக்கே தெரியும். இப்பதான் மேல பார்த்தோம். அதாவது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கேண்டிவர்ல மிட் ஸ்பேன்ல லோட் ஆக்ட் ஆகும்போது இந்த ப்ராப்ல ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருந்தான். என்ன சார் வரும்? 5 W ஒருத்தர்
அவ்வளவுதான். அதே வந்து பிக்ஸ்ட் 11 W/16. ப்ராப்ளம் வந்து 5 W/16. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 55. 55 என்ன அப்படின்னா a simply supported beam which carries a at uniform distributed load. நல்லா கவனிங்க. சிம்பிளி சப்போர்ட்ல யூடிஎல். ஓகே. 2 ஈக்குவல் ஓவர் கேங் கொடுத்துட்டான். ஓகே. அப்ப என்ன இருக்கு? ஓவர் கேங் வியூ பத்தி தான் பேசியிருக்கோம். சிம்பிளி சப்போர்ட்ல யூடிஎல் கொடுத்துட்டு அது ரெண்டுமே ஓவர் கேங் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துட்டான். அப்படியே இதான் கொடுத்துருக்கான். ஓகே. இத பத்தி எல்லா கேஸுமே உங்களுக்கு நடத்திட்டேன். நோட்ஸ் எடுத்து பாத்துக்கிறேங்க. இருந்தாலும் என்ன கேட்டிருக்காங்கறத ஆப்ஷன பார்த்தோனே நீங்க முடிவு பண்ணியிருப்பீங்க நேரம் ஏன்னு. ஓகே. The to max to the ma to have maximum bending moment produced in the beam less possible the ratio of the length of the overhang to the length of the beam is என்ன கேட்டிருக்காங்க. அதாவது நல்லா கவனிங்க. To have maximum bending moment produced எதுல இந்த beam least possible bending moment வந்து அதிகமா கம்மியா மேக்ஸிமம் பெண்டிங் வரதுக்கான பாசிபிள் the ratio of the length of the overhang to the total length of the beam is எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்க இந்த மிட் ஸ்பேனோட லென்த்தோட கம்பேர் பண்ணி நீங்க வந்து இந்த எவ்வளவு ஓவர் ஹேங் குடுக்கலாம்னு நீங்க கண்டுபிடிப்பீங்க. நான் 3 கேஸ் குடுத்திருப்பேன். ஆனா, அதெல்லாம் வச்சு சால்வ் பண்ணி வரும்போது ஃபைனலா ஒரு பார்முலா டெரைவ் பண்ணி வரும்போது ஒரு லென்த்ல டிஸ்டன்ஸ் வரும். அத நான் உங்களுக்கு எழுதி குடுத்திருப்பேன். நீங்க டெரைவ் பண்ண வேணாம். இந்த பார்முலா வச்சுக்கிருங்க. இந்த லென்த்ல ஓவர் ஹேங் பண்ணோம் அப்டின்னா, அதிகமா பெண்டிங் மொமெண்ட்டா வர்றது வந்து கம்மி பண்ணலாம். பெண்டிங் மொமெண்ட் அதிகமா வரும். அது லீஸ்ட் பாசிபிளா ஆக்கலாம். கம்மி பண்ணலாம் அப்டின்னு நான் சொல்லியிருப்பேன். அது எந்த லென்த்? டோட்டல் லென்த்ல 0.207 இன்டு எல்லுங்கிற லென்த்ல. கிளியர்? சார் புரியுதா? அப்ப இங்க எல்லுங்கிறத பெருக்கியிருக்கணும். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து. அடுத்து பாருங்க. இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டாட்டிக் இஸ் ஆர் கால்ட்ன்னு குடுத்துருக்கான். உங்களுக்கே தெரியும். ஒரு பொருள் ஸ்டாட்டிக்கா இருக்கணும்னா ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் என்ன? கீழ ஆப்ஷன பார்த்தாவே 2 டைமென்ஷன் தான் குடுத்துருக்கான்னு தெரியுது உங்களுக்கு. அப்ப 2 டைமென்ஷன்ல என்னென்ன ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் வரும்? சம்மேஷன் ஆஃப் கர்சனல் ஃபோர்ஸ் ஈக்குவல் 0. சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் 0. சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் 0. 3 கைண்ட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். அப்ப டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வேற கொஸ்டின் சார்? சிம்பிளா கேட்பான்ல. எப்பவுமே கொஸ்டின்ல ஒரு 80 கொஸ்டின் 70 கொஸ்டின். அந்த கேட்டகரில எதுனா குடுப்பான். அடுத்து. The shear force F and bending moment M the section are related ன்னு குடுத்திருக்கான். பார்த்தாவே உங்களுக்கே தெரியுது. அதாவது இன்டென்சிட்டி ஆஃப் லோட் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் ஷியர் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். அதே ஷியர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டூ ரேட் ஆஃப் சேஞ்சிங் பெண்டிங் மொமெண்ட்க்கு ஈக்குவலா இருக்கும். பாத்தறீங்க இப்ப எதுல இருக்குன்னு. எங்க இருக்கு? F ஈக்குவல் டூ Tm/Tx. C இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து. எல்லாமே நோட்ஸ் குடுத்திருக்கேன். பாத்துக்கிடுங்க. The value of the maximum bending moment for a simply supported beam span வந்து L, L carry a constant load வந்து W at a distance A from A and A distance வந்து ஓகே B from B. அதாவது சிம்பிளி சப்போர்ட்ல இது A, இது B. Wங்கிற லோட் ஆக்ட் ஆகுது. ஆனா Aல இருந்து Aங்கிற டிஸ்டன்ஸ்லயும், Bல இருந்து Bங்கிற டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுது. ஏபிங்கிற வார்த்தை உச்சரிக்கும் போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? எசன்ட்ரிக் லோடுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப டயகிராம் நமக்கு இப்படிதான் வரும். கண்ண மூடிட்டு அடிக்கலாம். பெண்டிங் மோடுக்கான ஃபார்முலா என்ன? WAB/L. கிளியர்? இப்ப எங்க இருக்கு? A இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளவுதான். சார் குடுத்துருக்கேன் சார். பாத்துக்கிடுங்க. கிளியர்? அடுத்து மூவ் பண்ணலாமா? ஓகே. 59வது கொஸ்டின் பாருங்க. The strength of the beam mainly depends on குடுத்திருக்கான். உங்களுக்கே தெரியும். ஸ்ட்ரென்த்த பத்தி பேசிட்டாவே நம்ம எத பத்தி பேசுவோம்? செக்ஷன் மாடுலஸ பத்தி தான் பேசுவோம். இல்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பத்தி பேசுவோம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆப்ஷன்ல இல்ல. ஆனா செக்ஷன் மாடுலஸ் இருக்கு. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? புரியுதா? ஓகே. 60. The most economical section for a column is உண்மையிலே சொல்ல போனோம்னா செக்ஷனல் அனாலிசிஸ் தான் காலம் வரும். இருந்தாலும் நான் இஎம்ல தான் உங்களுக்கு நடத்திருப்பேன். மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் என்ன சார்? யூனிட் டெஸ்ட்ல பார்த்தோமே. என்ன செக்ஷன் வரும்? காலம்ல. ஸ்கொயரா? சார் காலம் குடுத்திருக்காங்க. பீம் குடுக்கல. நீங்க பீம் குடுத்தா தானே ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலர் டிக் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். காலம் குடுத்தா என்ன வரும் உங்களுக்கு? டியூபுலர் செக்ஷன் தான் வரும். கிளியர்? ஓகே. இல்ல டியூபுலர் குடுக்கல அப்படின்னா சர்க்குலர். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் பிராக்டிகலா நீங்க யோசிச்சு பேசக்கூடாது சார். நீங்க வந்து அ பீம்க்கு பிராக்டிகலா யோசிக்கிறது கரெக்ட். ஆனா டியூப்லெஸ் காலத்த பொறுத்தவர நமக்கு வந்து அவுட்டர் போர்ஷன்ல தான் நம்ம என்ன செய்யணும்னா ஸ்ட்ரென்த் குடுக்கணும். இப்ப டியூப்லெஸ் செக்ஷன் என்ன செய்வோம்னா நடுவுல ஹாலோ மாரி ஸ்பேஸ விட்டுட்டு அவுட்டர்ல தான் நம்ம ஸ்ட்ரென்த் இருக்கிற மாரி குடுத்திருப்போம். இப்ப மேலேயே ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? நம்ம ஸ்ட்ரெட் வந்து வருது அப்படின்னா ஹாலோ ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும். அதான் மோர் ரெக்டாங்குலரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கா? இதே டிஸ்கஷன் மார்னிங்ல. ஓகே. அப்ப டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே சார். 61 பாருங்க. எ பீம் இஸ் மோர் டைமென்ஷனல் செக்ஷன் குடுத்திருக்கான். மோர் டைமென்ஷனல் இல்ல. அது என்ன டைமென்ஷனல் செக்ஷன் குடுத்திருக்கான். என்ன டைமென்ஷனல் செக்ஷன்? இப்பதான் மேல இந்த கொஸ்டின் பார்த்தோம். ஒன் டைமென்ஷனல் செக்ஷன். ஸ்லாப்ங்கிறது
2 dimensional sector. அப்ப A is the correct answer. அடுத்து 62 பாருங்க. A beam is sectional member predominantly subjected ன்னு குடுத்திருக்கான். அப்ப ஒரு பீம்ல வந்து என்ன லோட் வரும்? உங்களுக்கு பீமுக்கான விளக்கமே இதான் குடுத்தேன். எஸ்எப்டி பீம் நடத்தும்போது. என்ன வரும் உங்களுக்கு? வெர்டிகல் லோட் ஆர் டிரான்ஸ்வர்ஸ் லோட் ஆக்ட் ஆகணும். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 63ஓட நான் பிரேக் எடுத்துக்கிறேன் கொஞ்சம். 63 ஏ ப்ராப்பர்ட்டீஸ்னு குடுத்துட்டான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன பார்த்தாவே பெருசா இருக்கு. அப்பயே உங்களுக்கு ஆன்சர் முடிவு பண்ணிருவீங்க. இருந்தாலும் வாட்ச் பார்த்துக்கிறேன். எல்லா பெரிய ஆன்சருமே ஆன்சரா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. அதாவது வாசிக்கிறேன் பாருங்க. அன் அடிஷனல் சப்போர்ட் புரொவைட் டூ ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர். கரெக்ட். டூ அவாய்ட் எனி டிஸ்பிளேஸ்மென்ட். டெல்டா வரக்கூடாது. டிப்ளெக்ஷன் நடக்கக்கூடாது. அதுக்காண்டி குடுக்குறோம். ஓகே. அட் டிசைடட் பாயிண்ட் இன் த டைரக்ஷன் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த ப்ராப்ளம். கரெக்ட். அந்த லோடுக்கு பெர்பெண்டிகுலர் தான் குடுக்குறோம். அந்த பிளேனுக்கு. அப்ப ஏ தான் கரெக்ட் ஆன்சர். சார் ப்ராப்னா என்னங்கிறதுக்கு விளக்கம் குடுத்துருக்காங்க. கிளியர். ஒரு அடிஷனலா சப்போர்ட் வந்து புரொவைட் பண்ணுவோம். அது ஸ்டேபிளா நிக்கி. அது வந்து டிப்ளேஷன் ஆகாம ஸ்ட்ராங்கா நிக்கி. அந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த ப்ராப்ளம். கிளியர். ஓகே தானே? அதாவது பிளேன்ங்கிறது இங்க பீம் மெம்பரு. அதுக்கு பெர்பெண்டிகுலரா குடுப்போம். இப்படி குடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க. கிளியர்? ஓகே. இப்ப பிக்ஸ்ட் பீமா இருந்தாலும் நமக்கு இந்த பிளேனுக்கு இத பெர்பெண்டிகுலரா தானே குடுப்போம். ஓகே. சரி ஓகே சார். 63ஓட நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன். கரெக்ட்டா வந்து ஒரு 7 மினிட்ஸ் கழிச்சு கன்டின்யூ பண்றேன். ஓகே. அப்படி நீங்களும் பிரேக் எடுத்துக்கிறங்க. ஓகே. கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஓகே. இப்ப லாஸ்ட்டா 63 பார்த்தோம். 63லேருந்து கன்டின்யூ பண்றேன். அப்படியே பாருங்க. 64 தி பேசிக் ஃபார்ம் ஆஃப் எ பின் ஜெனரேட்டர் பிரேம்னு குடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும். என்ன ஷேப்ல இருக்கும்னா ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கும். பேரா கொஸ்டின்ஸ். ஓகே. தி மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் இஸ் ஃபார்முலேட்டட்னு குடுத்துருக்கான். மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் யார்? இத மேலே கேட்டான்னு நெனைக்கிறேன். ஹார்டி கிராஸ். அதே கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் தான் அவங்க கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு டைப் பண்ணும்போது. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபியூஷன் ஃபேக்டர் ஆஃப் மெம்பர் ஆர் ஏ ஜாயிண்ட். என்ன வரும்? இண்டிவிஜுவல் ஸ்டிஃப்னஸ் மேல போடணும். சம்மேஷன் ஆஃப் ஆல் ஸ்டிஃப்னஸ் அந்த ஜாயிண்ட்ல உள்ள ஸ்டிஃப்னஸ் இங்க போடணும். ஜாயிண்ட்ல உள்ள ஸ்டிஃப்னஸ் தான் டோட்டல் ஸ்டிஃப்னஸ் சொல்லுவோம். அத கீழ போடணும். இண்டிவிஜுவல் ஸ்டிஃப்னஸ் மேல போடணும். அப்ப நமக்கு என்ன செய்யணும்? டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் DFங்கிறது கிடைச்சிரும். அப்ப இது K குடுத்தாலும், இது மொமெண்ட் குடுத்தாலும் அதே மாரி தான். சரி ஓகே. அவன் என்ன குடுத்திருக்கான்னு ஆப்ஷன் வாச்சு பார்த்துக்குருவோம். தி ரேஷியோ ஆஃப் மொமெண்ட் ஓகே. தி ரேஷியோ ஆஃப் ஆ மொமெண்ட் பை தி எம் டோட்டல் மொமெண்ட் அப்ளைட் எடுத்து சைன் குடுத்துருக்கான். வார்த்தையும் இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஏதோ ஒண்ணு வரணும். ஓகே. தி ரேஷியோ ஆஃப் தி ஏரியா பத்தி வராது. ரேஷியோ ஆஃப் தி மொமெண்ட் இன்டியூஸ்டு டு த ஃபார் எண்ட் மொமெண்ட் அப்ளைட் த நியர் எண்ட் அப்படின்னு அதாவது ஜாயிண்ட்ட தான் பத்தி பேசுவோம். டோட்டல் தான் பத்தி பேசுவோம். அப்ப நன் ஆஃப் தி சி இருக்கு. ஏ பாருங்கம்மா. தி ரேஷியோ ஆஃப் மொமெண்ட் பை த எம் டோட்டல் மொமெண்ட் அப்ளைட் டு த ஜாயிண்ட் குடுத்துருக்கான். அதாவது உங்களுக்கு ரேஷியோ ஆஃப் மொமெண்ட் டூ டோட்டல் மொமெண்ட். அப்ப இந்த டோட்டல் மொமெண்ட் எப்படி எழுதலாம்? அவன் குடுத்திருக்கபடி எழுதுறேனே. அப்ப மொமெண்ட் டூ டோட்டல் மொமெண்ட் சம்மேஷனா எம்ன்னு எழுதலாம். நம்ம ஸ்டிஃப்னஸோட போய் சம்மேஷனா கேன்னு சொன்னோம். அவன் மொமெண்டோட போய் சம்மேஷனா எம்ங்கிற மாரி குடுத்திருக்கான். இப்ப என்ன வரும் உங்களுக்கு? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்டான ஆன்சர். நீங்க பின்னா படிச்சு பாருங்க. ரேஷியோ ஏரியா ஆஃப் த மெம்பர்ன்னு குடுத்திருக்கான். நம்ம எப்பவுமே டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்ல ஏரியா பத்தி தான் பேசவே மாட்டோம். ஒண்ணு ஸ்டிஃப்னஸ் அப்ப ஸ்டிஃப்னஸ் வார்த்தை இல்லாட்டி மொமெண்ட்ட பத்தி பேசுவோம். அதுக்கு இந்த ரேஷியோ மொமெண்ட் குடுத்துட்டு, அந்த மொமெண்ட் இன்டியூஸ்டு அட் எ ஃபார் எண்ட் டூ த மொமெண்ட் அப்ளைட் அட் த நியர் எண்ட்ன்னு குடுத்திருக்கான். அதாவது மொமெண்ட் வந்து ஃபார் எண்ட்ல என்ன ஏற்படுத்துது, நியர் எண்ட்ல என்ன ஏற்படுத்துதுன்னு தான் பத்தி பேசியிருக்கானே தவிர, உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டருக்கு இண்டிவிஜுவல் ஸ்டிஃப்னஸ்க்கும், இந்த டோட்டல் ஸ்டிஃப்னஸ்க்கு ரேஷியோ பார்க்கணுங்கிற வார்த்தையே யூஸ் பண்ணல. அவன் என்னன்னா ஃபார் எண்டுக்கும், நியர் எண்டுக்கும் உள்ள ரேஷியோ தான் குடுத்திருக்கான். நம்ம ஃபார் எண்டுக்கு, நியர் எண்டுக்கு உள்ள ரேஷியோ பார்க்க மாட்டோம். ஏதாச்சும் ஒரு எண்டோட இண்டிவிஜுவல் ஸ்டிஃப்னஸ் எடுத்துக்கிட்டு, இருக்கக்கூடிய எல்லா எண்டோட டோட்டல் ஸ்டிஃப்னஸ டிவைட் பண்ணுவோம். அதே மொமெண்ட் பத்தி பேசுறோம்னா, ஒரு எண்டோட மொமெண்ட் எடுத்துக்கிட்டு, இருக்கக்கூடிய எல்லாத்தோட டோட்டல் மொமெண்ட்ட வந்து வகுத்து பார்க்கணும். ரேஷியோனாவே டிவைட் பண்றது தான். சார் கிளியர்? புரியுதா நான் சொல்றேன்னு? அப்ப ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே. அடுத்து. ஆப்ஷன் வச்சு இத ரிமூவ் பண்ணிறலாம். இருந்தாலும் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறங்க. ஓகே. இனி பிக்ஸ்டு பீம் இஸ் சப்ஜெக்டட் டு யூடிஎல் த்ரூஅவுட் தி ஸ்பான் குடுத்துட்டான். ஓகே. பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் வில் அக்கர்ன்னு குடுத்துருக்கான். அப்ப நல்லா கவனிக்கணும். அதாவது பிக்ஸ்டு பீம் இஸ் சப்ஜெக்டட் டு யூடிஎல். பிக்ஸ்டு பீம்ல யூடிஎல். அதுக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் வில் அக்கர்ன்னு குடுத்துட்டு, உங்களுக்கு தெரியும் 2 பிக்ஸ்டு எண்ட்லேருந்து என்ன வரும்? சார் 2 பிக்ஸ்டுனா சப்போர்ட் தான். 0.211 எல். அதான் 0.21 எல் அப்படின்னு குடுத்துருக்கான். ஃப்ரம் ஈச் ஆஃப் த சப்போர்ட். அப்ப இதுவும் கரெக்ட் தான்.
இந்த 1/2 இருக்கு வராது. அட் த 2 பிக்ஸ்டு சப்போர்ட் வராது. 0.667 ஃப்ரம் த ஈச் சப்போர்ட் தப்பு வராது. அப்ப என்ன சார் வரும் உங்களுக்கு? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? மேல பார்த்தது தான் L/2√3 சென்டர் டூ அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வரையும் தான் நான் பார்த்தோம். இங்க தான் வந்து வித்தியாசமா பிக்ஸ்ட் எண்ட்ல இருந்து கொஸ்டின் குடுத்திருக்கான். இதுதான் ஆனா எக்ஸாம்ல அதிக டைம் கேட்ட கொஸ்டின் ஏஇ, ஜேடியூல. பாத்துக்கிடுங்க. அடுத்து 68வது கொஸ்டின். தி எட்டி தியரம் இஸ் வேலிட் ஃபார் உங்களுக்கே சொல்லிக் குடுத்திருப்பேன். எங்க சொல்லிக் குடுத்திருப்பேன் அப்படின்னா, அதாவது இஎம்ல வந்து ஒரு பொறுத்துக பத்தி பேசும்பொழுது, ஒவ்வொரு சயின்டிஸ்ட் இல்ல ஒவ்வொரு தியரமும் எத பத்தி பேசுதுன்னு சொல்லும்போது, எட்டிஸ் தியரம் வந்து ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்ச்சஸ்ல வரும். அப்படிங்கிற மாரி பேசியிருப்பேன். அப்ப எட்டிஸ் தியரம்ங்கிறது நம்ம எத பத்தி பேசுது அப்படின்னா, நம்மளுடைய ஆர்ச்சஸ்ன்னு குடுத்திருந்தாங்கன்னா கரெக்ட்டா வரும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு அதுல வெர்டிகல் லோடு, ஹரிசாண்டல் லோடு, டைனமிக் லோடு இப்படிலாம் குடுத்திருந்தாங்கன்னா, எல்லா கேட்டகரி ஆஃப் லோடும் கன்சிடர் பண்ற மாரி இருக்கும். இருந்தாலும் இதத்தையும் நம்ம வந்து இங்க குடுக்கக்கூடாது. ஏஐக்கு வரக்கூடிய கொஸ்டின்ஸ் ஓகே. இது வந்து ஹோல்டு பண்றேன். ஆர்ச்சஸ் உங்களுக்கு நடத்தல. ஆர்ச்சஸ் அண்ட் கேபிள் நடத்தல. இத வச்சுக்கிடுங்க. ஓகே. அதுக்கு நான் தனியா கொஸ்டின் குடுக்கும்போது அத சேர்த்து குடுத்துக்கிறேன். அடுத்து அடுத்து த ரிசல்ட் ஆர் 2 போர்சஸ் உங்களுக்கே தெரியும். பிக்யூ ஆக்ட் ஆகும்னு குடுத்துட்டான். அப்ப ரிசல்ட்ன்னு கேட்டிருக்கான். ரிசல்ட் என்ன சார் வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் சொல்லுங்க. பி ஸ்கொயர்டு பிளஸ் கியூ ஸ்கொயர்டு ஸ்டீல் நடத்தும்போது ஒரு மெத்தட் தெரியுமா? ஆ அவ்வளவுதான். டிபிக்யூ இன்டு காஸ் தீட்டா. ஓகே. இந்த எசென்ட்ரிசிட்டி லோடு வரும்போது ஸ்டீல்ல நடத்திருப்பேன். இப்ப எசென்ட்ரிசிட்டி கனெக்ஷன்ல நடத்திருப்பேன். எடுத்து பாருங்க நோட்ஸ்ல. அங்கேயும் குடுத்திருப்பேன். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சாரி ஏ வராது. சைன் தீட்டா இருக்கு. சாரி. காஸ் தீட்டா வரணும். எங்க இருக்கு? பி ஸ்கொயர்டு, கியூ ஸ்கொயர்டு, 2pq காஸ் தீட்டா. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் புரியுதா? ஓகே. அடுத்து 70. The forces whose lines of action are parallel to each other. அப்ப லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து parallel to each other. 2 ஃபோர்ஸ். ஓகே. டைரக்ஷன் மென்ஷன் பண்ணல அடுத்து பார்ப்போம். அண்ட் ஆங்க் இன் த சேம் டைரக்ஷன். டைரக்ஷன் சேமா. இது உங்களுக்கே தெரியும். எழுதி போட்டிருப்பேனே. எஸ்எஃப்டிபிஎம்டி எழுதும்போது ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸஸ டோட்டலா எங்கெங்கலாம் வருதோ இங்க எழுதி குடுத்துறேன்னு சொல்லியிருப்பேன். 2 ஃபோர்ஸ் வந்து parallel to each other இருக்கு. அதுவும் ஒரே டைரக்ஷன்ல போறது. இப்ப என்னது வரும்? பேரலல் ஃபோர்ஸ் லைக்ல வருமா? பேரலல் ஃபோர்ஸ் அன்லைக்ல வருமா? அவ்வளவுதான். லைக் பேரலல் ஃபோர்ஸ். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. அடுத்து 71 பாருங்க. A pin joint frame with number of joint j and number of the member n will be perfect frame குடுத்திருக்கான். perfect frame என்ன? மெம்பர் n குடுத்துட்டான். நார்மலா m equal to 2j minus 3 ன்னு சொல்லுவோம். இதுல m க்கு பதிலா n குடுத்துட்டான். 2 into j minus 3 இது எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் D ய பாருங்க. j ஒத்தையும் விட்டுட்டாங்க டைப்பிங்ல. அப்ப n equal to 2j minus 3. D is the correct answer. மத்த எதுவுமே நீங்க குடுக்க முடியாது. இதுதான் டிக் பண்ணணும். ஏன்னா n equal to இங்க ஒண்ணு இருக்கு. ஆனா 2j பிளஸ்ல இருக்கு. அப்ப நீங்க எப்படியா இருந்தாலும் இதுதான் டிக் பண்ணியிருக்கணும். D is the correct answer. அடுத்து 72. The point of contact pressure is a point where குடுத்திருக்கான். அப்ப பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பிரஷர் என்ன அர்த்தம்? அந்த இடத்துல பெண்டிங் மோட் என்ன செய்யும்? தன்னுடைய சைன சேஞ்ச் பண்ணும். அப்ப பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே சூப்பர். 72 முடிச்சாச்சு. 23 ஃபார் அனாலிசிசிங் பின் ஜாயின்ட் பிரேம் பை த மெத்தட் சார் மெத்தட் தான் உங்களுக்கு குடுத்திருக்காங்க. METHOD மெத்தட் ஆஃப் ஜாயின்ட் அப்ப த அனாலிசிஸ் பின் ஜாயின்ட் பிரேம் பை மெத்தட் ஆஃப் ஜாயின்ட் மூலம் ஏன்னா மெத்தட் ஆஃப் செக்ஷன் இருக்கு, மெத்தட் ஆஃப் ஜாயின்ட் இருக்கு, கிராபிக்கல் மெத்தட் இருக்கு. 3 முறையில ஒரு பின் ஜாயின்ட் பிரேம் வந்து ட்ரெஸ்ஸஸ் எடுத்து நம்ம அனாலிசிஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம். The joint must be selected in such and such that ன்னு குடுத்திருக்கான். அப்ப ஜாயிண்ட்ட பத்தி பேசியிருக்கான். அப்ப லோட பத்தி பேசியிருக்கானா, எத பத்தி பேசியிருக்கான்னு நான் பார்த்தா தான் புரியும் ஆப்ஷன. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, ஒன்லி 2 மெம்பர் மீட் அட் த ஜாயின்ட் குடுத்திருக்கான். ஒன்லி 3 மெம்பர் மீட் அட் த ஜாயின்ட் குடுத்திருக்கான். அதுக்கடுத்து ஒன்லி 2 அன்னோன் ஃபோர்ஸஸ் எக்ஸீட் அட் த ஜாயின்ட் குடுத்திருக்கான். தேர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் த ஜாயின்ட் அப்படின்னு குடுத்திருக்கான். ஃபர்ஸ்ட் டி ஆப்ஷன பாருங்க. நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் அட் த ஜாயின்ட் குடுத்திருக்கான். அப்ப எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஜாயின்ட்ல வராதா? என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கேட்கிறேன் உங்கட்ட. வரும். அப்ப டி குடுக்க முடியாது. அடுத்து பி ய பாருங்க. ஒன்லி 3 மெம்பர் மீட் அட் த ஜாயின்ட் குடுத்திருக்கான். அதாவது ஒரு ஜாயின்ட்ல 3 பேர் தான் மீட் பண்ணணும்னு குடுத்திருக்கான். அப்படியா? எத்தன ஜாயின்ட் வேணுமாலும் நீங்க மீட் பண்ணலாம் தானே? டயகிராத்த பொறுத்து தானே? கிளியர்? அப்ப இதுவும் வராது. ஒன்லி 2 மெம்பர் மீட் அட் த ஜாயின்ட் குடுத்திருக்கான். 3யே வராதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எப்படி 2 வரும்? வராது. இப்ப சிக்கு வாங்க. ஆன்சர் சி தான். இதுவும் வாசிக்கிறேன். ஒன்லி 2 அன்னோன் ஃபோர்ஸஸ் எக்ஸிங் அட் எ ஜாயின்ட். கரெக்ட்டா இல்லையா சார்? அதாவது அந்த வரக்கூடிய லோடு அந்த ஃபோர்ஸ் மெம்பருக்குள்ள டிராவல் பண்ணக்கூடியது எவ்வளவு இருக்கணும்? ஒண்ணு ஃபோர்ஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் 0 இன்னொன்னு ஃபோர்ஸ் அட் ஒய் ஈக்குவல் 0 2 டைம்ஸ் சொல்லலாம். இதே 3 டைம்ஸ் எல்லாம் பிளஸ் 1 சேர்ப்போம். அப்ப சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஏன் 2ங்கிறது குடுத்திருக்காங்க. பின் ஜாயின்ட்னு குடுத்திருக்காங்க. அப்ப 2 டைம்ஸ்ல பத்தி தான் பேசியிருக்காங்க. அதனால தான் ஃபோர்ஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் 0 ஃபோர்ஸ் அட் ஒய் ஈக்குவல் 0. அடுத்து 74வது கொஸ்டின். இன் பின் ஜாயின்ட் பிரேம்
இட் இஸ் சஃபிஷியன்ட்லி இஃப் த ஃபோர்ஸஸ் இன் ஆல் மெம்பர் மீட்டிங் அட் எ ஜாயிண்ட். முடிஞ்சு போச்சு. எல்லா ஃபோர்ஸும் ஒரு புள்ளியை நோக்கி வருது ஒரு பின் ஜாயிண்ட் ஃப்ரேம்ல. இதை வந்து நான் ஃபோர்ஸஸ்லயும் நடத்தியிருப்பேன். ஒரு புள்ளியை நோக்கி வரக்கூடிய இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவான்? கன்கரண்டா நான் கன்கரண்டா? ஓகே. அப்ப கன்கரண்ட். அப்ப கன்கரண்ட் வர மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே கோப்ளனர் என்ன அர்த்தம்? அதையும் தெரிஞ்சுக்கிறோம்ல. கோப்ளனர் என்ன அர்த்தம்? பிளானர். ஒரே பிளேன்ல ஆக்ட் ஆகக்கூடிய ரெண்டு போர்ஸ். கோனா ரெண்டு போர்ஸ். அதுதான் கோப்ளனர். கிளியர்? ஓகே. அடுத்து 75. எல்லாமே குடுத்துட்டேன் சார். நான் இந்த இடத்துல சொல்லல. எல்லாம் நோட்ஸ்ல குடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுனால போடுறேன் என்கிட்ட சொல்லிட்டு. 75. A rectangular beam of length L subjected at 2 ends carried a center point load. ஓகே. ரெக்டாங்குலர் பீம் கொடுத்துட்டு சென்டர் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. அப்ப சிம்பிள் சப்போர்ட் தான் பத்தி பேசுறாங்க. இந்த மேக்ஸிமம் ரிஃப்ளெக்ஷன் அக்கர் அப்படின்னு கொடுத்துட்டான். அப்ப நல்லா கவனிங்க. அப்ப 2n கேரிஸ் எ சென்டர் பாயிண்ட் லோட் அப்படின்னு கொடுத்துட்டான். இப்ப இப்படி கொடுத்துட்டு உங்களுக்கு அப்படி கொடுத்துட்டான். இது ஒரு ரெக்டாங்குலர் பீம். இப்ப சிம்பிளி சப்போர்ட்டா நான் எடுத்துக்கிட்டேன். ரெக்டாங்குலர் சிம்பிளி சப்போர்ட் தான் நீங்க எடுத்துக்கணும். ஓகே. அப்ப இதுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்ஸிமம் ரிஃப்ளெக்ஷன் எங்க இருக்குன்னு கேட்டிருக்கான். உங்களுக்கே தெரியும். அப்ப மேக்ஸிமம் ரிஃப்ளெக்ஷன் இந்த கேஸ் சார் ஒரு யூடிஎல் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. அது எங்கே வரும்? சென்டர்ல தானே வரேன். WLQ வகுத்தல் 48 அது மிட் பாயிண்ட் லோடுக்கு. இங்க என்ன வரும்? 384 EA மேல 5. கேபிட்டல் W போட்டா L3, ஸ்மால் W போட்டா L44. கிளியர்? அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து the stress strain curve of ideally plastic material. இது வந்து EFல கொடுத்திருப்பேன். பாருங்க. எப்படி சார் வரும் பிளாஸ்டிக் மெட்டீரியலுக்கு? பியூரா எப்படி வரணும்? சி வரணுமா? ஏ வரணுமா? எப்படி இருந்தாலும் பி, டி முடிவு பண்ண மாட்டீங்க. எது வரும் உங்களுக்கு? ஏவா சியா? சார் பியூர் பிளாஸ்டிக் சொல்லிட்டான். ஐடியல் பிளாஸ்டிக் எலாஸ்டோ பிளாஸ்டிக் சொன்னால கூட நீங்க ஏ யோசிக்கலாம். எலாஸ்டோ பிளாஸ்டிக்னு. ஆனா என்ன கொடுத்துருக்கான்? பியூர் பிளாஸ்டிக். எலாஸ்டிக் என்ன சார் அர்த்தம்? லீனியரா தானே இருக்கும். அப்ப லீனியர் வந்திருக்கா? இல்ல. அப்ப எலாஸ்டிக் பத்தி பேசல. பிளாஸ்டிக் தான் உங்களுக்கு கான்ஸ்டன்டா இருக்கணும். அப்ப கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெயிட் லைன் வந்தாவே என்ன அர்த்தம்? பிளாஸ்டிக். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது எதுக்கு வரும்? எலாஸ்டோ பிளாஸ்டிக் வரும். இது எதுக்கு வரும்? அதாவது இப்படி வந்தாவே ஒன்னு FE 415 FE 500 இது மாதிரி ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீலுக்கு வரும். அது இப்படி வந்துச்சுன்னா இப்படி வந்து முடியுதுன்னா ஒரு இடத்துல மேக்ஸிமம் தொட்டுட்டு ஈல்டு பாயிண்ட் அப்பர் ஈல்டு பாயிண்ட் இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டா இப்படி வந்துட்டு வரணும். வந்தா என்ன வரும்? கிட்டத்தட்ட FE 250 இருக்க மாதிரி மைல் ஸ்டீல் இருக்க மாதிரி. ஓகே. அடுத்து 77. இப்பதான் மேல வந்து நம்ம இது வேற பார்த்தோம். இது வந்து பிக்ஸ்டா கொடுத்தா என்ன வரும்? இது பிக்ஸ்டா கொடுத்து இந்த இடத்துல பெண்டிங் பண்ண வரும். என்ன வரும்? மேக்ஸிமம் லோட் ஆக்ட் ஆகக்கூடிய இடத்துல WL ஸ்கொயர் டிவைடட் பை 30. அதே வந்து இங்க WL ஸ்கொயர் டிவைடட் பை சரி இங்க 20 இங்க என்ன வரும்? 30 வரும். அவன் பிக்ஸ்டு கொடுக்காம என்ன கேட்டிருக்கானா? மேக்ஸிமம் பெண்டிங் மோட் கேட்டிருக்கான். மேக்ஸிமம் பெண்டிங் மோட் என்ன சார் வரும் அதுக்கு? ஆ WL ஸ்கொயர் வகுத்தல் 9√3. அது வந்து என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து எவ்வளவு இருக்கும்? ஃப்ரீ ஹேண்ட்ல இருந்து எவ்வளவு இருக்கும்? L/√3 டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். EMல பார்த்திருப்பேன். ஞாபகம் இருக்கா? அப்ப என்ன வரும்? WL ஸ்கொயர் டிவைடட் பை 9√3. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. 78. The radius of gyration of a section of area A and least moment of inertia about the central axis கேட்டிருக்கான். அப்ப உங்களுக்கே தெரியும். ரேடியஸ் ஆஃப் gyration ஃபார்முலா என்ன? R equal to root of I by A. அப்ப C is the correct answer. அடுத்து the minimum deflection due to load W at the free end. Cantilever length L having flexural rigidity EA is அப்படி கொடுத்துட்டான். இப்ப என்ன வரும்? சார் சரி மினிமம்ங்கிற மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன். Wங்கிற லோடு எண்ட் பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது ஒரு கேண்டிலிவர் பீம்ல. அப்ப மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் இந்த அளவுக்கு இருக்கும். வெல்டா WL3 வகுத்தல் 3EA எங்க இருக்கு? இங்க L ஸ்கொயர் இருக்கா? ஆனா கேபிட்டல் W இருக்கு. இதனால ஆப்ஷன் வச்சு தான் முடிவு பண்ணணும். வெயிட். இருக்கு. இங்க இருக்கு 3A. D இஸ் த கரெக்ட் ஆன்சர். இருந்துச்சுன்னா அதே அடிச்சிருங்க. ஓகே. அவன் கேபிட்டல் W தான் சம்பளையும் கொடுத்துருக்கான். அடுத்து 80. A statically intermediate sector is is the one which அப்படி கொடுத்துருக்கான். அவன் என்ன கேட்டிருக்கான்? இன்டர்மீடியட் செக்சர். அப்ப வந்து டிபிசியன்ட் ஆர் அன்ஸ்டேபிள்னு சொல்ல. இன்டர்மீடியட் தான் என்ன அர்த்தம்? ஐஎஸ்க்கு வேல்யூ வரணும் பிளஸ்ல. 0ன்னு இருக்கக்கூடாது, நெகட்டிவ்லயும் போகக்கூடாது. 0ன்னு இருந்தா பர்ஃபெக்ட்லி பிரைம் ஆயிரும். ஐ மீன்ஸ் பர்ஃபெக்ட்லி டிட்டர்மினேட் செக்சர் ஆயிரும். அதே மாதிரி வந்து மைனஸ்ல இருந்தனா அன்ஸ்டேபிள் டிபிசியன்ட் ஆயிரும் அந்த செக்சர். ஓகே. அவன் வந்து இன்டர்மீடியட் கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் பாருங்க
cannot be analyzed using the equation of static alone. கரெக்ட் தான். அப்ப வந்து நம்ம என்ன செய்யுது, நம்மளால ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன வச்சு அந்த ஒரு 2 டைமென்ஷன்ல 3 நம்பர் குடுப்பேன். 3 டைமென்ஷன்னா உங்களுக்கு 6 நம்பர் குடுப்பேன். குடுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸ் வச்சு உங்களால சால்வ் பண்ண முடியல அப்படின்னா தான் நம்ம என்ன செய்வோம், எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அன்னோன்ஸ்க்காண்டி ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்க்கே போவோம். இப்ப cannot be analyzed using the equation of static alone. அதாவது இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டாட்டிக் அலோன்ங்கிறது என்னது? இதுக்கான மீனிங் என்ன? ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன். உங்களால ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ண முடியல அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வேல்யூ கிடைக்கும். அது +1ஓ, +2ஓ கிடைக்கும். இது டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினஸோட வேல்யூ. அப்பதான் நம்ம எதுக்கு போவோம்? இன்டிடெர்மினட் செக்ஷன் போவோம். பிளஸ்ல வேல்யூ வரதுனால. அப்ப ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? புரியுதா? ஓகே. அடுத்து 81வது கொஸ்டின் பாருங்க. கேஸ்டிங்லாம் ஃபர்ஸ்ட் தியரம் ஆல்ரெடி வந்ததுதான். சொல்லுங்க. என்னது வரும்? இப்ப லாஸ்ட் டிஸ்கஷன்ல இத பார்த்தோம். கேஸ்டிங்ல ஃபர்ஸ்ட் தியரம், செகண்ட் தியரம் 2மே சொன்னேன். ஃபர்ஸ்ட் தியரத்த பொறுத்து என்ன சார் இருக்கும்? எது வேலிடா இருக்கும்? ஒன்லி வென் பிரின்சிபிள் ஆஃப் சூப்பர்பொசிஷன் இஸ் வேலிட். பிரின்சிபிள் ஆஃப் சூப்பர்பொசிஷன் என்னன்னா அந்த இடத்துல சொன்னேன். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த ஃபுல் டெஸ்ட்க்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் டிஸ்கஷன் பண்ணோம்ல எஸ்ஏல, அதுல சொல்லியிருப்பேன் மெத்தட்ஸ்ல ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ்ல. ஓகே. அதுக்கடுத்து இஃப் தேர் ஆர் an unknown member forces or in unknown reaction component joint J number of joint that the degree of static indeterminacy of bin joint at plane frame is given by னு கொடுத்திருக்கான். அப்ப எப்படி சார் ஃபார்முலா கண்டுபிடிப்பீங்க? m plus r minus 2 into j அப்படின்னு போட்டு கண்டுபிடிப்பீங்க ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசிக்கு. அப்ப இங்க ஃபார்முலா என்ன வரும்? என்ன ஃபார்முலா வரும்? இதுக்கு ஆப்ஷன் m plus r வரணும், m minus இருக்கு வராது. m plus r 2j வரணும், 3j இருக்கு வராது. m plus r minus 2j இருக்கு. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் எவ்வளவு பேருக்கு புரியுது நான் சொல்றது? கிளியர்? ஓகே. அடுத்து அவன் பின் ஜாயிண்ட் கொடுத்துட்டான். அது வந்து ஜாயிண்ட்ல ஒரு 2 வர மாதிரி எடுத்துக்கிறேன். அதே பிளேன் ஃப்ரேம் கொடுத்துட்டான். இதை வச்சுக்கிறேன். அதான் வார்த்தையே இருக்கு 2 டைம்ஸ் எல்லாம். இதே 3 டைம்ஸ்ல கொடுத்தா அந்த ஜாயிண்ட் பக்கத்துல எத்தனை போட்டிருப்பேன்? எனி ஒன் 2j போட்டிருப்பா 3j போடணுமா? ஜாயிண்ட் பக்கத்துல 2ஆ 3 போடணும். 430x 430y 430z எப்படியா இருந்தாலும் மொமெண்ட் வராது. கிளியர்? சார் இதெல்லாம் எத்தனை கொஸ்டின் பார்த்திருக்கோம் நம்ம டிஸ்கஷன்ல யூனிட் டெஸ்ட்ல. ஓகே. 83 in a simple bending theory one of the assumption is that the material of the beam is isotropic. The assumption mean that அப்படின்னு கொடுத்திருக்கான். உங்களுக்கே தெரியும் ஐசோட்ரோபிக் என்ன அர்த்தம்? எல்லா திசையிலையும் நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி இருக்கணும். ஸ்ட்ரெஸ் பத்தி பேசலாம், எலாஸ்டிசிட்டியை பத்தி பேசலாம், சியர் மாஸ் பத்தி பேசலாம். டோட்டலா எல்லா திசையிலும் எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி இருக்கும். ஹோமோஜினியஸ்னா ஏதாச்சும் ஒரு புள்ளியில ஒரு குறிப்பிட்ட திசையில ஒரு திசையில மட்டும் ப்ராப்பர்ட்டி சேமா இருக்கும். ஆர்த்தோட்ரோபிக்னா என்ன வரும் உங்களுக்கு? பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல ப்ராப்பர்ட்டி சேமா இருக்குமா வெவ்வேறா இருக்குமா? டிஃபரண்ட். அதே அனிசோட்ரோபிக்னா எல்லா திசையிலும் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கணும்? ஓகே. சார் எல்லாரும் புரியுதுதானே சார்? கிளியர்? ஓகே. அடுத்து இதுக்கு கொடுத்துட்டேன் பாத்துக்கிறேங்க. இதுக்கு என்ன வரும் அப்படின்னா இது இந்த கொஸ்டின் தகுந்த மாதிரி ஐசோட்ரோபிக் இந்த அசம்ப்ஷன் மீன் தட்னு கொடுத்துட்டோம். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கணும். அதுல எலாஸ்டிக் சியர் மாடலஸ் எது கொடுத்தாலும் ஓகே தான். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் பத்தி பேசலாம், நார்மல் ஸ்ட்ரெஸ் பத்தி பேசலாம். ஆனா எலாஸ்டிக் கான்செப்ட் பத்தி நான் பேசிட்டோம். அடுத்து எலாஸ்டிக் கான்செப்ட் பத்தி பேசிருக்கான். ஆனா வேரி ஆகுதுன்னு கொடுத்துட்டான். ஆனா இங்க என்ன கொடுத்துட்டான்? சேம் இன் ஆல் டைரக்ஷன் கொடுத்துட்டான். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? இதான் டைரக்ட் கொஸ்டின். ஓகே. 84 the moment required to rotate the near end of the prismatic beam through unit angle without translation. Okay. When the far end is fixed. அப்ப என்ன சார் வரணும்? far end fixedனா அதான் கொடுத்துட்டானே. வித்தவுட் டிரான்ஸ்லேஷன் m by θ னு கொடுத்துட்டான். ஸ்டிப்னஸ் பத்தி தான் பேசியிருக்கான். இப்ப far end fixedனா 4EA by L. D is the correct answer. Clear? Okay. அடுத்து which of the following is not the displacement method னு கொடுத்திருக்கான். ஈக்விலிபிரியம் மெத்தட் வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தடோட இன்னொரு நேம் தான். கரெக்ட் தான். அவன் நாட் தான் கொடுத்திருக்கான். அப்ப அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ராங்கா உள்ளது. காலம் அன்லாக் மெத்தட் கரெக்ட். ஃபோர்ஸ் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி மெத்தட்ல வரும். அப்ப இதுதான் ராங். நாட் த டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட். இதெல்லாம் அடுத்து பார்ப்போம். மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட் தான். சைனீஸ் மெத்தட் ஒன் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட் தான். இதுல ராங்கா இருக்குது பி தான். காலம் அன்லாக் மெத்தட் தான். ஃபோர்ஸ் மெத்தட் ஆர் ஃபிளெக்சிபிலிட்டி மெத்தட் ஆர் காம்பேட்டபிலிட்டி மெத்தட் கீழ இது வரும். மூணுமே ஒண்ணு தான். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மத்த எல்லாம் டிஸ்பிளேஸ்மென்ட் ஆர் ஈக்விலிபிரியம் ஆர் ஸ்டிப்னஸ்ல வரும். அடுத்து cantilever beam are lengthy and carrying a point load W at the end shown in figure. Which of the following correct? படத்தை கொடுத்துட்டாங்களா என்ன கரெக்ட்னு கேக்குறாங்க. என்ன கொடுத்திருக்காங்க? அது ஒரு கேன்டிலீவர்ல எண்ட்ல டபுளிங் லோட் ஆகிட்டது. என்ன கேட்டிருக்கானா டயக்ராம் கொடுத்திருக்கான். ஏபிசிடின்னு கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்கான் ஆப்ஷனை பாருங்க.
அதாவது இத குடுத்துட்டான்னா, உங்களுக்கு தெரியும். சியர் போஸ்ட் டயகிராம் எப்படி வரும் அப்படின்னா, எப்படி வரும்? இப்படி வரும். பெண்டிங் மோட் டயகிராம் எப்படி வரும்னா, இப்படி வரும். அவன் என்ன ட்ரை பண்றான்னு பார்ப்போம். வெயிட். அது பிளஸ் மைனஸ் எப்படி எடுக்குங்கிறது அந்த மாரி மாறும். வேல்யூ தான் இம்பார்ட்டன்ட். டபிள்யூங்கிறது, டபிள்யூஎல்ங்கிறது இதுதான் இம்பார்ட்டன்ட். டபிள்யூங்கிறது, டபிள்யூங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஆனா இங்க டபிள்யூன்னு வந்துட்டு எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. பாராபோலிக்கா இருக்கு. இதா வந்திருக்கும். இது வராது. இது வரும். ஏ வரும். அதுக்கடுத்து இது டபிள்யூஎல் வந்து கரெக்ட்டா வந்திருக்கு. ஆனா இங்க டபிள்யூங்கிறது வந்திருக்கு. இது வராது. இது பார்த்தா ஏவும் சியும் கரெக்ட். இதெல்லாம் ஆப்ஷன செக் பண்ணுவோம். ஏ இஸ் த பெண்டிங் சியர் போஸ்ட் டயகிராம். இது ஏங்கிறது பெண்டிங் சியர் போஸ்ட் டயகிராம். மொமெண்ட் டயகிராம் அண்ட் சி இஸ் த அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏங்கிறது எஸ்எஃப்டின்னு, சிங்கிறது பிஎம்டின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க கேஸ்க்கு. இது கரெக்டா தப்பானதை சொல்லுங்க யாராச்சும். இல்ல இல்ல. சார் அதாவது ஏ இஸ் த பெண்டிங் சியர் போஸ்ட் டயகிராம் அப்படின்னு கொடுத்துட்டு டயகிராம், மொமெண்ட் டயகிராம் இல்ல வார்த்தை வந்து கண்டினியூட்டியா அவங்க குடுக்கல. அப்ப ஏ வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியாது. அடுத்து பி பாருங்க. ஏ இஸ் த சியர் போஸ்ட் டயகிராம் தனியா குடுத்துட்டான். அண்ட் சி இஸ் த பெண்டிங் மோட் டயகிராம். இப்ப கரெக்ட்டா இல்லையா? குடுத்திருக்க கேஸ்க்கு. கரெக்ட் தானே? ஓகே. அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பி இஸ் த பெண்டிங் இதெல்லாம் குடுத்தாச்சே. ஓகே. அடுத்து போ. டயத்த வேஸ்ட் பண்ண வேணாம். அடுத்து குடுத்திருக்க கேஸ பாருங்க. என்ன குடுத்திருக்கான்? கொஸ்டின் வெயிட். அதாவது இந்த பின் ஜாயிண்ட் பிளேன் பிரேம் shown in the given figure the portion in the member BD இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல கொடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூனிட் டெஸ்ட்ல. நீங்களே சொல்லுங்க சார். பிடில கேட்டிருக்காங்க. நீங்க கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இருக்கா? கரெக்ட்டா போட்டுக்கலாமா? இந்த ஆ எப்படி இருக்கு நமக்கு? இப்படி இருக்கு. நல் கேட்டகரி. அப்ப இந்த மெம்பர் என்ன ஆயிரும்? 0 போர்சஸ் நல் மெம்பர் ஆயிரும். அப்ப ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஒருவேளை அவனே வேல்யூ வர மாதிரி கேட்டாலும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம ரூல் படி நீங்க என்ன எடுத்துக்கணும்? டென்ஷன மைனஸ்ன்னு எடுத்துக்கணும்னா, கம்ப்ரஷன பிளஸ் எடுத்துக்கணும். சம் சால்வ் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஜாயிண்ட்ட நோக்கி போற மாரி எல்லா போர்ஸையும் கன்சிடர் பண்ணணும். விலகி போனாலோட. இஸ் இட் கிளியர்? ஓகே. அப்ப நம்ம கான்செப்ட் படி போடுங்க. ஆனா போட்டுட்டு ஃபைனல் அவுட்புட்ட யுனிவர்சலா டென்ஷன் வந்து பிளஸ், கம்ப்ரஷன் மைனஸ் அப்படிங்கிறத நீங்க கன்சிடர் பண்ணிக்கிறணும். ஓகேவா? ஓகே. அடுத்து. அதுதான் ப்ராப்ளம் நடத்திருக்கேன். பார்த்துக்கிறங்க. அதுக்கடுத்து இது இது ஓரியன்டடாவே கிட்டத்தட்ட ப்ராப்ளம் வச்சு ஒரு 20 15 டூ 20 கொஸ்டின்ட்ட பார்த்தோம். யூனிட் டெஸ்ட்ல. ஓகே. அடுத்து 88. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரெஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம் அப்படின்னு குடுத்திருக்கான். அப்ப விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூ எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம்னு குடுத்திருக்கான். நமக்கு தெரியும். சிம்ப்ளி சப்போர்ட், கேன்டிலீவர், ஓவர் கேன். ஃபர்ஸ்ட் என்ன குடுத்திருக்கான்னா, ஒன் எண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு அண்ட் அதர் எண்ட் இஸ் சிம்ப்ளி சப்போர்ட்னு குடுத்திருக்கான். அப்படின்னா இது ப்ராப்பர் கேன்டிலீவர் வரும். கண்டிப்பா வராது. போத் எண்ட் இந்த கேஸ் மேலே கேட்டிருந்தான்னு நினைக்கிறேன். ஓகே. போத் எண்ட் ஃபிக்ஸ்டு வராது. த பீம் ஓவர் கேன் சார் மேல கேட்ட கொஸ்டின் தான். ரிப்பீட் ஆயிருக்கு. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. சார் மோஸ்ட் அதிகமா கேட்கப்பட்ட கொஸ்டின் புக் பேக்ல இருக்கு. ஓகே. இது நோட்ஸ்லயே நீங்க எழுதி வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, while using 3 moment equation, theorem of 3 moments, a fixed end of the continuous beam is replaced by a additional span. அதாவது தெரிஞ்சுக்கிறங்க. நான் வந்து பழைய பவுண்டேஷன் பேட்ச்க்குனா அத வந்து சொல்லிருவேன். இப்ப இந்த பவுண்டேஷன் பேட்ச்க்கு இது வந்து இந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த ஒரு லைன் வந்து சொல்லிட்டு போயிருப்பேன். அதாவது பெரிய ப்ராப்ளம் நடத்தாம, இப்ப உங்களுக்கு வந்து இப்படி கண்டுபிடிக்கிறீங்க. அடிஷனலா ஒரு இமேஜினரியா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிருவோம். அத எல் நாட்ன்னு வச்சுக்கிறோம், ஐ நாட்ன்னு வச்சுக்கிறோம். அதாவது இது கற்பனையா தான் எடுத்துக்கிறோம். அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கா? தியரமா 3 மொமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கும்போது. கிளியர்? அந்த வீடியோ வேணா எடுத்து பாருங்க. அப்ப அந்த ஒரு லைன 2 டைம் ஜேடியூல கேட்டிருக்கான் சார். ஃபர்ஸ்ட் ஜேடி உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது 2018 அந்த வருஷம் கேட்டிருந்தான். அதுக்கு அடுத்தது ஓவர்சீஸ் எக்ஸாம்னு ஒண்ணு வந்துச்சுல்ல, அதுல கேட்டிருந்தான். ஏஇல முன்னாடியே இது ஒரு டைம் கேட்டு வச்சிருந்தான். அப்ப என்ன வரும் அப்படின்னா, நீங்க தான் சொல்லணும். அந்த லென்த் வந்து இங்க எடுத்துக்கிறோம்ல. வைல் using 3 moment equation a fixed end of the continuous beam is replaced at the additional span. நம்மளா குடுக்குற அடிஷனல் ஸ்பேனோட லென்த் எப்படி எடுத்துக்கிறோம்? எல் நாட் ஐ நாட்னு எடுத்துக்கிறோம். அதுக்கு ஏதாச்சும் வேல்யூ குடுப்போமா நம்ப? அது சும்மா போலியா தான் எடுத்துக்கிறோம். அப்ப 0 லென்த் தான் அது. நம்ம சும்மா தான் எடுத்துக்கிறோம். அது எங்கேயுமே அது வந்து நமக்கு இம்பாக்ட் பண்ணவே போறதில்ல. அப்ப 0 லென்த். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? சார் அவன் ஸ்பேன பத்தி தான் கேட்டிருக்கான். அதனால தான் 0 லென்த். இதே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பத்தி கேட்டிருந்தாலும் 0 மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நான் குடுத்திருப்பேன். அவன் அடிஷனல் ஸ்பேன் ஆப்னு கேட்டான்னா 0 லென்த்ல இருக்க அந்த ஸ்பேன் அப்படின்னு அர்த்தம். கிளியர்? சார் எல்லாருக்கும் புரியுது தானே சார்? ஓகே. அடுத்து 90வது கொஸ்டின் பாருங்க. படம் குடுத்துட்டான். என்ன கேட்டிருக்கான்னு பார்ப்போம். A simply summed beam is loaded as shown in the figure. The bending moment diagram will be ன்னு கேட்டான். அப்ப உங்களுக்கே முடிவாயிருக்கும். நான் இப்ப தானே உங்களுக்கு மேல வரைஞ்சேன். சிம்ப்ளி சப்போர்ட்க்கு சியர் போஸ்ட் பெண்டிங் மோட் வரைஞ்சு குடுத்தேனா, இது மேல போகுது. அப்ப சியர் போஸ்ட் பாக்ஸ் இங்க வரணும். இங்க கீழ வரணும்.
அதே பெண்டிங் மோட் பிளஸ்ல வரணும்னா இங்க டபிள்யூ இன்டி ஏன்னு இருக்கும். இங்க டபிள்யூ இன்டி ஏ இருக்கணும். இந்த செஷன் மார்னிங் செஷன்லயே டிஸ்கஷன் பண்ணேன் மேல. அப்ப என்ன வரும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா? ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? நான் கேட்டது பெண்டிங் மோட் தான் கேட்டிருக்கான். இந்த பாக்ஸ் போறது சியர் போஸ். கிளியர்? இதே ஓவர் கேம் குடுத்திருந்தானா என்ன செய்வீங்க? ஆ? அதே சால்வ் பண்ணிருவோம். இதே ஓவர் கேம் குடுத்திருந்தானா என்ன செய்வீங்க? இதே ஓவர் கேம்ல இது கேட்டிருக்கான். இப்ப என்ன சார் செய்வீங்க? என்ன செய்வீங்க? பாக்ஸ் கீழ வரணும், மேல வரணும். பெண்டிங் மோட் வந்து நெகட்டிவ்ல வரணும். ஆனா அதே டபிள்யூ இன்டு ஏ, டபிள்யூ இன்டு ஏ தான். ஏ டிஸ்டன்ஸ் தான். கிளியர்? ஓகேவா சார்? ஓகே. அதே சிம்பிளி சப்போர்ட்னா, இப்ப குடுத்திருக்க படத்துல குடுத்திருக்கக்கூடிய கேஸ். இதுக்கு பாக்ஸ் இது மேல போகுதா? பாக்ஸ் மேல வரணும். இங்க கீழ வரணும். இங்க பாசிட்டிவ்ல சிம்பிளி சப்போர்ட்ல பெண்டிங் மோட் வரும். எல்லாமே நடத்தியாச்சு சார் உங்களுக்கு. ஜஸ்ட் ரிப்பீட் தான் பண்றேன். இங்க மைனஸ்ல இருக்கு, இங்க பிளஸ்ல இருக்கும். சிம்பிளி சப்போர்ட்ல பிளஸ்ல இருக்கும். அப்ப டபிள்யூ இன்டு ஏ, டபிள்யூ இன்டு ஏ. ஓகே. அடுத்து. அப்ப இது ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க. A rigid frame is a structure composed of member which are connected by ன்னு குடுத்திருக்கான். அதாவது ஒரு ரிஜிட் பிரேம் இஸ் a structure composed of member ன்னு குடுத்துட்டு which are connected by அது ரிஜிட் ஜாயிண்டா, சிம்பிள் ஜாயிண்டா, சிங்கிள் ரிவெட்டா அப்படின்னு குடுத்திருக்கான். உங்களுக்கே தெரியும். சி வந்து குடுக்கறதுக்கு குடுத்திருக்கான். அவன் ரிஜிட் பிரேம்னு குடுத்துட்டா, அப்ப அதுல இருக்கக்கூடிய ஜாயிண்ட் என்ன ஜாயிண்டா குடுத்திருப்போம்? இதெல்லாம் யோசிக்கணுங்கிற கூட அவசியம் இல்ல. ரிஜிட் ஜாயிண்ட் தான் குடுத்திருப்போம். அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகே. அதுக்கடுத்து the forces in the member are simple stresses may be analyzed by ன்னு குடுத்திருக்கான். உங்களுக்கே தெரியும். கிராபிக்கல் மெத்தட்ல அனாலிசிஸ் பண்ணலாம். மெத்தட் ஆஃப் ஜாயிண்ட்ல பண்ணலாம். மெத்தட் ஆஃப் செக்ஷன்ல பண்ணலாம். எல்லாமே நோட்ஸ் குடுத்திருப்பேன். அப்ப ஆல் ஆஃப் தி அபோவ் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் ஓகே கிளியர்? ஓகே. அடுத்து a proper cantilever of span L carries uniformly distributed load of W per unit run span. Okay. Enter the value of proper reaction to end the beam consolidation கேட்டிருக்கான். உங்களுக்கே தெரியும் சார். மேல குடுத்த கொஸ்டின் தான். என்ன சார் வரும்? ப்ராப்பர் ரியாக்ஷன். 3 WL வகுத்தல் 8. B is the correct answer. இதே பிக்சல்ல கேக்குறானா 5 WL வகுத்தல் அவ்வளவுதான். ஓகே. எனக்கு தெரிஞ்சு செக்ஷன் அனாலிசிஸ் தான் இருக்கிறதுல ரொம்ப ஈஸி. இல்லனா 20 கொஸ்டின் நீங்க விடவே கூடாது. ஓகே. அடுத்து வாங்க. ரைட். ஆ எடுத்தாச்சு. The relation between the radius of the curvature 5 வந்து கேட்டிருக்காங்க. பெண்டிங் 6 பெண்டிங் மோட் M ஃப்ளெக்சிபிலிட்டி EI இஸ் given by. அப்ப பை வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பத்தி பேசும்போது என்ன வரும்? 1 பை ஆர்ன்னு பேசுவோம். நம்ம ஃபார்முலா குடுத்திருப்பேனே. அப்ப எம் பை மே ஐ ஃபாலோ யுவர் எலிசபெத் ராணி. இதுல வந்து இந்த டைமே தூக்குங்க. எம் பை ஐ இ பை ஆர். அப்ப என்ன வரும்? இந்த இ இங்கிட்டு போச்சுன்னா, இல்லாட்டி இந்த எம் வந்து கீழ வந்துச்சுன்னா, இ பை ஐன்னு இருக்கும். இங்க என்ன இருக்கும்? 1 பை ஆர் இருக்கும். இது எங்க இருக்குன்னு பாருங்க. எங்க இருக்கு? எங்க சார் இருக்கு? ஏ கரெக்ட்டா? ஏ தப்பு. அதுக்கடுத்து பி கரெக்ட்டா? பில எம் ஈக்குவல் டு குடுத்துருக்கான். இத கொஞ்சம் கொண்டு வாங்க. இந்த ஆர் இங்கிட்டு போனுச்சுன்னா மேல இந்த ஆர் எங்கே போகும்? இந்த சைடு போனுச்சுன்னா மேல போயிருமா? அப்ப எம் இங்க வந்துருமா கீழ? அப்ப 6 பை இஐ போத் இஸ் ஈக்குவல் டு எம்னு வருமா? கிளியர்? ஓகே. அப்ப என்ன வரும் நமக்கு? கிட்டத்தட்ட பி கரெக்ட்டா? அப்ப பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் ஓகேவா சார்? நீங்க வேணா இத செக் பண்ணி பாருங்கவேன். இது கரெக்ட்டான இது இப்ப இத செக் பண்ணுங்க. இந்த இந்த ஆர் இங்க கொண்டு வந்தா எம் இன்டு ஆர்ன்னு வரும். அந்த இ இங்கிட்டு போனா 1 இன்டு ஏன்னு வரும். அப்ப இ ஈக்குவல் எம்ஆர் வரணும். ஆனா எம் ஆர் டிவைடட் பை எம்னு இருக்கு. இதுவும் தப்பு. இத செக் பண்ணி பாருங்க. ஒருவேள இங்க கொண்டு வராங்க. ஆர கொண்டு வந்தா மேல எம்ஆர் இருக்கணும். கீழ ஐ இருக்கணும். எப்ப ஈய கொண்டு வரும்போது. அப்ப இதுவும் தப்பு. அப்ப கரெக்ட் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? சரி ஓகே தானே? ரேடியஸா கர்வேச்சர பைன்னு சொல்லுவோம். அத 1 பை ஆர்ன்னு சொல்லுவோம் நடத்துன ஞாபகம் இருக்கா? நெறைய பேர் டப்புன்னு ரேடியஸ்னா ஆர்ன்னு வச்சு போட்டுருவீங்க. ஆப்ஷன் ஏ டிக் பண்ணுவீங்க. அங்க மாட்டிக்கிருவீங்கன்னு சொன்னேன். கிளியர்? ரேடியஸ் தான் 6. ரேடியஸா கர்வேச்சர் அப்டின்னா 1/r. அத பைன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஞாபகம் வச்சுக்கிருங்க. ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு யூனிட் டெஸ்ட்ல. இருந்தாலும் டவுட் இருக்குதுன்னு சொல்றேன். 94. இ இ எ சிம்பிள் சிம்பிளி சப்போர்ட்டிவ் பீம் ஆஃப் லென்த் வந்து எல். எல் இது ஐல. கேரிஸ் எ லோட் வேரிங் யூனிஃபார்ம்லி ஃப்ரம் 0 டு த லெஃப்ட் 0 மேக்ஸ் டு த ரைட். இப்பதான் மேல சொன்னேன். அங்க பார்முலா சொன்னேன். WSQ டிவைடட் பை 9√3ன்னு. இதாவே கேட்டுட்டான் அவன். ஓகே. இப்ப மேக்ஸிமம் பெண்டிங் மோடோட வேல்யூ என்ன வரும்? இப்ப மேல சொன்னது சொல்லுங்க. என்ன வரும்? W எல் ஸ்கொயர் இப்பதான் நான் சொன்னேன். 9√3. இது லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து எவ்வளவு இருக்கும்? சொன்னேனே.
0 இருக்கக்கூடிய லோட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து எவ்வளவு இருக்கும்? இந்த மேக்ஸிமம். எல் பை ரூட் 3. இத 0.577 எல் அப்படின்னு சொல்லலாம்னு சொன்னேன். இல்ல 5788 எல்ன்னு சொல்லலாம்னு சொன்னேன். கிளியர்? அப்ப இங்க விஷயம் என்னது? எல் பை ரூட் 3 ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுதான் விஷயம். கிளியர்? அடுத்து மூவ் பண்ணலாமா? நெறைய பேர் இந்த கொஸ்டின நீங்க தெரிஞ்சுக்கிறணும். நடந்தப்பவே சொன்னேன். இந்த லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட்லாம் படத்த மாத்தி குடுத்தானா நீங்க மாத்திக்கிருவீங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட்ங்கிற வார்த்தைய படிக்கக்கூடாது சார். இதுல மேக்ஸிமம் இன்டென்சிட்டி லோட்லேருந்து வராது. 0 இன்டென்சிட்டி லோட்லேருந்து அந்த எல் பை ரூட் 3 வரும். அந்த எல் பை ரூட் 3 அந்த 0 எங்க இருக்கோ லெஃப்ட் சைடு இருந்துச்சுன்னா லெஃப்ட். இதே டயகிராம் அவன் இப்படி குடுத்திருக்கான் எனக்கு. இப்படி குடுத்திருந்தா நீங்க என்ன செய்வீங்க? இப்ப என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவீங்க? எல் பை ரூட் 3 ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் டிக் பண்ணுவீங்களா? எல் பை ரூட் 3 ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் டிக் பண்ணுவீங்களா? இப்ப ஏன் யோசிக்கிறீங்க சார்? நான் என்ன உங்களுக்கு சொன்னேன்? ரைட் ஹேண்டு. நமக்கு டார்கெட்டே இதுதானே சொன்னேன். 0 இன்டென்சிட்டி லோட் ஆக்ட் ஆகுறதுலேருந்து தான் நம்ம வந்து எது கண்டுபிடிப்போம்? அந்த மேக்ஸிமம் பெண்டிங் மோட் நடக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வந்து செக்ஷனோட டிஸ்டன்ஸ கண்டுபிடிப்போம். இப்ப அவன் லெஃப்ட் சைடு குடுத்தாலும், ரைட் சைடு குடுத்தாலும் அந்த 0 எங்க இருக்கோ அதுலேருந்து தான் எல் பை ரூட் 3 குடுக்கணும். அப்ப இங்க படத்துல அவன் என்ன குடுத்திருக்கான்? இந்த கேஸ் தான் குடுத்திருக்கான். எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து 0 லோட் வருதுன்னு சொல்லிட்டான். இந்த வார்த்தைய பாருங்களேன். அதாவது லோட் வேரியிங் யூனிஃபார்ம்லி ஃப்ரம் 0 அட் த லெஃப்ட் ஹேண்ட்ன்னு குடுத்துட்டான். அப்ப எனக்கு என்ன வரும்? லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து எல் பை ரூட் 3 ஃப்ரம். கிளியர்? அடுத்து 95வது கொஸ்டின் பாருங்க. இதெல்லாம் டேரா கொஸ்டின் டக்கு டக்குன்னு சொல்லுங்க. மேல 4 இருக்கு. பை ஸ்கொயர் ஏ வகுத்தல் எல் ஸ்கொயர். அப்ப எல் பை 2 வந்து ஸ்கொயர் பண்ணா தான் மேல 4 வரும். இப்ப போத் எண்ட் பிக்ஸ்டு. எங்க இருக்கு? பிக்ஸ்டு டூ போத் எண்ட் 1. அப்ப ஏக்கு 3. பி பாருங்க. பை ஸ்கொயர் ஏ பை எல் ஸ்கொயர். 2 எல் ஸ்கொயர் பண்ணா தான் வரும். அப்ப 2 எண்ட் ஃப்ரீயா இருந்து ஒரு எண்ட் பிக்ஸ்டு ஒரு எண்ட் ஃப்ரீயா இருந்ததுதான். அப்ப பிக்ஸ்டு டூ 1 எண்ட் ஃப்ரீ எண்ட் அதர் எண்ட். அப்ப இதுக்கு இது வரும். இது 2. அப்ப பிக்கு 4. அடுத்து பை ஸ்கொயர் ஏ வகுத்தல் எல் ஸ்கொயர். 2 எண்ட் பின்னாடி தான் இருக்கும். இங்க இருக்கு. அப்ப 3. அப்ப சிக்கு 1. அடுத்து 2 பை ஸ்கொயர் ஏ பை எல் ஸ்கொயர். இது எதுக்கு சார் வரும் அப்படின்னா எல் பை ரூட் 2க்கு ஸ்கொயர் பண்ணும்போது. அப்ப ஒரு எண்டு பிக்சர் ஒரு ரெண்டுக்கு பின்ன இந்தா இருக்கு. அப்ப இதுக்கு 4. இப்ப டிக்கு 2. அப்ப 3, 4, 1, 2 எங்க இருக்குன்னு பாருங்க. 3, 4, 1, 2. 3, 4, 1, 2. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகே. அடுத்து இந்த பெண்டிங் மோட் டயகிராம் ஃபார் அண்ட் வொர்க்கிங் பீம் இஸ் shown in figure. இப்ப பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் பிக்சர் இன்க்ளூட் அப்படின்னு குடுத்திருக்காங்க. அப்ப இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்ச படத்த பார்த்தாலே தெரியும். இப்படி ஒரு கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்கான். அதனால தான் அதாவது கட் பண்ணி அப்படியே குடுத்திருப்பான். இது வந்து எதுல இருக்கும்னா, குப்தா புக்ல இருக்கும் இந்த கொஸ்டின். அத கட் பண்ணி ஒரு டைம் ஏஐக்கு, ஜெடிக்கு எதுலயோ ஒரு இடத்துல குடுத்திருந்தான். சாரி ஜேடிக்கு குடுத்திருந்தான். ஓகே. அப்ப எங்க சார் பாயிண்ட் கண்டுபிடிச்சது வருது? இந்த பி பாயிண்டா? இந்த ஏ பாயிண்டா? இந்த இ பாயிண்டா? இந்த எஃப் பாயிண்டா? இல்ல இந்த சி பாயிண்டா? இந்த டி பாயிண்டா? இல்ல நடுவுல உள்ள ஜி பாயிண்டா? பாயிண்ட்ட கண்டுபிடிச்சா பெண்டிங் போட்டு சைன் சேஞ்ச் பண்ணணும். இந்த இடத்துல தான் சேஞ்ச் பண்ணுது. இந்த இடத்துல தான் சேஞ்ச் பண்ணுது. அந்த இடத்துல சிங்கிற புள்ளி குடுத்துருக்காங்க. டிங்கிற புள்ளி குடுத்துருக்காங்க. அப்ப என்ன வரும்? சி அண்ட் டி. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகே. 97 டயகிராம் தான் குடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? டைப்ஸ் ஆஃப் லோடிங் குடுத்துட்டு சியர் பஸ் டயகிராம் கேட்டிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேன்டிலீவர்ல யூடிஎல். கேன்டிலீவர்ல யூடிஎல்னா நமக்கு என்ன வரும்? இதானே வரும். அப்ப 1. அப்ப ஏக்கு 3ல ஆன்சர் இருக்கு. அடுத்து சிம்ப்ளி சப்போர்ட்ல யூடிஎல். அதுக்கு வந்து சரி. கேன்டிலீவர்ல யூடிஎல். சாரி சார். கேன்டிலீவர்ல யூடிஎல்னா உங்களுக்கு என்ன வரும்? எந்த டயகிராம் சார் வரும்? இந்த டயகிராம் வரும். கிளியர்? சார் புரியுதா? ஓகே. அப்ப ஏக்கு 4 சார். அது சிம்ப்ளி சப்போர்ட்ல யூடிஎல்னா இந்த டயகிராம் எஸ்எஃப்டிக்கு வரும். அப்ப பிக்கு 3 சார். மிட் பாயிண்ட் லோட்னா உங்களுக்கு இது வரும். அப்ப சிக்கு 2 சார். உங்களுக்கு இது எது எது நடக்குதுன்னா ஓவர் கேங். ஏன்னா வரைஞ்சிட்டு உங்களுக்கே படம். எடுத்து பாருங்க. நோட்ஸ்ல இருக்கு. 4. அப்ப ஓவர் கேங்குக்கு 1. 4, 3, 2, 1 எங்க இருக்குன்னு பாருங்க. 4, 3, 2, 1. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் புரியுதா? அவன் வந்து பெண்டிங் மோட் டயகிராம் கேட்கல சார். எஸ்எஃப்டி டயகிராம் தான் கேட்டிருக்கான். கிளியர்? ஓகே. அடுத்து அடுத்து பாருங்க. ஓகே. என்ன குடுத்துருக்கான்னா, மேட்ச் லிஸ்ட் குடுத்துட்டான். ஒரு பக்கம் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ் குடுத்துட்டான். இன்னொன்னு அன்னோன் பீயிங்ஸ் எவாலுயேட்ன்னு குடுத்துட்டான். இது வந்து ஒரு டைம் ஏஐல கேட்டிருக்கான். ஆனா வந்து இந்த சிலபஸ் வந்து 2 பேருக்குமே கம்பைன்டா தான் இருக்கும். நீங்களும் தெரிஞ்சுக்கிறங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிறட்டும். திரும்ப இதெல்லாம் நடத்திட்டோம். 2 பேருக்குமே காமனா நடத்தி முடிச்சாச்சு இந்த டாபிக்லாம். நம்ம அனாலிசிஸ பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 3 3 தான் விட்டு வச்சிருக்கேன். தனியா நடத்துறதுக்கு. ஒண்ணு ஆர்ச்சிசெட் கேபிள், இன்னொன்னு மேட்ரிக்ஸ், இன்னொன்னு ஐஎல்டி. அதுக்குமே நான் சொல்லிட்டேன் எத்தன செஷன்ல முடிப்பேன்னு. 3 1/2 செஷன்ல முடிப்பேன்னு சொல்லிட்டேன். 2 மணி நேரம் கிளாஸ் தான் ஒரு செஷன். ஓகே. அப்ப
இதுல ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி குடுக்குறேன். ஃப்ளெக்ஸிபிலிட்டி மெத்தட பொறுத்தவர சார் இது மனப்பாடமா வச்சுக்கிறணும். ஃப்ளெக்ஸிபிலிட்டி மெத்தட பொறுத்தவர ஃபோர்ஸ் வந்து கண்டுபிடிப்போம். ஃபோர்ஸ் மெத்தட்ல. அதான் ஃபோர்ஸ்ன்னு இருக்கேன். இப்ப இதுக்கு 1 ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸ்டிஃப்னஸ் மெத்தட பொறுத்தவர நம்ம என்ன செய்வோம் அப்டின்னா, டிஸ்பிளேஸ்மென்ட் கண்டுபிடிப்போம். அப்படி இல்லன்னா ஃபர்ஸ்ட் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்க்கு போயிருங்க. டிகே கைனமேட்டிக் இன்டர்ம்ஸ் அதான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அப்ப இது 2. அதே கேனிஸ் மெத்தட பொறுத்தவர நம்ம என்ன செய்வோம்னா, ரொட்டேஷன் கண்டுபிடிப்போம். ஒரு ஸ்வேப் அத ஒரு ஸ்வே நான் ஸ்வே பிளேன் ஃப்ரேம்ஸ் இருக்கு அப்டின்னா, அந்த ஃப்ரேம்டு செக்ஷருக்கு ரொட்டேஷன் கண்டுபிடிப்போம். டிஸ்பிளேஸ்மென்ட் கண்டுபிடிப்போம். டெல்டாவும், தீட்டாவும் கண்டுபிடிப்போம். அப்ப ஆப்ஷன் எங்க இருக்கு அப்டின்னா, இங்க இருக்கு. 4க்கு இருக்கு பாருங்க. டிஸ்பிளேஸ்மென்ட், ரொட்டேஷன் பிளேன் ஃப்ரேம்ஸ்க்கு. அப்ப 3. இப்ப ஏக்கு 2ல ஆன்சர், பில 1க்கு ஆன்சர், சில 4ல ஆன்சர். இப்ப டிக்கு 3ல தான் இருக்குன்னு பார்ப்போம். மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட பொறுத்து என்ன செய்யணும்? ரொட்டேஷன் பை இன்கிரிமெண்டல் இட்டரேஷன். இட்டரேஷன்ங்கிற வார்த்தை எங்கே வரும்? இதே முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. இட்டரேஷன்ங்கிற வார்த்தை எங்க சார் வரும்? மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல. அண்ட் அன்னோன் சேவ் பிளேன் ஃப்ரேம்ஸ். அதையும் ஃப்ரேம்டு செக்ஷன் எடுத்து நம்ம பார்ப்போம். அப்ப இந்த வந்துருச்சு 4. அப்ப டிக்கு 3. அப்ப 2, 1, 4, 3 இங்க இருக்குன்னு பாருங்க. 2, 1, 4, 3. ஓகே. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து. The following methods are used for sectional analysis. உங்களுக்கே தெரியும். மெக்காலே மெத்தட் செக்ஷனல் அனாலிசிஸ்ல பார்த்திருப்போமா? சென்டாமெட்ல பார்த்திருப்போமா? சாரி. செக்ஷனல் அனாலிசிஸ்ன்னு குடுத்துட்டு, பிளஸ் யூஸ்டு டிட்டர்மினன்ட் செக்ஷனல் அனாலிசிஸ் குடுத்துட்டான். சாரி சார். அடுத்த வார்த்தை நான் பார்க்கல. கீழ டிட்டர்மினன்ட் செக்ஷனல் அனாலிசிஸ் குடுத்துட்டான். டிட்டர்மினன்ட்னாவே எஸ்ஓஎம் தான். அப்ப என்ன வரும்? காலம் அன்லாக் வந்து இன்டிடெர்மினேட். கேனிஸ் மெத்தட் இன்டிடெர்மினேட். காலம் அன்லாக் வந்து இன்டிடெர்மினேட்ல ஃபோர்ஸ் மெத்தட்ல பார்ப்போம். கேனிஸ் வந்து டிஸ்பிளேஸ் மெத்தட்ல பார்ப்போம். அவங்க இது 2 பேருமே வரமாட்டாய்ங்க. அப்ப டிட்டர்மினேட்ல மெக்காலே மெத்தட் வரும். மெத்தட் ஆஃப் செக்ஷன் ட்ரெஸஸ்ல பார்த்திருப்போம்ல. மெத்தட் ஆஃப் ஜாயிண்ட், மெத்தட் ஆஃப் செக்ஷன், கிராபிக்கல் மெத்தட். அது இருக்கக்கூடிய மெத்தட் ஆஃப் செக்ஷன். அப்ப 1 வரலாம், 4 வரலாம். அப்ப 1, 4 எங்க இருக்குன்னு பாருங்க. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. 100வது கொஸ்டின் பாருங்க. A fixed beam AB is subjected to triangular load varying from 0 to end A to W per unit length at B. அப்ப என்ன பிக்சர் பீம்ல இருக்கு? இந்த கண்டிஷன்ல வருது. அப்ப ஏல வந்து 0 லோடா, இங்க வந்து மேக்ஸிமம் லோடா. ஓகே. The ratio of the fixed end moment B to A என்னன்னு கேக்குறான். உங்களுக்கு தெரியும்ல சார்? 0 இருக்கக்கூடிய இடத்துல என்ன போடுவோம்? W L ஸ்கொயர் வகுத்தல் 30. அதே மேக்ஸிமம் இருக்கக்கூடிய இடத்துல W L ஸ்கொயர் பை 20 போடுவோம். இப்ப என்ன கேட்டிருக்கான்? அதாவது இது A, இது Bன்னு குடுத்துட்டான். அவன் ரேஷியோ எப்படி கேட்டிருக்கான்னா, பிக்ஸ்ட் மோட் B to Aன்னு கேட்டிருக்கான். Bல என்ன இருக்கு? W ஸ்கொயர் பை 20 இருக்கு. Aல என்ன இருக்கு? WL ஸ்கொயர் பை 30 இருக்கு. W ஸ்கொயர் W ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். 30 மேல போயிரும். 20 கீழ வந்துரும். 0 0 எடிட் பண்றோம். 3/2ன்னு இருக்கும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? செக்ஷன் அனாலிசிஸ் தான் பிக்ஸ்ட் மோட் குடுத்திருக்கான். கிளியர்? புரியுதா? ஓகே. 101வது கொஸ்டின் பாருங்க. The steel frame is shown in figure ன்னு குடுத்துட்டு, if joint O of the frame is joint, இந்த O mid joint our total stiffness. Okay. Rotational stiffness of the frame point O is given by ன்னு குடுத்துட்டான். ஓகே. ஃபர்ஸ்ட் டோட்டல் ஸ்டிஃப்னஸ் கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் இது ஃபார் இன்டு பிக்ஸ்டு இருக்கு. OA என்ன சார் வரும்? இண்டிவிஜுவலா கண்டுபிடிப்போம். இண்டிவிஜுவல் என்ன சார் வரும்? 4EA பை L. ஃபார் இன்டு பிக்ஸ்டு. O ல இருந்து P க்கு பாருங்க. ஸ்டிஃப்னஸ் OB என்ன வரும்? ஃபார் இன்டு கிஞ்சிடு 3A பை L. இது ஃபார் இன்டு C பாருங்க ஃபர்ஸ்ட். பிக்ஸ்டு. அப்ப KOCங்கிறது 4EA பை L. அது ஃபார் இன் ஃப்ரீ. KODங்கிறது 0. இது இண்டிவிஜுவல் ஸ்டிஃப்னஸ். டோட்டல் ஸ்டிஃப்னஸ் என்ன சார் வரும்? சமேஷனா K ஈக்குவல் டு 4, 3, 7, 7, 3, 7, 4, 11 EA பை L வரும். கிளியர்? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்ப டோட்டல் ஸ்டிஃப்னஸ் தான் கேட்டிருக்கான். 11 EA பை L. சார் புரியுதா எல்லாருக்கும்? சார் எல்லாருக்கும் புரியுறதா? ஓகே. அடுத்து 102வது கொஸ்டின் பாருங்க. என்ன குடுத்திருக்கான்னா, இந்த 102 முடிக்கிறேன். The core of the rectangular section with side B and D is அப்படின்னு குடுத்திருக்கான். அது கோர் ஆஃப் த ரெக்டாங்குலர் செக்ஷன் குடுத்துட்டான். ரெக்டாங்குலர் செக்ஷனோட கோர் எவ்வளவு சார் வரும்? என்ன வரும்? கோர் கேட்டிருக்கான். அதாவது ரெக்டாங்கிள் வித் ராம்பஸ் என்ன B/3 D/3ன்னு வரும். கோர் செக்ஷன் டோட்டலா எடுக்கும்போது 2 அப்ப என்ன வரும் உங்களுக்கு? ரெக்டாங்கிள் வித் சைட்ஸ் B/3 D/3. அப்ப அவன் வந்து டயகனல வச்சு தான் கேட்டிருக்கான்னு அர்த்தம். அப்ப சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எப்படி சார் டயகனல்னு சொல்றீங்கன்னா B/6 D/6ங்கிற ஆப்ஷன் இல்ல. இல்லாட்டி உங்களுக்கு டயகனலா இங்க மென்ஷன் பண்ணிரும்.
ஆனா ராம்பஸ் வித் சைன் எப்படி நீங்க மென்ஷன் பண்ணுவீங்க? அதான் வேல்யூவே குடுத்துட்டானே. சி இஸ் த கரெக்ட் ஆன்ஸர். கிளியர்? சார் அப்நார்மலாலாம் நீங்க வந்து யோசிக்க கூடாது. நார்மலா இப்படி கொஸ்டின் கேட்டாவே வேல்யூ தான். பி/3 டி/3 இது வந்து உங்களுக்கு பி/6 டி/6 இந்த மாரி தான் நீங்க யோசிக்கணுமே எசன்ட்ரிசிட்டி லிமிட்ட பொறுத்தவர. நீங்க வந்து ராம்பஸ் வித் சைடு அப்படி இப்படின்னு கான்செப்ட்லலாம் உங்கள குழப்பி கேட்க மாட்டான். கிளியர்? ஓகே. அடுத்து. அடுத்து 103வது கொஸ்டின். இதோட முடிப்போம். சாரி. இதோடயே முடிச்சர்றேன். த மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் எ பிக்ஸ்ட் பீம் கேரியிங் சென்டர் பாயிண்ட் லோட். இப்ப தான் மேல பார்த்தோம். சொல்லுங்க சார். என்ன சார் வரும்? WLQ வகுத்தல் 192 ஏ. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? சார் புரியுதெல்லாம் இருக்கா? ஓகே. டோட்டலா எத்தன கொஸ்டின் இருக்கு? நான் பார்த்துக்கிறேன் அப்படியே. இன்னைக்கு ஈவினிங்ல முடிச்சிடலாமான்னு பார்ப்போம். வெயிட். 207 தான் இருக்கா? ஓகே சார். ஈவினிங் முடிச்சுட்டு சர்வேயிங் ஆரம்பிச்சுருவோம். ஒரு 1 1/4 மணி நேரம் தேவைப்படும். 1 1/4 மணி நேரம், ஒரு 1 1/2 மணி நேரத்துக்குள்ள முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட் கொஸ்டினோட நம்ம டிஸ்கஷன் பண்ணது தான் நினைக்கிறேன். 207ங்கிறது. என்னது? ரேங்கிங் கான்ஸ்டன்ட் என்ன சார் வரும்? இப்ப தானே சொன்னேன் மேல. சிக்மா சீட்டோட பை பை ஸ்கொயர் ஏ. இந்த சிக்மா சிக்கு பதிலா எஃப்சிசின்னு குடுத்துருக்கலாம். அப்படின்னு நான் சொன்னேனே ஞாபகம் இருக்கா? இந்த மார்னிங் செஷன்ல டிஸ்கஷன் பண்ணனே. இப்ப இது ஓரியன்டடா எங்க இருக்குன்னு பாருங்க. கீழ பை ஸ்கொயர் இ இருக்கணும். மேல எஃப்சி இருக்கு. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகேவா? ஓகே. இன்னைக்கு ஈவினிங் முடிச்சுருவேன் சார். முடிச்சுட்டு அப்புறம் இனிமே வரிசையா இனிமே ஆர்சிசி தானே. கட கட கடன்னு ஆர்சிசி வந்து ரொம்ப ஸ்பீடா போகும் நமக்கு டிஸ்கஷன். எல்லாம் கோடல் ப்ரொவிஷன்ஸ் தானே. டக்கு டக்கு டக்குன்னு போய்க்கிட்டே இருக்க வேண்டியது தான். இன்னைக்கு டெஸ்ட் குடுக்கல. நாளைலருந்து கன்டினியூஸா டெஸ்ட் இருக்கும். ஏன்னா கன்டினியூஸா டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்கேன் டெய்லி. 4 நாளா, 3 நாள் ஆகும். 4 நாளா கன்டினியூஸா டெஸ்ட் நடக்குதுன்னு நெனைக்கிறேன். அதனால இன்னைக்கு ஃப்ரீ எடுத்துக்கிட்டு முடிக்காததெல்லாம் முடிச்சிருங்க. எழுதி அனுப்புனோம்னா அனுப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு சில பேர்னா பெர்ஃபெக்ட்டா அன்னன்னைக்கு டெஸ்ட்ட அன்னைக்கு நைட்டுக்குள்ள எழுதி முடிச்சிடுறாங்க. அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். அதுக்கான பலன் கிடைக்கும். எழுதாதவங்க எழுதுங்க. நான் திருப்பி திருப்பி சொல்றது தான். டெஸ்ட் எழுதாதவங்க டெஸ்ட் எழுதுங்க. நான் எப்படியா இருந்தாலும் நான் குடுக்குற ரூல் படி கரெக்ட்டா முடிச்சிருவேன். இந்த மாசத்துல இந்த சப்ஜெக்ட் முடிக்க போறேன்னா, அத நான் முடிச்சிருவேன். அதே கடமைக்குன்னா எதுவுமே செய்ய மாட்டேன். நான் திருப்திகரமா தான். இப்ப எனக்கு வந்து நான் இப்ப டிஸ்கஷன் எடுக்கணும். எனக்கு நல்ல மைண்ட் செட் இருக்கு. நம்ம நெறைய பேசலாம் அப்டின்னா நான் எடுத்துருவேன். இல்ல கிளாஸ் எடுக்கணும்னா கிளாஸ் எடுத்துருவேன். அப்படிங்கிறது தான். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த கடத்தணும். அ ஒரு விஷயத்த அப்படி நான் எந்த விஷயத்த வச்சுமே அப்படி நான் செய்யவே மாட்டேன். ஒரு விஷயத்த சும்மா பண்ணணுங்கிறதுக்காண்டி பண்ணவே மாட்டேன். அத இன்ட்ரஸ்டடா தான் நான் செய்வேன். டீச்சிங்க பொறுத்தவர. அதனால வந்து நீங்க வந்து உங்களுக்கு என்னால முடிஞ்சத எந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவா குடுக்க முடியுமோ அத நான் குடுத்துருவேன். அது டெஸ்ட் வைக்கிறதா இருக்கட்டும், டிஸ்கஷன் பண்றதா இருக்கட்டும், கிளாஸ் நடத்துறதா இருக்கட்டும். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு இது 3 தான் அடிப்படையா தேவை. இது 3யும் நான் உங்களுக்கு கரெக்ட்டா குடுத்துருவேன். ஆனா இதோட மிக ரொம்ப முக்கியமான ஒண்ணு தேவை இருக்கு. நான் இவ்வளது குடுத்தாலும் அத நீங்க கரெக்ட்டா பயன்படுத்திக்க வேண்டியது. அது உங்களோட விஷயம். அத பயன்படுத்திக்கிட்டு இந்த வருஷமே ஓடிட பாருங்க. இந்த வருஷம் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் அதிகம் வர வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றேன். நெறைய டிபார்ட்மெண்ட் உள்ளுக்குள்ள வைக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கிறேங்க. அடுத்த 2026க்கு அப்புறம் வரக்கூடிய 2027 கால்பர்னா, கால்பர் விடுவாங்க. ஆனா வேக்கன்ஸிலாம் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால இந்த வருஷத்த பயன்படுத்திக்கிறேன் நல்லா. நமக்கு டைம் கரெக்ட்டா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சார். இந்த ஃபவுண்டேஷன் பேட்ச்க்கு மாரி யாருக்குமே எனக்கு அமைஞ்சது இல்ல. கிளாஸ் முடிப்போம். 1 மாசத்துல எக்ஸாம் வந்துரும். இங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நோட்டிஃபிகேஷனே வருது. அதுக்கு அடுத்து 2 1/2 மாசம், 3 மாசம் கழிச்சு தான் எக்ஸாமே வருது. ஏஐக்கு. ஜேடிஓக்குன்னா அதுக்கப்புறம் தான் வருது உங்களுக்கு. கிளியர்? புரியுதா எல்லாருக்கும்? அதனால கடவுள் குடுத்த வாய்ப்ப பயன்படுத்திக்கிருங்க. பயன்படுத்திக்கிட்டு நீங்களே நெனச்சுக்கிருங்க. நீங்க ஒரு 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 தெய்வத்த நீங்க நம்புறீங்க. ஏதோ ஒரு தெய்வம். எனி ரிலிஜன் வேணுமா எடுத்துக்கிருங்க. அவங்க உங்கள கிளியர் பண்றதுக்காண்டி நீங்க படுற கஷ்டத்த பார்த்துட்டு, இவனுக்கு இந்த வாய்ப்ப குடுப்போம். அப்படின்னு இந்த வாட்டி ஒரு டைம் குடுத்துருக்காங்க. அப்படி நெனச்சுக்கிருங்க. இதுதான் உங்களுக்கு குடுக்கக்கூடிய லாஸ்ட் வாய்ப்புன்னு நெனச்சுக்கிருங்க. இத மிஸ் பண்ணீங்கன்னா அவ்வளதான். ஒரு ஊருக்கு போ வேண்டிய லாஸ்ட் பஸ். அத நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா, அடுத்து 3 நாள் கழிச்சு தான் பஸ் வரப்போது. அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னு நெனச்சுட்டு படிங்க. கிளியர்? ஓகே. எ எதையுமே வாழ்வா சாவான்னு வச்சு முயற்சி பண்ணா தான் அது சக்சஸ் ஆக முடியும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் அனுபவத்துல சொல்றேன். ஓகே. ஓகே சார். டவுட் இருக்கக்கூடியவங்க மட்டும் இருங்க. மத்தவங்க கிளம்புங்க. யாராருக்கு என்னென்ன கொஸ்டின் டவுட் இருக்கோ இருந்து கேட்டுட்டு போங்க. ஓகே. ஓகே. ஓகே சார். டவுட் இருக்கா? ஓகே, ஓகே. ஓகே தானே எல்லாருக்கும்? ஓகே சார்.